ப்ரோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கடைசி பாட்டில் தான் ரொம்ப பயங்கரமாக செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். இந்த அடங்காதா சொன்னா ஆமாம் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல செமையா இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ரேட்டிங் முடிச்சு இருந்துச்சு. டைரக்ஷனாக வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறதே வந்து டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங்கும் டைரக்ஷனும் அதெல்லாம். ப்ரோ, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த ஹீரோயினிக்கு நல்ல கேரக்டர் இருக்கும்னு நான் கேட்டதுக்கு. ஆனா உண்மையிலேயே செம்ம கேரக்டர் ப்ரோ. உங்களுக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்களே. ஆமாம் ஆமாம். அவங்க பேர் என்னது ப்ரோ? துஷாரா விஜய். ஓகே ப்ரோ. அவங்களால அந்த சார்பேட்டா பரம்பரையில நடிச்சிருப்பாங்க. அவங்க தான். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு உங்களுக்கு? பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து வேலை ஒத்தமாக இருந்துச்சு நடந்துச்சு. விளையாட்டுக்கு நீங்கள் படம் பார்த்தவங்க? ப்ரோ நான் இன்னும் பார்க்கல, வீக்கெண்ட்ல தான் போய் பார்க்கணும். ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ பார்த்துட்டு வந்தேன், பெங்களூரில் முகுந்தா தேட்டர். ஓகே ஓகே. செம்மையாக இருக்கு ப்ரோ படம். ஃபுல் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்கு. வேற இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? ப்ரோ சிம்பு தக் லைஃப் டப்பிங் முடிச்சிட்டாரா ப்ரோ? டப்பிங் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு போட்டிருக்காங்க. முடிச்சிட்டாருன்னு கேட்டேன். புரியலையா எனக்கு புரியல, பார்க்கலையா? சரி, பார்க்கறது இல்லை எதையுமே. கார்த்திக் ப்ரோ, கோட் அப்டேட். கோட்டு அடுத்த பாட்டு வரப்போகுது, அடுத்த வாரம். இன்னும் 41 days தான் ப்ரோ இருக்கு. சாங் வரப்போகுது, இன்னொரு சாங் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒன்றும் வரும். ப்ரோ கோட்டுக்கு ஆடியோ லான்ச் இருக்கா? அது இது வரைக்கும் முடிவு பண்ண ப்ரோ, பிளான் பண்ணிருக்காங்க, பார்ப்போம். அது எல்லாம் அந்த ஆடியோ லான்ச்லாம் டிசிஷன் வந்து விஜய் தான் எடுக்கணும், அவரோட முடிவு தான். அவர் ஆடியோ லான்ச் வைக்கணும்னு நினச்சா வைப்பாரு, இல்லைன்னா இல்லை. கார்த்தி, அமிர்தராஜன் பஹ்ரைன்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷ் அண்ட் துஷாரா எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. இங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் அல்லமரா தியேட்டர்னு இருக்கு, அதுல பார்த்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அங்க எப்படி இருக்கு?
இது சூப்பரா இருக்குங்க. ஓப்பனிங்லாம் வந்து சூப்பரா இருக்கு. க்ளோஸ் டு இந்தியனோட ஓப்பனிங் அளவுக்கு இருக்கு. இந்தியன் ஓகே 2வோட. ஓகே 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 நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கேன் உங்களோட இதுவை. இன்னைக்கு ஐபன் கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் டைம். ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ ஐபன். கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நான் படம் பார்த்தேன், காலையிலே பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் செல்வராகவன் நடிப்பை எல்லாம் மறந்துட்டாங்க. செம ஆக்டிங் ப்ரோ. அவரு செல்வராகவன் ஃபேனா நீங்க? இல்லை ப்ரோ, அவரை மட்டும் பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால சொன்னேன். அது தெரியலையே. மக்களுக்கு பெருசா எனக்கு பெருசா பிடிக்கல அவர் ஆக்டிங்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஜி எஸ்ஜி சூர்யா ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோன்னு தோணுது எனக்கு. இந்த படத்துல அவரோட கேரக்டரே அவ்வளவுதான். முன்னாடியே சொல்லியாச்சு இல்ல, அவரே சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயின். அந்த ஹீரோயின்னா துஷரா, அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் டீட்டெயிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. எனக்கு ஒரு இது, ரெண்டு தம்பிங்க சேர்ந்து குத்துறாங்கல்ல அந்த சீன்லாம் வந்து அது ஆர்டிஃபிஷியலாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது எப்படின்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. யாருன்னா தம்பி அந்த மாதிரி திருப்பி பண்ணுவாங்களா? அதான் ஒரு செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனையே அதுதான். அந்த ஒரு விஷயத்துல தான் பிரச்சனை இருக்கு. ஏன் அது நம்புற மாதிரியே இல்லை ஆக்சுவலா. அதெல்லாம் அதுதாங்க ரைட்டிங்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல வந்து ஃப்ளாஸ் இருக்கு. அது எப்படின்னா டைரக்ஷனா வந்து ஒரு மேக்கிங்ல இதெல்லாம் கொண்டு வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. சூப்பரா வர வேண்டிய படம் ஓகேவா இருக்கிறதுக்கு காரணம் தான். Hey Tarun, don't tell the story, yaar. அது குத்தாம விட்டுருக்கலாம் ப்ரோ. அப்படியே குத்தாம அப்படியே இது பண்ணது. நீங்க இன்னும் படம் பார்க்கலையா கௌரி? நல்லா பார்த்தாச்சுல. ஸ்பாயிலர் பண்ணாதீங்களா? கௌரிகள் சொல்லுங்க சொல்லுங்க. டெட்பூல் என்ன ரிலீஸ்க்கு முன்னாடியே லீக் பண்ணி விட்டுருக்காங்க, அது பாத்தீங்களா? அதெல்லாம் நான் பார்க்கல. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுவேன். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆன, நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு டெட்பூல்லாம். ஓ டெட்பூல் நான் பார்த்தாச்சு. சாரி சாரி, நீங்க நான் டெலிகிராம்ல லீக் ஆயிடுச்சு, அதை சொன்னேன். நேற்றே லீக் பண்ணிட்டானு. ஹெச்டி வந்துருச்சா? அது தெரிலண்ணா. ப்ரோ ராயனே வந்துருச்சு ப்ரோ டெலிகிராம்ல. இப்பதான் ப்ரோ பார்த்தேன். அது வந்துடும். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்துடும். ஹெச்டி வந்திருக்கான்னு தெரியல. யூஎஸ் ஒன்லி ரிலீசிங் டுமாரோ. ஏஷியாவில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். எனக்கும் உங்களோட இது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த கான்ஃபிளிக்ட் செகண்ட் ஹாஃப்ல இருந்திருந்தா ஹீரோ வில்லனுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் படம். கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் இதுவா ரொம்ப சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஓகே தான். ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். அதுதான் உண்மை. அது இன்னைக்கு தெரியலனா கூட ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அது தெரியும். ஆமா. பட் அது எஸ்ஜே சூர்யா தனுஷ் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீன். இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீன். ஆமா ப்ரோ ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, செல்வராகவன் என்கிட்ட 2 ஸ்டோரி சொன்னாரு. ஒன்னு வந்து ராயன் சொல்லிட்டு ரொம்ப பிளட் ஷெல்லா ரொம்ப வடச்சென்னை சாயல இருந்தது, அந்த படம் சொன்னாரு. அப்புறம் நானே வருவன் சொன்னாரு. எனக்கு அந்த வயலன்ஸ் வேணாம் தம்பி, எனக்கு நானே வருவனே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நானே வருவன் எடுத்தேன் அப்படின்னாரு. பட் இந்த ஸ்டோரி வந்து இதுல வந்து எழுத்து இயக்கம் தனுஷ்னு வந்தது ப்ரோ. ஆனா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சது வந்து செல்வராகவன் தான் ராயன்ற ஒரு பதம் எடுக்கிற மாதிரி ஒரு நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி பிரதர்ஸ் விஷ்ணு விஷால் தனுஷ்லாம் நடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் பேர்ல வருது. எப்படி ப்ரோ அது? யார் கதை இது?
ப்ரோ அது நமக்கு தெரியாதுல்ல, 2 பேரும் அண்ணன் தம்பி, யாரோட கதை யாரோட ஐடியான்றது நமக்கு தெரியாது. பட் ஆமா ப்ரோ. நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். முன்னாடி விஷ்ணு விஷயம் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து வேற ஹீரோ நடிக்க வேண்டியதா இருந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான். ஒருவேளை இந்த லைன் வந்து தனுஷ் சொல்லியிருக்கலாம், இது சொல்லிட்டு இதை டெவலப் பண்றதுக்கான முயற்சி பண்ணியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ப்ரோ அவரு செல்வராகவன் முன்னாடி ஏதோ என்னோட அடுத்த ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தாரு. அப்போ அவரோட ஸ்க்ரீன்ல வந்து ராயன் ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. அப்போ அது ஏதோ ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு வேற படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் தான் தனுஷ் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்புட் இருந்திருக்கும் போல கண்டிப்பா அப்படின்னு இருந்திருக்குங்க, சொல்லி. கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல எல்லாருமே. இப்போ நீங்க ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவீங்கல்ல, கதை எப்படி இருக்கும் என்ன, அதெல்லாம் இருக்கும்ல. அப்போ அண்ணன் தம்பின் போது அவர் தான் இவர் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னா அவர்கிட்ட கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அவரோட இன்புட் இருக்கும், இவரும் இருக்கும். ஆமா ப்ரோ, ஆப்வியஸ்லி அப்பவே இந்த இருக்கும். ஃபோல்டர் பார்த்து அவர் எடுக்க போற படம் பேர், அடுத்த படம் பேர் போல ராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்கும் ப்ரோ, ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ஈவன் திருச்சிற்றம்பலமே பாத்தீங்கன்னா ஸ்டோரின்ற நேம்ல யாரு பேரும் போட்டிருக்க மாட்டாங்க. டைரக்ஷன் தான் வந்து மித்ரன் ஜவஹர்னு போட்டிருப்பாங்க. அது ஸ்டோரி வந்து தனுஷ்தா யாருதுன்னே தெரியாது. தனுஷ் நிறைய தான். தனுஷ் தான் சொல்லுவாங்க. ஆமா, ஆனா ஏன் ப்ரோ போட்டுக்க மாட்டாரு அதுல, அது ஏன் போடலன்னு தெரியல. ஏங்க ஒருவேளை ஐடியா வந்து அவர் மித்ரன் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி நான் என் பேரை போட்டுக்கிறேன்னு சொல்கிறோம், ஒரு இதாக இருக்கும். சரி ஓகே, அவர் டைரக்டராக இருக்கட்டும் நினச்சிருக்கலாம். அது இன்டர்னல் நினச்சின்னு நமக்கு தெரியாதுங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி 3 மாதம் ஒர்க் பண்ணாங்க. அந்த 3 மாதத்தில் என்னவும் நடக்கும். நம்ம இந்த எண்டு பேரை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நேம் மட்டும்தான் அதுதான் உண்மை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் இது பண்ணலாம், இது பண்ண வேணாம் அப்படின்ற முடிவுகள். இந்த படத்துல இந்த எஸ்ஜே சூர்யாவோட கெட்டப்பே ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது ப்ரோ. டக்கின் பண்ணிட்டு ஒரு மாதிரி கர்லியார் வச்சுக்கிட்டு சூப்பரா இருந்தாரு, செமையா இருந்தாரு. அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் ஒரு ஹை பிச்ல கத்துவாருன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் அவர் கத்தவே இல்லை. அப்படியே அமைதியா அந்த அந்த நம்ம அந்த மார்க் ஆண்டனி மாதிரி கத்துவார் நினைச்சா அவர் கத்தல, சட்டிலா பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. இன்னும் நல்ல கான்ஃபிளிக்ட் வச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு ஹீரோ வில்லனுக்கு அந்த மாநாடுல இருந்த மாதிரி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் மிஸ். நீ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தனுஷ்க்கும் எச்ஏ சூர்யாவுக்கும் கான்வர்சேஷனே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த தம்பியெல்லாம் உள்ள கொண்டு வந்துதான் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இல்ல ப்ரோ, இன்னொன்னு கூட அவங்க 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 இப்போ நீங்க சரவணனுக்கும் அந்த தனுஷ்க்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் வரதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. ஏன்னா பிரதர் மேல கை வச்சுக்கல. பட் எஸ்ஜே சூர்யாவுக்கும் இவனுக்கும் கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசனே இல்லல்ல. அவன் நினைச்சிருந்தா ஆமா, இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவனுக்கு அவன் ஹெல்ப் தான் பண்ணிருக்கான். ஏன்னா அந்த ஆப்போனன்ட் கேங்க காலி பண்ணிட்டான். சோ அவன் அப்படியே நிம்மதியா விட்டுருக்கலாம். இவன் எதுக்கு வந்து நீ என் கூட வரணும், அது வந்து கொஞ்சம் சரியா படல எனக்கு. அதுதான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அது செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போகணுன்றதுக்கோசரம் பண்ண. அதே மாதிரி அவ்வளவு பாசமா இருக்கிற தம்பிங்க போய் எப்படி பண்ணுவாங்க? அது ஃபிளிக்டே ஆகல சுத்தமா. அது கொஞ்சம் அது இப்படி வேணா எச்ஏ சூர்யா போய் தம்பிங்க மேல கை வச்சு அப்படி வேற ஏதாச்சும் வேற ரிவெஞ்ச் மாதிரி போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் படத்துல வந்து இப்போ ஒரு வில்லன்னு ஒண்ணு இருக்கணும்ல. எடுத்த உடனே வந்து இந்த சரவணன் கேரக்டர் வந்து அவங்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் எஸ்ஏ சூர்யா வந்து அதாவது என்ன சொல்றது, பில்டப் தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பத்தி யாரும் பேசுறாங்களா என்னன்னு தெரியல. இல்ல ஜி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல ஜி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலா சூப்பரா இருந்தது, நம்ம எதுவும் குறை சொல்ல தேவையில்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க அது சொதப்பிட்டாங்க. இல்ல ப்ரோ, அது வில்லன்றவங்க வந்து ஹீரோவை வந்து என்னமோ அவங்ககிட்ட வச்சுக்காத, அவன் பெரிய ஆளு அந்த மாதிரி பேசுற மாதிரியான ஒரு டோனே நிறைய இருந்ததுன்னு சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே அப்படி இருந்தது. நான் அப்புறம் வில்லனே இல்ல இப்ப நீங்க இன்டர்வல் முடிஞ்சு சூர்யா கிட்ட போய் எஸ்ஏ சூர்யா கிட்ட போய் அவருக்கு பேசும்போது அவரை கொல்லும் போது உன்னை கொல்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசும்போதே படம் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, அந்த டைலாக் கான்வர்சேஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லுவாரு சரவணன், என்னன்னா அவங்ககிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒரே ஒரு வாட்டி தான், ஒரே ஒரு சீன்ல மட்டும்தான் தனுஷ் உண்மையில இந்த படத்துல வில்லன் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வீக் தான். ரைட்டிங்ல ரொம்ப வீக் தான்.
வீக் தான் ஜி. ஆக்சுவலா இந்த ஆக்சுவலா ரொம்ப படத்தை வீக் தான். காப்பாத்தினது செகண்ட் ஹாஃப்ல நடிகர் தனுஷும் டைரக்டர் தனுஷும் தான். ரைட்டர் தனுஷ் இல்லை, அது உண்மைதான். அந்த நடிகர் தனுஷும் டைரக்டர் தனுஷும் சேர்ந்து இந்த படத்தை மேக்கிங்லயும் ஆக்டிங்லயும் காப்பாத்திருக்காங்க. அதான் உண்மை. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த சின்ன பசங்க பண்ணிருப்பாங்களே, சூப்பரா பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணி. இல்ல இன்னொன்னு வந்து பீட்ரியன் ஜி. பீட்ரியன் தான் மெயினா சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க அப்பா அம்மாக்கு தான் என்ன ஆச்சுன்னு அது கண்டினியூ அது எதுவுமே சொல்லாம விட்டாங்க. நான் ஏதாவது வரும் பேக் ஸ்டோரி வரும்னு நினைச்சேன். அந்த நம்ம கிச்சா நடிச்சிருப்பாரு, அப்படியே அது ஒண்ணுமே சொல்லாம அப்படியே முடிச்சுட்டாங்க. அவங்க ஏன் இறந்துட்டாங்களா, அவன் சொல்லுவானே காளிதாஸ், அவங்க ஏன் திரும்பி வரலன்னே எனக்கு தெரியல, மேபி அதனால கூட எங்க அண்ணன் கொஞ்சம் உருன்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி சரவணன் கூட ஒரு டைலாக் சொல்லுவார் பாத்தீங்களா, ஏதோ தப்பு பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கும் எந்த இதுவுமே எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் பாக்குற ஆடியன்ஸ் வந்து 100 பேர் படம் பாக்குறான்னா அவன் என்னன்னு நினைச்சுக்கலாம். எது நினைச்சாலுமே அது வந்து கரெக்டா வருதா அப்படின்றதுதான். இப்போ அவங்க செத்துட்டாங்க, போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க, இல்ல விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சீன் கரெக்டா இருக்கா, அதான். குழந்தைங்க இருக்காங்க, அப்பாவும் போறாங்க, அவ்வளவுதான். ஒண்ணு செத்து இருக்கட்டும், யாராவது கொலை பண்ணிருக்கட்டும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கட்டும், இல்ல விட்டுட்டு ஓடி கூட போயிருக்கட்டும், அது பிரச்சனையே இல்லை. இவங்க அனாதை ஆயிட்டாங்க, அவ்வளவுதானே. அந்த சீன் கரெக்டா வந்து மேட்ச் ஆகுது இல்ல. அதுக்கு விளக்க சொல்லுங்க என்ன, விளக்கெல்லாம் தேவையில்லை. அதுக்கு விளக்கம் தேவையில்லை. கார்த்தி ப்ரோ, ஐ திங்க் யூ நிறைய பேர் அந்த ஒரு ஸ்டோரி எது போனோம்னா நீங்க அதுக்கு விளக்க தேவையில்லைங்க. ஆனா ஹீரோ இப்போ தம்பி வந்து குத்துற விஷயத்துக்கு விளக்க தேவை. அதுதான் ஆடியன்ஸ் கேட்டா அதெல்லாம் குழம்புவாங்க ஆடியன்ஸ். இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று நினைச்சுக்கோங்க. ஓகே, இதனால இதை பண்ணியிருப்பாங்க, இதனால இதை பண்ணியிருப்பாங்க. அவன் எதை நினைச்சாலுமே அது கரெக்டா போயிடும், சிங்க் ஆயிடும். அப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லாம வர்றதுனால ஓகே இதனால இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றத வந்து அவனே வந்து கன்வின்ஸ் ஆயிடுவான். ஆனா இந்த விஷயத்துக்கு விளக்கமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் கன்வின்ஸ் ஆக மாட்டான், ஆக முடியாது. அந்த மாதிரி இதுதான் செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. கரெக்ட் ஜி. தம்பிக்கோசரம் அண்ணன் அவ்வளவு பெரிய விஷயம் பண்றாரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி. ஆனா தம்பி சாதாரணமா கொண்டு போறது தான் அதுதான் சொதப்பிடுச்சு ஆக்சுவலா. ஆமாமா, அது கம்ப்ளீட்டாவே அது நிறைய இடத்துல இருக்கு ப்ரோ. அதான் சொல்றேனே, இந்த படத்தை காப்பாற்றுனது ஆக்டர் தனுஷும் டைரக்டர் தனுஷும் தான். ரைட்டர் தனுஷ் ரொம்ப ரொம்ப வீக் தான். அப்புறம் இன்னொருத்தர் மறந்துட்டீங்க ப்ரோ, ஏஆர் ரகுமான். ரகுமான் அப்படி பார்த்தா கேமராமேனை சொல்லு அப்படி சொல்லுங்க. கேமராமேன் சூப்பரா பண்ணிருந்தாரு. அப்படி சொல்லுவாங்க. பீட்ரெயின் கூட சொல்லலாம் ஜி. ஃபைட் தானே படத்துல மேஜர் ரோல். பீட்ரெயின் சொல்லலாம். பீட்ரெயின் யாருமே சொல்ல மாட்டீங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, இது நான் என்ன நினைச்ச பார்த்தனா படத்துல பார்த்து எச்சி சூர்யா மட்டும்தான் அந்த படத்திலேயே ரொம்ப நல்லவன் பார்த்தீங்கன்னா எச்சி சூர்யா தான். யாரையும் கொலை பண்றது இல்லை பெருசா. ஃபர்ஸ்ட் போய் காப்பாத்துவாரு, எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டேன் ப்ரோ. தானு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல இப்ப சொன்னார்ல அவரு, அந்த ராயன் கதையை என்கிட்ட சொன்னாரு அப்படின்ட்டு. இப்போ ஒருவேளை வந்து பிசினஸ்க்காக வந்து தனுஷ்னு பயன்படுத்திக்கிட்டாங்களா ப்ரோ? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், இந்த படமே வந்து செல்வராகவன் டைரக்ட் பண்ண மாதிரியே இருந்தது அந்த கலர்லாம். இல்ல ஒருவேளை அந்த நாணயவர்வன் படம் அதையே திரும்ப யூஸ் பண்ண படம் நல்லா பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தனுஷ் அது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. இல்ல இவர் சொன்னதை வச்சு சொல்றேன் ப்ரோ. இவரு அவர் ஒரு ட்விட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அதுல வந்து ராயன் ஃபோல்டர் இருந்தது. அதே மாதிரி தானு ஒரு இன்டர்வியூல சொன்னதை வச்சு சொல்றேன். அவர் 2 கதை சொன்னாரு எனக்கு. மேபி இருக்கலாம். ஐயோ அந்த கதையை கூட கொடுத்துருக்கலாமே, இதுல என்ன இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லையே. அப்புறம் அவரு மாத்திருப்பாரு அந்த கதையை. இல்லைங்க, கதையே வாங்கி இப்போ கேம் சேஞ்சர்ல எப்படி எடுத்துட்டு இருக்காங்க, கதையே இன்னொரு டேரக்டர் வாங்கி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப அண்ணன் தம்பி தானே 2 பேரும். கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன், நான் எப்பயுமே தாங்க இருக்கேன். இல்ல வன்மமா ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்னமோ புதுசா நான் என்கிட்ட யாரும் கேள்வி கேட்டாங்க. உங்க மேல நான் யாருக்கு உங்க மேல இல்ல, இது தனுஷ் பேசினார்ல அந்த போயஸ் அது என்னது போயஸ் இதை பத்தி தனுஷ் பேசினார்ல ஆடியோ லான்ச்ல. ஆமா, அது பார்க்கல, சொல்லுங்க. என்ன சொன்னாரு? அதுதான் நானா வீடு வாங்கக்கூடாதா,
அந்த என்ன க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியும், யார் என்னை பத்தி என்ன நினைச்சாங்க அப்படின்ட்டு. அது ரஜினியை சொல்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையா இப்படி நீங்க பாக்கல போல. இல்லைங்க, அதே ஆடியோ லஞ்ச்லயுமே வந்து ரஜினியை பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காருங்க அவரு. சூப்பர் ஸ்டார் வீடியோ, சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் அவர் பேசுறாரு. சூப்பர் ஸ்டார் வீடு அந்த இடத்துல இருந்து நான் பார்க்க போனேன். ரஜினியும் கிடையாது, ஆனா அது தேவையில்லாம பேசிருக்கு தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ இல்ல வீடு குடி போறதுக்கே வந்து ப்ரோ ரஜினி ஆனா போல ப்ரோ. சுஜிலிக்ஸ பத்தி எதுவுமே அவர் பேசல. ப்ரோ இல்ல தனுஷ் அந்த வீடு குடி போயஸ்கார்டன் வீடு அது மட்டும் வீடு குடி போறது கூட ஒரு ரஜினி போகல ப்ரோ. லாஸ்டா ஃபர்ஸ்ட் வந்திருந்தாரு, ஆனா லாஸ்டா போகல அவரு. அதுக்கு இப்ப என்னடா, நான் என்னோட பக்கத்து வீட்டு பொம்பளைங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அதை பத்தி பேசாதீங்க, வேற ஏதாச்சும் பத்தி பேசுங்க. அவங்களோட குடும்ப அதை கதை பத்தி எல்லாம் எல்லாம் பேசுறேன். பேசிட்டு என்கிட்ட சொல்றீங்க நீங்க வந்து 5000 பேர் 6000 பேர் கூப்பிட்டு ஆடியோ லஞ்ச் நடத்தும் போது பேசாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொல்லணும். ஐயோ ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ மேடம் வீடு அது கட்டி முதல்ல கட்டாம தனுஷ் போய் தொலை. பேசுனது. நீ படத்தை ஆடியோ லஞ்ச் இருந்தா படத்தை பத்தி பேசி தொலைங்க எல்லாருமே. ஏன் சம்பந்தம் பேசுறீங்க? நீ எல்லாத்தையும் சொல்லணும். இவங்ககிட்ட இல்லைங்க, இப்ப எல்லா ஆடியோ லஞ்ச்லயும் தான் நடக்குது. நான் முன்னாடி சொல்றேன், கரெக்ட் இவங்க ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் பொய். இல்ல கார்த்தி இஷ்டத்துக்கு ப்ரோ இவங்க வந்து கார்த்தி ப்ரோ மனசுல என்னென்ன இருக்கோ அதை கொட்டணும்னு வந்துட்டு அதை கொட்டுறதுக்கு ஒரு இடமா அதை தேடிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்றது. இந்த ஆடியன்ஸ்ல இல்ல ப்ரோ எல்லா ஆடியன்ஸ்ல அதை தனுஷ் சொல்றேன். அதனால தாங்க இந்த தனுஷ் ஆடியோ பேசுனப்போ லஞ்ச்ல எனக்கும் அதான் பார்த்தாலே தோணுச்சு. காண்டு தாங்க. ஆடியோ லஞ்ச்ல அதுவும் 4 மணி நேரம் 6 மணிக்கு ஆடியோ லஞ்ச்னா 4 மணிக்கு உள்ள விட்டு லாக் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து அவனுங்க ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்கிறது 11 மணிக்கு முடிச்சு பேசி அறுத்து தள்ளுவாங்க. அந்த அறுக்கிறது இதுதான். பர்சனலா என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுது. இந்த சொல்லுவதெல்லாம் உண்மையாவே ஆயிடுச்சுங்க இது ஆடியோ லான்ச்லாம். தனுஷ் பேசுனப்போ எனக்கும் அதான் தோணுச்சு. எங்கேயோ வந்து என் பிரச்சனையை நான் பேசணும்னு நினைக்கிறேன், எங்க போய் பேசுறதுன்னு தெரியல. இங்க வந்து இல்ல பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு ஒரு இருக்கீங்க எல்லாரும். செல்லிங் பாயிண்ட், எல்லா ஹீரோஸ்க்குமே ஒரு செல்லிங் பாயிண்ட் தேவைப்படுது. அது மாதிரி வந்து அவங்க எல்லாத்தையும் கொட்டிடுறாங்க. அது வந்து அவங்க அதுக்கு வேண்டுமே யாருங்க பண்றாங்க. கிடைச்சா? அதுதான் கரெக்ட். ஆமா, அது வந்து அதான் சொல்றேன். கான்ட்ரவர்சியா பண்ணணும் அப்படின்னு பண்ணி அது ஒரு நெகட்டிவாவது ஆகட்டுமே, படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தானேன்னு பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு அஜித் மேல ரெஸ்பெக்ட் இன்னும் டபுள் மடங்கு ஆகுது. அவர் அதெல்லாம் நீ பாட்டு படம் நல்லா எடுத்தா இல்ல, படம் நல்லா எடுத்தா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் ஆகாது ப்ரோ. இல்ல இப்போ அவர் வீடு கட்டினது, இப்ப அவரே வீடு கட்டிட்டாரு, அதை நினைச்சு யாருமே அவர் வந்து எப்பங்க வீடு கட்டினாரு எனக்கு இல்ல இல்ல தெரியலங்க. இல்ல எனக்கு கார்த்தி அது ப்ரோ, ஒரு வருஷம் மேல அவர் வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டினதை யாருமே வருத்தப்பட மாட்டாங்கன்னு சொல்றாரு, ரஜினியை தவிர. ஏன்னா யாருக்கே வருத்தப்பட போறா? என்னங்க ரஜினி இது தவிர நியாயமா ரஜினி இருக்கு? எதுக்கு இது பண்றாரு? நீங்க ரஜினிகாந்த் இல்ல இல்லங்க, அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க கௌரி, ஏங்க உங்களுக்கு ரஜினி தெரியுமான்னு இவங்க தெரியல. எதுக்குங்க வருத்தப்பட போறாரு? எனக்கு புரியலங்க. நான் ஒரு சொல்றேன், நிமிஷம் என்ன இருங்க. கேட்டுங்க, அவரு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். வைபர் சிங்கப்பூர்ல இருக்காரு வைபர் நீங்க உடனே ரஜினின்னு வந்துருவீங்க நீங்க. ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு கதை போயிட்டு ஏங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும். சிவகார்த்திகேயன், நீங்க ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன் ஆபீஸே போயஸ் கார்டன் தான். சரியா? அங்கதான் இருக்கு. சிவகார்த்திகனோட ஆபீஸ் அங்கதான் இருக்கு. என்ன ரஜினி எதுக்குங்க வருத்தப்பட போறாரு? அவர் 75 வயசு ஆயிடுச்சு. அவரெல்லாம் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு. இல்ல இது எதுக்கு வருத்தப்பட போறாரு? ஆனா அவர் வருத்தப்பட போறாருன்னு நினைச்சு நீங்க பேசிட்டீங்கன்னா அது முட்டாள்தனம். வைபர் bro, அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் கார்த்தி ப்ரோ சொல்றேன். என்னையில இருங்க, என்ன கார்த்தி நடந்ததுன்னு ப்ரோ சொல்றேன். அவர் வந்து வீடு கட்ட இல்ல இல்ல வேணாம்னு சொன்ன மாதிரியும் அவர் ஜோசியம் ஒரு பார்த்திருக்காரு. நிமிஷம் அவர் ஜோசியம் பார்த்திருக்காரு. இருங்க. சினிமா அந்த இடத்துல ஒரு கட்டக்கூடாது. நிமிஷம், சினிமாக்குள்ள இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லி நான் ரொம்ப நாள் முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு. அவர் வீடு கட்ட வேணாம்னு சொன்ன மாதிரியும், இதனால ஒரு பிரச்சனை பண்ண மாதிரியும், தனுஷ் வந்து அவமானப்படுத்தப்பட்டாருன்ற மாதிரி எல்லாம் ஒரு கதை போயிட்டு இருந்தது. அதுக்காகவே வந்து நான் வைராக்கியமா வீடு கட்டியே தீர்வேன்னு சொல்லி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்தவர் வீடு குடி போறதுக்கு வரல அவரு. இல்ல அப்படி சொல்லங்க, அவர் ஜோசியம் பார்த்துட்டு அந்த வீடு கட்டினா பிரச்சனை வரும்னு தனுஷ்ட சொன்னதாகவும், தனுஷ் ஒத்துக்கல நான் கட்டியே தீருவேன்னு எங்க சொன்னதாகவும். அப்படி இல்லைங்க, அவரு ஒரு பெரிய ஆள், நானும் வீடு கட்டிட்டேன், என் முன்னாடியே நீ வீடு கட்டினா அது எப்படின்ற மாதிரிதான். இப்ப போயஸ் கார்டன்னா வந்து நம்ம வீடு இருக்கு, பேரு இருக்கு அப்படின்ற போது, ஜெயலலிதா அம்மா வீடு இருக்கு அப்படி இருக்கும்போது, சரி இவரும் நம்ம ஒரு வீடு கட்டிட்டா அப்புறம் ஜெயலலிதா ரஜினிகாந்த்லாம் வீடு கட்டுறது எப்பங்க? 1980லங்க. இப்போ அப்பெல்லாம் போயஸ் அவங்க கார்டன் பெரிய வைபர் நீங்க என்ன காமெடி பண்ணுகிறீங்க சம்பந்தமே இல்லாம? மெயினா என்னன்னா, இப்ப அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எதுக்கு அதை வந்து அங்க சொல்லணும்? எதுக்கு அங்க சொல்லி அதை வந்து ஒண்ணு இல்ல. இப்ப கொஞ்சம் முன்னாடி நாள் எடுத்துக்க, லால் சலாம் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசியிருப்பாங்க. அவங்க அந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசியிருப்பாங்க. ஏதோ நெகட்டிவாவோ ஏதோ ஒண்ணு. ஏன்னா அது படத்துக்கு ஒரு ஏதோ ஒண்ணு பேசிட்டோம், இந்த படத்தை பத்தி இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு தெரியட்டும். அதானே எதுங்க? எங்க அப்பா சங்கி இல்லன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம
இப்போ நீங்க ஹீரோ இல்ல, இப்ப அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஆடியோ லான்ச்னு ஒண்ணு வைக்கணும், அதுல ஏதோ பேசணுமேனு ஒண்ணு பேசணும், படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கணும்னு அவசியமே இல்ல, ஏதோ ஒண்ணு பேசணும், அது நல்லதாவோ கெட்டதாவோ ஒருத்தர் குட்டி ஸ்டோரின்னு ஒருத்தவங்க பேசி ஒருத்தர் ஹிட் பண்றாங்க. ரஜினி ஜெயிலர்ல ஒண்ணு பேசி அவரு ஒண்ணு ஹிட் பண்றாரு. இப்ப சிவகார்த்திகேயன் கண்டிப்பா அவர் ஆடியோ லான்ச்ல அவரு வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசுவாரு, ஒரு விஷயத்த பத்தி அட்ரஸ் பண்ணுவாரு, அது படத்துக்கு சம்மந்தம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனா அதை பத்தி ஒரு வாரம் பேசுவாங்க. சோ இப்படிதான் அவங்க ஒரு மார்க்கெட்டிங் தேடிக்கிறாங்க. இப்போ சுத்தமா ராயன் படம் ஆடியோ லான்ச்சுக்கும் அவர் போயஸ் கார்டன் பேசி சம்பந்தமே இல்லை, அந்த படத்தை பத்தியே அது பேசிருக்கலாம், ஆனா இந்த ப்ரோ மாதிரிதான் அவங்க வந்து தேடிக்கிறாங்கன்னு சொல்லி வர்றாரு. ப்ரோ இன்னொன்னு அசுரன் டைம்ல வந்து தானு வந்து ஒரு அவங்க ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு இளைய சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. அதுக்கு வந்து திரும்ப ஒரு இன்டர்வியூல ஒரு விழா மேடையில வந்து சொல்றாரு இளைய சூப்பர் ஸ்டார் டைட்டில் இல்ல கார்த்தி ப்ரோ இது நடந்தது சொல்றேன், இதனாலே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கலாம். இளைய சூப்பர் ஸ்டார் டைட்டில் இவர் கொடுத்தாரு தானு, அதை வந்து அசுரன் படத்துல இருந்து வரும்னு சொல்றாரு ஒரு மேடையில. அதுக்கப்புறம் ஒரு மேடையில தனு சொல்றாரு இல்ல எனக்கு இளைய சூப்பர் ஸ்டார் பட்டம் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் கிளாரிஃபை பண்றாரு. இதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு ப்ரோ. அப்புறம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கனெக்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இருந்துட்டு போறது இதுல என்ன இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? அதுல இருந்துட்டு போறது இருந்துட்டு போட்டுமே இதுல என்ன இருக்கு? சரி ஓகே, அதனால என்ன அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அவரும் கௌரிகளோட ரஜினி ரசிகர் கமலஹாசன் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா பேசுறாரு பிக் பாஸ்ல. நான் வந்து லவ் பண்ணியிருக்கேன், அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த கல்யாணம்லாம் பிரேக்கப் ஆயிருக்கு, ஆனா எங்கேயுமே நான் அவங்கள பத்திலாம் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல, நிறைய பேர் என்னுடைய இதயத்தையே உடைச்சிருக்காங்க, ஆனா அவங்கள பத்தி நான் எங்கேயுமே பேசல அப்படின்னு சொல்லுறாரு. அப்ப அது அவர் ஏங்க டைவர்ஸ் பண்ணாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டோமா? யாராவது சொல்லியிருக்கோமா? கௌதம் ஏன் போனாங்க இதெல்லாம் ஏன் இந்த சில்லறை பத்தி உனக்கு வருது இந்த மாதிரி? போறீங்க நீங்க தான் ஏன் வர நீ வந்து பத்தி எல்லாம் பேசுனீங்கன்னா இதெல்லாம் நல்லா அப்ப ரஜினிக்கும் இல்ல ரஜினிக்கும் தனுஷுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது இது ஒண்ணா ரஜினிக்கும் தனுஷுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? ரஜினிக்கு தான் அப்புறம் இது இளைய சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாங்க போடலன்னு சொன்னேன். இது மாதிரி ஒண்ணு நடந்தது அசுரன் டைம்ல. அவரு வந்து மாப்பிள்ள, ரஜினியோட மாப்பிள்ள மருமங்க இல்ல கார்த்தி ப்ரோ மருமகன் தான் ப்ரோ. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் அவங்க குடும்பத்துல நடக்கிற அந்த பிரிவு இதெல்லாம் நீ ராயனை பத்தி பேசினா ராயனை பத்தி பேசி, நீ ஏன் சம்பந்தம் பேசிட்டு இருக்க? ஐயோ இப்ப பேசினாங்கல்ல அவங்களுக்குள்ள இந்த ஆடியோ லான்ச்ல பேசினாங்க, அவங்களுக்குள்ள என்னமோ இருந்துட்டு போகுது, உனக்கு என்ன? ஆடியோ லான்ச் டாபிக் வந்துச்சா இல்லையா அத சொல்றேன் நானு, எப்படி இருக்கலாம் அப்படின்னு. அவரு சொன்னது வந்து தனுஷ் அந்த பேசியிருக்க கூடாதுன்னு அவரு சொன்னாரு. அதுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப ரஜினிகாந்த் வந்து தனுஷ் பத்தி ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல தனுஷ் தான் ரஜினிகாந்த் பத்தி மலையில திட்டுங்க கௌரி இல்ல கரெக்டா? ஆனா கௌதமி சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் வந்து அவருக்கு இன்னும் காசு பாக்கி கொடுக்கல, அவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்றீங்க பாருங்க, உங்களோட ரியல் முகம் இப்ப தெரியுது கௌரி. இல்ல உங்களோட உண்மையான முகம் இப்ப வெளியே தெரியுது. உங்களோட நடுநிலை வேஷத்தை கலைச்சிட்டு பேசுங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு இந்தியன் படம் போய் பார்த்தேன், எவ்வளவு ட்ரை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தேன். அதே தொடர்ந்து பண்ணுங்க. அதனால அதை சொல்லிட்டு பேசலாம், நானும் பேச ரெடி. அதை விட்டுட்டு கௌதமின்னு பேசுறதெல்லாம், நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு பேசுறதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து யூ brought it up. எந்த சமயமும் நீங்க எதை நான் பிராட் பண்ணேன்? கௌதமி யார் கொண்டு வந்தது? ஒழுங்கா இருப்பாங்க. நீங்க ரெண்டு தனுஷ் ரஜினின்னு பேசும்போது பொண்ணு மேட்டருக்கு போறீங்கன்னா உங்களோட கேரக்டர் உங்களுக்கே தெரியுது. என்னோட கேரக்டர் எனக்கு தெரியும், நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப நான் என்ன பொண்ணு மேட்டரா போனேன்? தனுஷ் பொண்ணு மேட்டர் போனேன். இப்ப ரஜினிகாந்த் பொண்ணு மேட்டர் இல்ல, நான் என்ன இப்ப நீங்க கௌதமி யார் கொண்டு வந்தது? நீ இப்ப பாரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காத. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்லல. நீ என்னப்பா டாக்ஸிக்கா மாத்திட்டு இருக்கான் வேற படைய பேருன்னு படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. சரி நான் சொல்றேன், நல்லா இல்ல, அது பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்றாங்கன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா?
படம் நல்லா இல்ல சரி ஓகே. இல்ல அது அதெல்லாம் சொல்லலாம். படம் நல்லா இல்லைன்றது காசு வாங்கினா வந்து அதுக்கு ஒரு தனி ரிவ்யூ அது சொல்ல வரேன். வைபராஜா இந்தியன் படத்துக்கு இது எவ்வளவு மேல் வைபராஜா? அதை நானே சொல்லுவேன். நானே படம் நல்லா வைபர் தானே சொன்னேன். வைபர் அது அது வந்து உன்னோட கருத்தா நீ சொல்லலாம், அவ்வளவுதான். என்ன இருக்கு நீ சொல்ல, நானே சொல்றேனே செகண்ட் ஹாஃப் சும்மா இருக்குன்னு உண்மையா சொல்லிட்டேனே. சொல்றேன், படம் நல்லா இல்ல. உங்க நான் உங்க 12 மணிக்கு உங்களோட ரிவ்யூவும் பார்த்தேன், 3:30 மணி ஷோவும் பார்த்தேன். தொடர்ந்து எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். தொடர்ந்து என்ன நடக்குது, நான் என்ன போட்டிருக்கேன், நான் என்ன படத்துக்கு ரிவ்யூ தகுந்த போட்டிருக்கேன், மாதிரி இரு எதுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு தகுந்த நிமிஷம். மாதிரி நான் உங்க என்ன ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்கேன், பார்த்துட்டு தான் வரேன். சரி இதெல்லாம் கேட்டா நான் நீங்க என்ன பதில் சொல்ல போட்டிருக்கேன் போறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன். சொல்லதான் நான் உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேன். சரி சொல்லுங்க. பதில் படத்துல சொல்ல என்ன ப்ரோ, சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம். படத்துல என்ன ப்ரோ உங்களுக்கு சொல்லுங்க, பாசிட்டிவ்லாம் சொல்லுங்க கேக்குறேன். எனக்கு தான் செகண்ட் ஹாஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. என்ன நான் போட்ட ட்விட்டே தானே போட்டிருக்கேன். செகண்ட் ஹாஃப் பிடிக்கலன்னு சொல்றீங்க, அதுல என்ன பிரச்சனை அதை சொன்னீங்களா? கம்ப்ளீட்டா கதையே டைவர்ட் ஆயிடுச்சு. ஓகே, படத்துக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணா மட்டும் ஓகே டீசன்ட். அதுக்குதான் படம் ப்ரொமோஷன் பண்ணாத படத்துக்குலாம் அப்படியே ஒரு 3 மணி நேரம் கழுவி ஊத்துறீங்க. இது உங்களோட இரட்டை நிலைப்பாடு இதுலயே தெரியுது. எனக்கு புரியல. எனக்கு கழிவு ஊத்துனா இந்த படத்தை எப்படி கழிவு ஊத்துறது எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேனே, டைரக்டர் தனுஷாவும் ஆக்டர் தனுஷாவும் நல்லா பண்ணிட்டாருங்க. பழைய 70-80 வந்த ஒரு பழைய அதே புதுசா கதையை எடுத்து புதுசாலாம் கதையை இல்ல அதே கதையை எடுத்து படத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. என்னால பேச முடிஞ்சா நான் பேசுவேன், புரியுதுங்களா? முதல்ல நீ அதான் நீ ஒரு 6 பேர் சேர்ந்துக்கிட்டு நீங்க ஒண்ணு சொன்னா அதை செட் பண்ணிடுறீங்க, ஒரு டியூன் பண்ணிடுறீங்க, ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒரு டியூன் பண்ணிடுறீங்க. அததான் பண்ணிட்டு இருக்கீங்க. செட் பண்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த படம் உங்களுக்கு நானே சொல்றேனேங்க, நானே தானே சொல்றேன். செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு கதையாவே கனெக்ட் இல்லை, எமோஷனல் இல்லை, எல்லாம் சொல்லியிருக்கேனே. இதுல இருக்கு, நான் போட்ட ட்வீட்லயே தானங்க போட்டிருப்பேன். அதனால நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் தனுஷும் ஆக்டர் தனுஷும். ரைட்டர் தனுஷா வீக்கா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீக்கான ரைட்டிங் தான் சொல்லியிருக்கேனே. நான் என்ன சும்மா வந்து மாஸ்டர் பீஸ் அதுன்னு ப்ரோ ஒரு நிமிஷம். முதல் பாதியில கூட ஓரளவுக்கு படம் போயிடுது. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. கிட்டத்தட்ட அந்த ஒரு பாட்டு சில அந்த சீன்ஸ் தவிர அதுல ஒண்ணுமே இல்ல. எங்க நோக்கி போகுது, என்ன ட்விஸ்ட், இதெல்லாம் ஒரு ட்விஸ்டா? அதுதான் வைபர், அதுதான் நானும் சொல்றேன். நான் சூப்பர்னு சொன்னாலே என்கிட்ட நீ கேள்வி கேட்கணும். புரியல ப்ரோ, இல்ல எனக்கு புரியல. எனக்கு நான் சூப்பர்னு சொன்னதுல இப்படி படம் எடுத்துட்டா ஓடிடும். நான் அது சொல்லவே இல்லையே, என்கிட்ட கேக்குறீங்க. நான் சூப்பர்னு சொல்லி தான் என்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க எப்படி நீ இந்த படத்தை சூப்பர்னு சொல்லலாம்? நான் சொல்லவே இல்லையே. நான் தான் சொல்றேன், நானுமே சொல்றேன் செகண்ட் ஹாஃப் சுமார் தான் சொல்றேனே. சுமார் இல்ல ப்ரோ, இது கதை. நீங்க இதுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். அதுக்குதான் இல்ல எதை நோக்கி எடுத்துட்டு போறாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்தை பார்த்து, என்ன எடுத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி வந்து எடுத்த சில கதைகளே எடுத்து ரொம்ப முயற்சி பண்ணாம சில இது பண்ணிட்டா போதும். ஒரு இது பண்ணி எடுத்த கதைகள், எடுக்காத கதைகள் அதெல்லாம் பேச்சு இல்லை, ஓகேவா? அந்த படத்துல டைரக்ஷன், மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏஆர் ரஹ்மான் விஜய் ஃப்ளோவா கரெக்டா அந்த ஃபேமிலியை காட்டினது, சேவ் பண்ணுறது, இதெல்லாம் டைரக்ஷனாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு தனுஷ். அந்த கேரக்டர் ரொம்ப அண்டர்பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொண்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கதை வந்து சம்மந்தமேலாம் அந்த தம்பிக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி பேசும்போது, அவங்க தனுஷை குத்தும் போதெல்லாம் எனக்கு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. மேபி அவர் என்ன எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம சுமார் தான் சொல்றோமே, அது என்ன சூப்பர் நான் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இவனுக்கு சொல்ற மாதிரி சோசியல் மீடியா இத்தனை பேர் எல்லாம் ஃபயர், ஆஹா ஓஹோ மாசு அதுன்னு சொல்றாங்க. நம்ம எதாவது சொல்லியிருக்கோமா அந்த மாதிரி? கிடையாதுல்ல. நமக்கு என்ன தோணுதோ சொல்றோம். இல்ல ப்ரோ, சில படத்துக்கு மட்டும் 2 நாள் முன்னாடியே பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கமிங்னு ஒரு ட்வீட் பண்றது, டியூன் பண்றது, 2 நாள் முன்னாடியே டியூன் பண்றது. நான் போட்டிருக்கேனா? நான் ஏதாவது போட்டிருக்கேனா? இது நடந்துகிட்டு இருக்குன்ற இதெல்லாம் தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் ப்ரோ வரோம். எந்தெந்த படத்துக்கு இது நடந்துட்டு இருக்கு. Indian 2 had so much more vibe than Ryan. ஐயோ, இந்தியன் 2 நல்லா இல்லன்னு நானே சொன்னாங்க. இதே ஸ்பேஸ்ல நானே நல்லா இல்லன்னு தாங்க சொல்லிட்டு போனேன். நான் அதுக்கு முட்டு நல்லா இருக்கும்னு ரிலீஸ் வரைக்கும் நான் சொன்னேன். Ryan சரியா? ஆனா அந்த கடைசில டிசைட் பண்றது மக்கள் தானே. உங்களுக்கு அந்த மேபி உங்களுக்கு ராயன் பிடிக்கலன்னு இருக்கலாம், வெச்சுக்கலாம். ஆனா நீங்க ராயன் பத்தி பேசுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல ப்ரோ? இது ஆக்சுவலி ஒரு இல்ல எனக்கு புரியல. ஒரு பில்டப் தான் ப்ரோ. படம் பூரா பில்டப் இருக்கு. எனக்கு புரியல. இது ரசிக்கிறாங்க, ஓகே, சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னா நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது இங்க இருக்கிற ட்விட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து அதை எப்படி பயன்படுத்துறாங்க அவங்களோட கேட்கணும்ல. இங்க உள்ளவங்க அந்த மாதிரி ட்வீட் பண்ணல ப்ரோ. நம்ம பேசுறோம் அவங்கள்ட்ட. இல்ல அவர் ட்வீட் பண்ணாரு, நான் 3:30 ஷோ தான் பார்த்தேன்.
அவர் என்ன ஓகே சொன்னாரு? சூப்பர்னு ஓகே சொன்னாரா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ்னு போட்டிருக்காப்ல, புரியுதுங்களா? சரி, நான் அக்ரி வித் ஹிம். நீங்க அதுவே இல்ல, பாத்தீங்களா? இதுவே சாஃப்டா தான் அணுகுறாருன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? சில படத்துக்கு ஒரு தகுந்த மாதிரி சில இது அந்த லாஜிக், படம் அப்படி சில ரொம்ப படத்துக்குலாம் லாஜிக் மொக்கையா கேள்வி எல்லாம் இருந்தது. கேக்குறாரு, இது என்ன நடந்தது, இது எப்படி இது அப்படின்னு ரொம்ப கேட்டாரு. நான் இந்தியன் கார்த்திக் ப்ரோ, படத்துக்கே எடுத்துக்கிறேன், இந்த படத்தை கார்த்திக் ப்ரோ, நீங்க கேட்கலன்ற அவ்வளவுதான். இந்தியன் டூ சீன் பை சீன் ரோஸ்ட் பண்ணீங்களா? அதுதான் அவரு பேசிட்டு இருக்காரு. நீங்க ஆமாங்க ராயனையும் இந்த படம் ரோஸ்ட் பண்ணுன்றாரு. ஏங்க நான் தான் சொல்லிட்டேங்க ராயன் செகண்ட் ஹாஃப் வந்து சுமார்னு ஓகே, சொல்லிட்டு வைபர் இல்ல இன்னைக்கே பண்ண ப்ரோ, முடியாதுல்ல. சீன் பை சீன் பேசணுமா? சீன் பை சீன் நீங்க பேசணுமா? தனுஷ் என்ன சீன் எடுத்துக்கிட்டாரு? பை சீன் வந்து கண்டிப்பா பேசதான் போறோம், பேசாமலாம் கிடையாது. இன்னைக்கே பேசணுமா? இந்த இந்தியனுக்கு மட்டும் என்ன முத நாளே பேசணுமா? அதுல ஒரு சின்ன இது ஓகே, 2 நாள் ஆகட்டும் 3 நாள் ஆகட்டும், எல்லாரும் படம் பார்க்கட்டும். அதனாலதான் இப்பயே நான் வந்து சீன் பை சீன் சொல்ல அவரு கஷ்டப்பட்டு இந்தியனுக்கு சொல்ல வந்து வராரு. நான் ஏன் பேசாம இருப்பான்றீங்களா நீங்க? அதெல்லாம் வைபர் பேசுவேன். ஆக்சுவலி இந்தியன் 2 அப்படி இந்தியன் டூக்கே கமலஹாசன் அப்படிதாங்க வந்து பேசினேன். ஸ்டார்ட் இந்தியன் டூக்கே 2 நாள் 3 நாள் கழிச்சு தாங்க பேசினேன். இந்த படத்துக்கும் பேசுவேன். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன் இருக்கு, ஒன்னு டீட்டெயிலாக எடுத்து பேசுவேன். இதுல என்ன இருக்கு? அப்படி பேசிட்டா இதாயிடுவார் அப்படின்னு நான் பேசுவேன். நினைக்கிறேன். அதுக்கு சுனில், அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க ஒரு டைம் நினைக்கிறதெல்லாம் பேசாதீங்க. நான் சண்டே சீன் பை சண்டே சீன் பேச பேசுறோம். சொல்லல. நான் பேசுவேன் ப்ரோ, நீங்க யாரு ப்ரோ சொல்றதுக்கு? அப்ப என்ன நான் வேணா நான் என்ன பேசுங்க. நினைக்கிறேன் நீ பேசக்கூடாதுல்ல. நான் நினைக்கிறேன் நீ சொல்லிட்டு இருக்க அவர்கிட்ட சீன் பை சீன் பேச சொல்றாரு, நான் சொன்னா? நீங்க இந்தியன் டூன்னு உங்க வாயாலே இப்ப வந்தது ப்ரோ, அதான் ப்ரோ ஐயோ, சொன்னேன். நான் சொன்னா அந்த மாதிரி அதை நான் அவர்கிட்ட நேரா இல்ல கேட்டுக்கிறேன். வைபர், இல்ல அதுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடி. நானுமே பேசணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. இவனுங்க வந்து ரொம்ப ஓவர போறது எனக்குமே பிடிக்கல அந்த கார்த்திக் அளவுக்குலாம். ப்ரோ, ஓகே, நான் வந்து செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனை உங்களை இது இருக்குதான். சொல்லல, அது உங்களோட திறமை, நீங்க ஒர்க் பண்றீங்க எல்லாம். நான் தொடர்ந்து சில படங்கள் பார்த்துட்டு தான் வரேன். இங்க என்னன்னா, நீங்க ஒரு ஒரு செட் பண்ணிட்டீங்க டியூன், ஓகே இதுதான், இது இப்படி எடுத்தா படம் போதும், இவங்களுக்கு இந்த இந்த இது போதும். நல்ல படம் தான் நல்ல படம்னு சொல்லுங்க, ஓகே. நல்ல படம்லாம் நல்லா நீங்க சொல்றீங்க, ஓகே. உங்கள்கிட்ட பேசுறேன், நான் கேட்கறேன். ஆனா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது ஒரு என்னன்னா, இது ஒரு ட்விட்டர்ல இது ஒண்ணு இதாயிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நல்ல இல்லாத படத்தையும் ஒரு 4 பேர், அதாவது சில பேர் எப்படின்னா ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு அதே டியூன்ல போய் படத்தை பார்த்துட்டா நல்லா இருக்கு அப்படி சொல்றவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியே இங்க எடுத்துட்டு போயிட்டு, ஓகே அதுக்கெல்லாம் போய் படம் பண்றதுக்கு இது இந்த மாதிரி சாதாரணமா பண்ணா கூட அது போதும் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இது செட் பண்ணிட்டாங்க சில பேர் சேர்ந்து. ரொம்ப முயற்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. இப்ப இதே ஆஹா ஓஹோன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா இப்ப என்ன, இல்ல இதுக்கு மேல என்ன படம் நம்ம பார்க்க போறோம்? எனக்கு தோணுது, இதையே இவ்வளோ கொண்டாடுறாங்களா எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து போய் முடிஞ்சு போனாங்க. அதாவது தயாரிப்பு நிறுவனங்கள் ஓகே ப்ரொமோஷன் பண்றாங்க, அதுக்கான சில பேர் இது பண்றாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு. அது ஓகே, அது அவங்கவுங்களுக்கு. எனக்கு படம் நான் போய் இந்த ரிவ்யூ எல்லாம் போய் பார்த்துட்டு என்னதான் நடந்துட்டு இருக்கு, இப்ப நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே போயிடுது, செகண்ட் ஹாஃப்லாம் அதுதானப்பா சுத்தமா. நானும் சொல்லியிருக்கேன். என்கிட்ட கேள்வி கேட்டேன், என்கிட்ட மட்டும் கேள்வி கேளு. நான் சொன்னது கேள்வி கேளு. நான் வந்து இந்த படம் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால வராத அதாவது படம் ஒரு அப்படி நல்ல நான் ஒரு தான் இது பேசியிருந்தேன். ஒரு நல்லா போற ஒண்ணு பார்த்து ஒரு மோசமான ஒரு படம் பார்த்த மாதிரியான எனக்கு அப்படிதான் இருந்தது செகண்ட் ஹாஃப் பார்த்தது. ஏதோ போகுது, இதே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். நானுமே அதுதான் நானும் சொல்றேன், செகண்ட் ஹாஃப் சுமார்னு சொல்லிட்டேனே. சுமார்னு இல்ல ப்ரோ, இது கதையாவே இது என்ன சொல்ல, ஏதோ ட்விஸ்ட் வைக்கணும்னு வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இது பேசணும்ல. அதுதான் சொல்றேன், ரைட்டிங்கே வீக்னு சொல்லிட்டேனே செகண்ட் ஹாஃப். சுமார்னு சொல்றதே கூட இது இது என்ன சொல்றது அப்படி சொல்றேன் ப்ரோ நானு. இந்தியன் 2 விட பெட்டர்னு சொல்லலாமா? கார்த்தி ப்ரோ எப்படி சொல்ல வரணுமோ அப்படி சொல்றாரு ப்ரோ. இந்தியன் 2 விட நல்ல படம் தான். நான் இந்தியன் 2 விட பெட்டர்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே தான். நான் இப்ப இந்தியன் 2 நல்ல படம் வந்து பேச விரும்பல. இல்ல நீங்க சொல்லனால ஓகே, அது உங்களோட கருத்துங்க. இல்ல கருத்தெல்லாம் இல்ல, பொதுவா ப்ரோ இல்ல ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு கம்பேரிசன் வைக்கவே முடியாது இல்லையா? அது வேற படம், இது வேற படம், ஓகேவா? இந்த படம் பார்க்கவும் உனக்கு ஒன்று தோணி இருக்கும். இந்த படம் நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு சுமாராக தான் இருந்துச்சு. சுமாராக இருந்ததுக்கும் ரீசன் சொல்றேனே, தனுஷோட டைரக்ஷனும் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஸோ அதனால ரைட்டிங்கா வீக்கா இருந்துச்சு. பட் ஓகே பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா அது மொக்கையா இருந்துச்சுன்னா மொக்கன்னு சொல்லிட்டு போறேனே, இதுல என்ன இருக்கு? நான் இதுக்கு முன்னாடி சொல்லாததா, விஜய் படத்தை சொல்லாததா, இது சொல்லாதா? நீ உடனே வந்து ஏன் சொல்லனா? கார்த்தி அவர் என்ன சொல்ல வராரு புரியல கார்த்தி. அவர் வந்தவனே என்ன சொன்னாரு, நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க, இல்லாக்கட்டி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல இதெல்லாம் சன் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ், ரெஜன் தான் ரிலீஸ், சரியா? ஒண்ணு இன்னொன்னு தெரிஞ்சுக்க, ட்வீட் போடுறதுன்றது என்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்வீட் போடுறதை என்ன வேணாலும் டைப் பண்ணி போட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா வாயில பேசுறது அப்படி பேச முடியாது, அது தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்.
வாயில பேசும்போது என்னன்னா ஒரு விஷயத்த அப்படியே ராயன் பயங்கரம் சூப்பர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அடுத்து நீங்க கேள்வி கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். இங்க மற்ற ஸ்பேஸ் மாதிரிலாம் நான் பேசுறேன் இல்லையா, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நீ இவ்வளவு தூரம் பேசுறல, நான் பேசிட்டு தானே இருக்கேன் கூட, அதை பண்ணும்ல. நான் அதுதான் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன, நான் இப்போ வந்து ராயன் சூப்பர் ஆஹா மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் பேசினேன்னா ஆரம்பத்துல இருந்து நான் பேசலையே, நீ வரத்துக்கு முன்னாடி இருந்து பேசலையே, அப்புறம் என்ன ப்ரோ? இல்ல இது வந்து தொடர்ந்து 2-3 படங்களுக்கு நான் பாத்துட்டு வரேன். இது இப்ப என்னன்னா ஒண்ணு படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு பண்ணாலே போதும்ன்ற இல்ல இந்த மாதிரி பண்ணாலே போதும்ன்ற லெவலுக்கு ஒரு நீங்க தான் புத்திசாலின்னு நினைக்காதீங்க. ஆப்போசிட், அது நீங்க தான் முட்டாளு, பாக்குறவங்க புத்திசாலிங்க. ஓகேவா? எந்த படம் சொல்லுங்க ப்ரோ, தெளிவா எந்த படம் இந்த படத்துக்கு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார் படமும் அந்த மாதிரி தான். இல்ல நான் உங்களை சொல்லல, பொதுவா இங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்னு சொல்றேன், இந்த டியூன் பண்ணிடுறாங்கன்னு சொல்றேன். இது ஸ்டார் படம் நீங்க சொல்லலன்னு சொல்றீங்க. வந்து நல்லா இருக்குதுன்னா மைனாரிட்டி தான் முட்டாளிங்க. ஓகேவா? டியூனிங் பண்றாங்க, நீங்க வந்து தான் புத்திசாலி. உங்களுக்கு படத்துக்கு நடிகருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்ற அவ்வளவுதான் என்னோட குற்றச்சாட்டு. உங்களுக்கு என்னன்னா வந்து இவங்ககிட்ட இவங்க இது ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கு. மத்தவங்க கிட்டனா வந்து எவ்வளவு வேணா பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற யாருன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க லாஜிக் கேள்வி எல்லாம் சில படங்கள்ல கேக்குறீங்க. பதில் கொடுப்பாருங்க. இருங்க, எந்த நடிகர்னு நீங்க சொல்லுங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, ஸ்கேம்ன்ற வார்த்தை வரைக்கும் யூஸ் பண்றீங்க நீங்க மத்த படத்துக்கு. ஆனா வந்து ஒரு படத்தை நல்லா இல்லாத படத்தை ஓகே டீசன்ட் 2 வார்த்தையை சொல்லி உள்ள அனுப்புறது ஸ்கேம் இல்லையா? அது ஸ்கேம் இல்லையா? லியோக்கே அப்படிதான், அது ஸ்கேம் இல்லையா? ஸ்கேம்ன்ற வார்த்தைக்கு அன்னைக்கு விளக்க சொல்லியாச்சு. சரிவா? ஸ்கேம்ன்ற வார்த்தைக்கு இன்டென்ட் ஏன் ஸ்கேம்னு நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு விளக்க சொல்லியாச்சு. அதுக்கு விளக்க சொல்லியாச்சு. அதுதான் ஒன்று சொன்னாரு, என்னன்னா அன்னியன் படத்துல வந்து ஒருத்தர் கொலை பண்ணுவீங்க, எதுக்கு கொலை பண்ணுவாரு? சங்கர் எடுத்தாரு ஒரு சீனு, சாப்பாடு வாங்குவாரு, ட்ரெயின்ல சாப்பாடு வாங்குவாரு. சாப்பாடு வந்து இது என்ன சாப்பாடு, சாம்பார் தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு. சாம்பார் ஏன் தண்ணி ஆக்குறாங்க? பருப்பு போட்டு சாம்பார் செய்யணும். அதுக்கு விளக்கம் தோலை அது சொன்னார்ல. அதுதான் ஒருத்தனுக்கு இப்போ ஒரு 10 பேத்துக்கு சாம்பார் வைக்கலாம், ஓகே, அது 20 பேத்துக்கு கொடுக்கணும்னா தண்ணியை ஊத்து, அந்த சாம்பார் தண்ணி ஆக்கு அப்படின்னா இதுதான் ஸ்கேமு. அதுக்கு தான் அவனை கொலை பண்றீங்க அன்னியன் படத்துல. ஆனா அதே வேலையை நீங்க பாக்குறீங்களே, ஒரு படத்தை எடுத்துட்டு அதை 2ஆ பிரிச்சு இது தனியா வைக்கணும் அது தனியா வைக்கணும் அதையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டிலாம் கொடுக்குறீங்களே, என்ன பண்றீங்க? இந்தியன் 2 லாபம் இல்லையா? லாபம் தான். அப்போ 400 கோடி பட்ஜெட்டு, அதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. இந்த படம் 200 கோடி, இந்த படம் 200 கோடி, இந்த படம் வித்துருச்சு இல்லையா? நான் மொத்தமா தான் பார்க்க முடியும். அடுத்த 200 கோடி எப்படி எடுப்பீங்க? அப்படிலாம் பேசணும்ல. ஸோ ஓகே, இந்த 200 கோடி எடுத்துட்டீங்கன்றது என்ன, அதெல்லாம் பேசும்போது தான் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்றோம். அதுவுமே நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்றோம். அது பேட்டி வந்து அவர் வலைபேச்சு அவர் பேசினது. அது அவரு அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றது எல்லா படத்துக்குமே எனக்கு தெரியல. எல்லா படத்துக்கும் எந்த படத்துக்குமே அந்த மாதிரிலாம் சும்மா பாரபட்சம்லாம் பார்க்கலங்க. எல்லா படத்தையும் அவங்க தான் பேசுறோம். எந்த படத்தை பேசாம இருந்திருக்கோம் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொல்லலாம் நிறைய நீங்க நேம் பண்ணுங்க, நேம் பண்ணுங்க. ஏதோ ஒரு படம் படம் இதே ஜெயிலருக்கு நீங்க ரிவ்யூவே பண்ணல. அந்த படத்துக்கும் நீங்க பெருசா எதிர்பார்க்காதீங்கன்னு ரிவ்யூ பண்ணீங்க. ஏன் ஜெயிலர் பண்ணல? ஏன்னா யாரு உங்ககிட்ட வந்து முட்டாள்தனமா உங்களை திட்டுவாங்களோ அவங்க எல்லாம் வந்து நீங்க ஏதாவது சொன்னா நம்மள வந்து ஏதாவது கடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ சொல்லாம, ஏன்னா அப்படி இது பண்ணிட்டீங்க. ஜெயிலருக்கு முன்னாடி நான் பேசவே இல்ல. மட்டும் நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா யாரும் என்ன அதாவது உங்களுக்கு வந்து எனக்கு புரியல. ஜெயிலருக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி பேசிட்டு இருந்தேன் ரஜினி? அது தெரியும் ப்ரோ, நீங்க ரிவ்யூ ஏன் சொல்லல அந்த டைம்ல? அந்த டைம்ல இருந்தா நீங்க திடீர்னு மாறின மாதிரி இருந்தது. அதுக்காக தான் கேக்குறேன். ரிவ்யூவே சொல்லல அந்த படத்துக்கு. ஆமாங்க, அதுக்கப்புறம் தான் நான் சொல்லிட்டேனே, எனக்கு படம் பிடிக்கலாம் ரிவ்யூ போடல நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் போட்டுனேன். எந்த படத்துக்கு போடுறது இல்லையே. எனக்கு படம் பிடிக்கல, பெருசா பிடிக்கல, எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னா ரிவ்யூ போடுறது நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் போடுறதே கிடையாது. பிடிக்காத படத்துக்கு ஏதாவது ஒரு அது சார்ந்த ட்ரோல் மாதிரியான ட்வீட். ஆனா ஜெயிலர் ரிலீஸ் அன்னைக்கு நான் பேசினது நீங்க திரும்ப எடுத்து போய் பாருங்க. ஜெயிலர் ரிலீஸ் டேட் என்னவோ அந்த டேட்ல வந்து ஆகஸ்ட் 11 ரிசர்ச்ல அந்த டேட்ல வந்து ஆடியோ எடுத்து பாருங்க. இந்த படம் ஓகேவான படம் தான், ஆனா இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு,
ஓகே. ஆனா ரொம்ப வீக்கான படம் ரைட்டிங்ல அப்படின்னு சொல்லியிருக்கனே. அன்னைக்குமே தானங்க சொன்னேன். அதுக்கும் ஏங்க முன்னாடி அப்படிலாம் அண்ணாத்த மாத்தி பீஸ்ட்லாம் மாத்திலாம் வந்திருக்கு ப்ரோ. மாத்தி மாத்திலாம் உருட்டலுங்க. இதுல என்ன இருக்கு? ஜெயிலர் இல்ல படத்துல சூப்பர் இல்ல இன்னிக்கா இல்ல ப்ரோ, சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இல்ல நீங்க செய்யற வேலையை நீங்க கரெக்டா செய்றீங்க. அது எல்லா படத்துக்குமே அது நான் சில படங்களை எல்லா நல்லா இது படத்துக்கு தாங்க பண்றீங்க, சொல்றேன். அதை நான் ஏதோ ஒரு பார்த்துக்கிட்டு தான் படத்துக்கு. வரேன். சரி ஓகே. இல்ல எந்த படத்தை உங்களோட சொல்லுங்க. ஏதோ ஒர்க் ஒரு நல்லா படத்தை இருக்கு சொல்லுங்க. ப்ரோ. இல்ல அது தொடர்ந்து செய்யுங்க. ஆனா வந்து சில படங்களுக்கு மட்டும் உங்களோட என்ன சொல்றது, சில உங்களோட படங்கள் என்ன படம்? இந்தியன் 2 சில படம் என்ன படம் சொல்லுங்க. சில இந்தியன் 2 படம்னா தான் கார்த்தி, அதான் வேற இண்டியன் என்ன? விட்டுருங்க. அது வேற. அது அடுத்தது வேற. நெக்ஸ்ட். ஐயோ இல்ல நம்ம எந்த 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 ஹீரோ எந்த படம் தான் இன்ஃப்ளூயன்சர் யூஸ் இல்ல பண்றாங்க? அதாவது அப்படிதாங்க சொல்லணும். சாஃப்டான டார்கெட் வந்து இவருக்கு ப்ரோ கமல் தான். சரிங்களா? வேற என்னங்க மத்த படம்? யார்கிட்டயும் இல்லைங்க போனா ஒரு வந்து நிமிஷம் இருங்க. எவனாவது வேற கடிச்சிட்டு படம் இருப்பான், வேற படம். உங்களுக்கு எவனாவது பிரச்சனை வந்து வந்து தொடர்ந்து ட்ரிப் பண்ணி கடிச்சிட்டு இருப்பானுங்க. அது இல்ல வந்து சரி ப்ளூ வராது. டிக் வேற இல்ல இல்லைங்க. உங்களுக்கு வேற என்ன படம் சொல்லுங்க. வேற என்ன படம் சொல்லுங்க. வேற ஏதோ இல்ல ஒரு ப்ரோ, படம் சொல்லுங்க. அந்த மாதிரி தெரியும். ரொம்ப இல்ல டாப் உங்களுக்கு வந்து ஏங்க இல்ல வேற டாப் 5ல 5 ஹீரோ தானே இருக்காங்க. 5 ஹீரோ இருக்காங்க இல்லையா? அந்த 5 ஹீரோ படத்துல எந்த படம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சிவகார்த்திக் நம்ம பேசலையா? பிரின்ஸ்ல நீங்க பிரின்ஸ் உங்களுக்கு கழுவி சாஃப்டான ஊத்துலையா? டார்கெட் கமல்னு சொல்றேன். மத்த நடிகர்களை படம் ஒப்பிட்டு படம் பார்த்து பேர் சொல்லு ஹார்ட் வைபர். டார்கெட் எங்க ப்ரோ சாஃப்டும் அரசியலையும் கிடையாது, சினிமாவையும் ஹார்டும் கொண்டு கிடையாது. போய்கிட்டு எனக்கு எல்லாருமே டார்கெட் ரெண்டுத்தையும் தான். சேர்த்து அவ்வளவுதான். வச்சுக்கிட்டு உங்களோட அந்த அரசியல் இதையும் இதுல வந்து எல்லாருமே பேசுறது. எல்லாருமே அதனால டார்கெட் தானுங்க. படம் நல்லா இல்லைன்னா எந்த படமா தான் நல்லா இல்லதான். அவ்வளவுதான். நம்ம அப்படிதானே படம் பேர் பேசிட்டு சொல்லு இருக்கோம். இல்ல வைபர். ரஜினி ப்ரோ, படத்துக்கு இது ஏங்க அண்ணாத்த வரும்போது ரஜினி திட்டுறோம். இங்க பாருங்க, ரஜினி படத்தை அண்ணாத்த வரும்போது ரஜினி படம் நல்லா இல்லைன்னு சொல்றோம். கமல் படம் இந்தியன் 2 சொல்றோம். பீஸ்ட் சொல்லியிருக்கோம். வாரிசு எல்லாருமே சூப்பர்னு சொன்னா கூட எனக்கு இல்ல பெருசா கார்த்தி, பிடிக்கலைங்க. ஒரு அது படம் சீரியல் பேர் மாதிரி சொல்லிட்டோம். சொல்லியிருக்கோம். இரு கார்த்தி, லியோ ஒரு 2 லியோவே நிமிஷம் டைம் செகண்ட் கொடுங்க. ஹாஃப் சொல்லியிருக்கனே. படம் பேர் பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டோம். லியோவே செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. இது என்னையா பிடிக்கலன்னு ரைட்டிங் சொல்லுங்க. அப்படின்னு கேட்டிருக்கனே. லோகேஷ் கனகராஜ் வெளியே பார்க்கல சொல்லியிருக்கனே. ஏதோ இந்த படம் வந்து லீவ் டேட்ல வந்ததுனால ஓடிடுச்சு. லீவ் இல்லாம வந்து 100 கோடி கம்மியா இருக்குன்னு நேத்து கூட சொன்னேன். அதுல விஜய் வந்துட்டாரு. ஓகே. இந்தியன் 2ல வந்து கமல் வந்துட்டாரு. அண்ணாத்த ரஜினி வந்துட்டாரு. சரி, எந்த ஹீரோ பேசல? துணிவு படம் பேர் சொல்லு வலிமையில வைபர். வரும்போது வலிமை வரும்போது அஜித் பேசலையா? துணிவு வாரிசு வரும்போது அஜித் பேசலையா? எந்த ஹீரோவுக்கு நம்ம வந்து சாஃப்ட் டார்கெட்டா நினைச்சிட்டோம்? இவனுங்க எல்லாம் திட்டதான் செய்வானுங்க. என்னைக்காவது யாராவது வந்து இது பண்ணிருக்கோமா? எஸ்கே படத்தை பேசியிருக்கோம். சிம்பு ஏங்க ஷூட்டிங்கே போக மாட்டேறாரு, வேஸ்ட் பண்ணிருக்காரு டைம்னு சொல்லியிருக்கோம். சிம்பு சொல்லியிருக்கோம். இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க எல்லாத்தையுமே ஓகே தானங்க சொல்றோம். உங்களோட வேலையை நீங்க செய்றீங்க. இல்ல உங்களோட வேலையை செய்றீங்க. எந்த நான் ஒரு ஹீரோக்குங்க நடிகரை எந்த உங்களோட ஹீரோக்குங்க சினிமா சுப்படிச்சாங்க? வேலையை நீங்க கரெக்டா செய்றீங்க ப்ரோ. அதுல எந்த இதுவும் நான் சொல்ல வரல. இது வந்து என்னங்க நடந்துகிட்டு தான் வேலை இருக்கு. சொன்னாங்க? இல்லை, எனக்கு ஒன்றும் நீங்களோ உங்களை புரியலைங்க. சார்ந்தவங்களோ இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து ஓகே, உங்க படத்தை நீங்க எந்த அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோஷன் பண்றீங்களோ பண்ணுங்க. இது ஓகே, இதுதான் படம்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா அதை ஏத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். அதனாலாதான் வந்த உடனே ஒரு படம் செகண்ட் பிடிக்கல. ஹாஃப் படம் பேரே பிடிக்கலன்னு தானே சொல்லியாப்பா சொல்றாரு நீ? ப்ரோ. ப்ரோ புரியல, என்னது? படம் பேரே வரலையே. வைபர் ராஜா ப்ரோ, படம் ஒரு நிமிஷம். பிடிக்கலன்றதுக்கும் படத்தோட இல்ல பிரச்சனையை சொல்றதுக்கும் இல்ல இல்ல ஒரு இல்ல நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆவரேஜ் இருங்க, ஒரு நிமிஷம் டீசென்ட் நீங்க பேசிட்டு தான் பிரச்சனை இருக்கீங்க. சொல்றதுக்கும் வித்தியாசம் எனக்கு சொல்றேனே. தெரியும். ரொம்ப அதுக்கு நல்லாவே அதுக்கு தெரியும். எனக்கு ஒரே நிமிஷம் இருங்க, பேசிட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம். இருங்க. எந்த படத்தையுமே ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த படத்துல இந்த சீன் சரியில்லை, அந்த சீன் சொன்னதே கிடையாது. 2 நாள் முன்னாடி டைம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த படம்லாம் இந்தியன் ஓடி டூ முடிச்சது. இப்போ அன்னைக்கே தான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க. தான். இந்தியன் டூ அன்னைக்கே இந்தியன் 2 தான் அப்பெல்லாம் அவ்வளவு ரிவ்யூ அன்னைக்கெல்லாம் இருந்தது. பேசல. அன்னைக்கெல்லாம் பேசல. ஞாயிற்றுக்கிழமை தான் பேசணும். எச்சி துப்புற மாதிரி இருந்ததுன்னு என்னைக்கு சொன்னீங்க? அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் அது பேசணும். ரிலீஸ் ஆன இல்ல, நாள் இருந்து அன்னைக்கே அன்னைக்கே எல்லாம் தான் பேசியிருந்தா கூட பேசுனீங்க. சொல்லிட்டாங்க. ரிலீஸ் ஆன நாள்ல அன்னைக்கே இருந்து தான் எல்லாரும் பேசுனீங்க. அதுதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. சொல்ல வரேன். பேசினாலும் உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு. யாருக்கு எந்த படத்துக்கிட்ட எப்படி பேசணும்ன்ற அன்னைக்கே பேசின எடுத்துட்டு வாங்க. வைபர் பேசுவோம். இல்ல, தேடி எடுத்துட்டு வாங்க. திரும்ப ரெக்கார்டிங் போய் பார்த்துட்டு. நீங்க தானே ப்ரோ ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் பேசுனீங்க. நானும் தான் வந்து பேசினேன். இல்ல அவர் வண்டி பேசல, உள்ளூர்மே படம் பிடிக்கல. படம் பிடிக்கலன்னு நான் சொன்னேங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பேசிட்டாங்க. அப்புறம் என்ன, இவங்க அதுதான் ஸ்பாயிலர் பண்ணாதீங்க. என்ன படமே ஸ்பாயிலர் தான் சொன்னேன். படம் பிடிக்கல. அதுதாங்க அத மாதிரி படம் பிடிக்கல சொல்லுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரியான இப்போ இந்த என்ன படத்துல விட இல்ல ஓப்பனா எவனுமே இந்த சொல்றது படத்துல இல்லைங்க. சும்மா எங்க சுந்தீப் சந்தீப் அவனும் அந்த இன்னொரு லேடி கேரக்டர் ஓகே, அது ஒரு பாசிட்டிவ்னா அதை தூக்கி ஹைலைட் பண்றது. அதாவது உங்களோட வேலையை கரெக்டா செய்றீங்க ப்ரோ. அது பண்ணுங்க.
இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல நீங்க இப்ப என்ன என்னங்க பொறுத்த வரைக்கும் இப்ப உங்க நீங்க ஆட்சிக்கு புரியல எனக்கு இப்போதைக்கு சந்தீப் உங்க குரூப் உங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு நான் இவங்க ஆளுங்க இல்ல நான் அவர் இல்ல இல்ல அக்யூசேஷன் பண்றதுக்கு ட்விட்டர்ல ஐயா இப்போதைக்கு இங்க பாருங்க அவர் ஒரு நிமிஷம் அக்யூசேஷன் பண்ணின்னு இருக்காரு ஒண்ணு இல்ல இந்த ஒரு காசு நிமிஷம் இருங்க வாங்குற வேலை ஒரு நிமிஷம் ஐயோ இருங்க பாக்குறதுக்கு என்னங்க ஒரு இவரு நிமிஷம் வேற இருங்க பிரச்சனையா இல்ல நான் இவங்க சொன்னது பண்றது பிரச்சனையா ப்ரோ? நான் தெளிவா சொல்லு ப்ரோ. ஆமாங்க வைபர் ப்ரோ. தப்பான விஷயத்த நான் சொல்லுங்க சந்தீப்போடையும் அப்புறம் நான் பாலமணி லவ் சீன் ப்ரோ நல்லா இருந்துச்சா இல்ல அதுதான் இந்த ப்ரோ படத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல உங்களுக்கு அதுதானங்க சூப்பரா பண்றீங்க போட்டிருக்கேன் ஒர்க் சூப்பரா பண்றீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ப்ரோ. அந்த மேகலா ப்ரோ அந்த அது கார்த்தி அது ப்ரோ மட்டும் எனக்கு சொல்லல ப்ரோ, புரியலங்க எல்லாருமே அதாவது சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துல ப்ரொமோஷன் மட்டும் அந்த பாசிட்டிவ் எடுத்து ஹைலைட் பண்றீங்க பாத்தீங்களா, அது வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக சொல்ல வரேன் நான். ப்ரோ அந்த இந்தியன் மாதிரி டூல ஆமாங்க ஹைலைட் நம்ம பண்ண எல்லாம் ஒண்ணுமே இல்ல யாருமே முட்டாளு ப்ரோ. நீங்க வந்து ஒண்டிதான் புத்திசாலி. இல்ல அது ஹைலைட் ஒண்ணுமே இல்லையே. யாருங்க அவர் இந்தியன் இருக்காரு? நம்ம ராயன் பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அதுக்கு தானே ப்ரோ நீங்களே ரொம்ப நேரம் கதறிட்டு ஒரு இருக்கீங்க. சரி நிமிஷம், ப்ரோ. தனுஷை இப்ப எனக்கும் பிடிக்கும். ஒரு நிமிஷம், வாங்கின அடி அப்படி இல்ல தனுஷை இல்ல எனக்கும் பிடிக்கும். ஒரு நிமிஷம், தனுஷை எனக்கும் பிடிக்கும். ஓகேவா? இது வந்து சும்மா தனுஷ் மேல சரி இது பண்றதும் கிடையாது. படம் நல்லா சரி இல்லைன்னா நல்லா சரி இல்லைன்னு கேப்டன் சொல்றதுதான் நான் மில்லருக்கு சொல்ல இல்லைங்க வரேன். ஒரு நிமிஷம் இருங்க கேப்டன் மில்லருக்கு நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க அவருக்கு ப்ரோ, என்ன எப்படி சொன்னீங்க? தெரியும்? அவருக்கு தெரியுது. கேப்டன் மில்லருக்கு இந்த கேப்டன் மில்லர் மாதிரி கழிவு ஒன்னும் ரிவ்யூ வரல ப்ரோ. சரிங்களா? மிக்ஸ்டு கழிவுகள் ப்ரோ ரிவ்யூஸ் அது தான் இல்ல இல்ல வந்தது. எங்க இல்ல நீங்க இல்ல நீங்களும் இல்ல சொன்னீங்க, வச்சீங்க எல்லாருமே ப்ரோ, சொன்னாங்க. ஒரே நிமிஷம். சரி இவரு சொல்றாருன்றீங்க, அப்ப இந்த யூடியூப்ல சொல்றவங்க புக் மை ஷோல புக் பண்றவங்க பைத்தியமா? அததாங்க அவர் சொல்லினுக்கிறாரு. ஐயோ, நான் புக் ஏன் பைத்தியம்னு ப்ரோ பண்றவங்க சொல்ல வரலங்க. பாக்குறவங்க வைபர் ப்ரோ உங்களுக்கு பைஸ்காரங்களா இல்ல புரியுதுங்களா? நீங்க நீங்க தான் பேசுறது புத்திசாலியா? அப்படிதான் இருக்குது. பேஸ்லெஸ்ஸா இருக்கு நீங்க பேசுறது. இவரு போட்டாரு இவரு ஏங்க போட்டாரு இவரு அவர் போட்டாரு. அப்ப அவர் அதே மெஜாரிட்டிக்கு தாங்க ஒரு மில்லியன் நிமிஷம். புக் சொல்லினுக்கிறாரு. பண்றவன் அவர் அதை எல்லார் தாங்க போனையும் பிடிக்கி யாராலையும் சொல்லினுருக்காரு. புக் பண்ண முடியாது. எல்லார் போனையும் பிடிக்கி கார்த்திக் ரவியோட ஐயப்பனாலையும் புக் பண்ண முடியாது. ஏங்க அதுதாங்க புரியுதுங்களா? இவங்களோட அப்ப வேலையே. புக் உங்களை பண்றவன் பைத்தியமா? படத்தை புக் பண்ண வைக்கணும்னா அதுக்கான என்ன பண்ணணுமோ ஓ அதை பண்றதுதான் இவங்க இங்க போட்ட இருக்கிறவங்களோட அப்ப வேலை. வேர்ட் திட்டம் ஆஃப் மவுத்ன்றது இல்லையா புரியுதுங்களா? ஒரு மணி வேர்ட் ஆஃப் நேரத்துல பழைய மவுத்ன்றது டிக்கெட் இல்லையா? புக் ஆகுது. அதாவது ட்விட்டர் யூஸ் பண்ணாத பல பேர் இருந்து அங்க புக் பண்ணுவானுங்க. அப்ப அதெல்லாம் அப்ப வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது இல்லையா வைபர்? வேர்ட் ப்ரோ ஆஃப் ஏதாவது மவுத்ன்றது லாஜிக்கா இல்லையா? பேசு அப்போ ப்ரோ. வைபர் ப்ரோ லாஜிக்கா பேஸ்லெஸ்ஸா பேச பேசுறீங்க ப்ரோ. இங்க பாருங்க ஒரு நிமிஷம். சும்மா நான் வந்து இங்க வந்து தனுஷ் மேலேயோ அதெல்லாம் கிடையாது. அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. ப்ரோ நான் கேட்க அது வேண்டியது இருக்கட்டும் இங்க இங்கேருந்து ப்ரோ. வாங்கின அது அடி பலமோ? இருக்கட்டும். அது இருக்கட்டும். சோஷியல் மீடியாவெல்லாம் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க ப்ரோ. இங்க அதான் இது பேசுறதெல்லாம் என்ன ப்ரோ இது பெருசாலாம் கதையா எங்கேயுமே இருக்குது? ப்ரொஜெக்ட் ஆகாது. நீங்க அப்படி இவர் நினைக்கிறீங்களா? வந்ததுல இருந்து அப்படித்தாங்க நீங்க அப்படி ஆமா. பேசினிருக்காரு. நினைக்கிறீங்களா? இவர் ஒண்டிதான் அங்க ஒரு புத்திசாலி, ஊடகம் வேற ஒரு எல்லாரும் ஊடகம் நினைச்சதுன்னா பைத்தியக்காரங்கன்னு வாழ்றாரு ஒரு ப்ரோ. அது நிமிஷம், விடுங்க ப்ரோ. சொல்லிட்டு அவர் ஒரு இல்ல யூனிவர்ஸ்ல ஒரு வாழ்றாங்க. செய்தி நிறுவனம் பாக்குறீங்கன்னா அந்த செய்தி நிறுவனம் என்னத்தை கட்டமைக்கணும்னு விரும்புறாங்களோ அதை மட்டும் தான் உங்களுக்கு காட்ட முடியும். புரியுதுங்களா? அது அதை வேணா நீங்க பார்த்துட்டு நீங்க அதை நம்பின்னு போங்க. நம்பவும் முடியும் உங்களால. நம்பலாம் பண்ண அப்படி பண்ண ஓகேவா? மாட்டோம். நீங்க இது நம்பின்னு சன் போங்க வேணா. நிறுவனத்தால இதை பண்ண முடியும். அந்த டைம்ல இருந்து அப்ப சன் அவங்க மட்டும் தான் நிறுவனம் இருந்தாங்க. இப்ப ப்ரோ. சொல்லலைங்க. சரி அப்ப இப்ப சன் டிவி தண்ணீர் மட்டும்தான் இருந்தும் போது அவங்க நினைச்சாங்கன்னா யார வேணா தூக்கி நிறுத்த முடியும், யார வேணா கீழே இறக்க முடியும். அந்த மாதிரி சொல்ல வரேன். புரியுதுங்களா? இங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடந்துகிட்டு இருக்குன்றது உண்மை. இது சில படங்களுக்கு தொடர்ந்து இப்ப நடக்குது. அது வேலை செய்யறவங்களும் கரெக்டா பண்றாங்க. அது அவங்க மேல தப்பு கிடையாது. படத்துக்கான வேலையை அவங்க பண்றாங்க. ஆனா இது வந்து சில படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிரசாந்த் ப்ரோவா இருக்கட்டும், ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கு ஒரு இது பண்ணாரு. இந்த மாதிரி இப்ப இதுக்கு வந்து சரி ஒரு சரி ப்ரோ. இதே பிரசாந்த் ப்ரோ பாராட்டி பேசின படமும் ஓடாமலும் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப அவங்கள பார்த்து போறாங்கன்னா பெரும்பாலான மக்கள், அப்ப அவர் பெருமையா பேசின படம் எல்லாமே ஓடி இருக்கணும்ல. கேளுங்க ப்ரோ. புக்கிங் அதே புக்கிங் இதுக்கு வந்திருக்கணும்ல. பின்னாடி ஒரு ஏன் வரல? சைக்காலஜி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு இல்ல சைக்காலஜி இந்த இருக்கு. இல்ல பிஎம்எஸ் இல்ல ஆமா, நான் இன்னொரு சொல்றேன். உருட்டு காரங்கிட்டயும் காசு விட்டுவாருங்க. ஓ கொடுத்துருக்கானுங்களா? கேளுங்கப்பா இல்ல எல்லாரும். இன்னொரு உருட்டு இல்ல விட்டுவாருங்க. பிஎம்எஸ் ராயனுக்கு காரங்கிட்டயும் முன்னாடி காசு எல்லாரும் கொடுத்துட்டாங்க சைலண்டா கேளுங்க ப்ரமோஷனுக்கா? ப்ரோ. கேளுங்க. இன்னொரு ராயனுக்கு முன்னாடி சரி சொல்லுங்க சொல்லுங்க ராயனுக்கு முன்னாடி இந்தியன் சொல்லுங்க 2 சொல்லுங்க. வருதா? அப்ப இந்தியன் 2 ரைட்டு. இப்பயே அடிச்சாதான் ராயன் ஓடும். இப்பயே அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற இல்ல ஒரு ப்ரோ. வேலையும் இருக்கு. படம் நல்லா இல்லன்னா இதெல்லாம் ஓடாம வேலை இருக்க போகுது. செய்யறவங்க இல்ல இது இல்ல சினிமா எனக்கு துறையில புரியல. வேலை செய்யறவங்க இப்ப புரியல. பண்றது ரொம்ப இப்ப திறமையா இல்ல பண்றாங்க. சங்கர் டைரக்டர் கமலஹாசன் நடிக்கிற படத்தை இங்க இருக்கிற இந்த இன்ஃபுளுசர்னால ஓட வைக்காம பண்ணிட முடியும். இதானே சொல்ல வரீங்க? அப்படி இல்ல ப்ரோ. அவங்க எதிர்பார்க்கறத இப்படி கொடுத்தா, அவங்க எல்லா கட்டி எதிர்பார்க்கறத 1000 பேசுறீங்க? கொடுத்தா கோடிங்க. புரியல என்னங்க எனக்கு. அதுல பேசுறீங்க? இருக்கிற ரயஸ் பாசிட்டிவ் ரயஸ் ஹைலைட் இல்ல பண்ணுவாங்க. ஒரு நீங்க நிமிஷம் ரியாஸ் பேசுற பிரதர். பாயிண்ட்ல தானே இல்லா கட்டி ப்ரோ. இந்தியன் உங்களுக்கு 2000 வந்து crores புரியல ப்ரோ. தெரியுமா? இவங்கெல்லாம் ஒரு ரியாஸ் நிமிஷம் ப்ரோ. பிரதர். புரியல. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்றேன் கேளுங்க. இவங்க கிட்ட எதிர்பார்க்கறத கொடுத்தா அந்த வைபர் ஒரு படத்துல நிமிஷம் இரு இருக்கிற வைபர். நீங்க ஜாஸ்தி பேசிட்டீங்க. பாசிட்டிவ் இல்ல மட்டும் உங்களை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. இல்லையா? அதுக்கான வேலை என்னவோ அதை பண்ணுவாங்க. இப்போ ஓகே ராயன் வருது. இப்பயே ராயனுக்கு நம்ம வேலை பாக்குறோம். இப்பயே இந்தியன் 2 அடிச்சாதான் ராயன் 2 வாரம் கழிச்சு இல்லாட்டி அதுக்கான இது 1000 கிடைக்கும் crores. அப்படின்ற இதுவும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப இதுக்கப்புறம் வர படத்தையும் அடிப்பாங்க. அந்த மாதிரி வேலை அதுதான் செய்யறவங்க ப்ரோ. இருக்காங்க. இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வைபர்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐயோ. வைபர் இங்க நிறைய விஜய் ஃபேன் இருக்காங்க, ஒரு ரஜினிகாந்த் ஃபேன் இருக்காரு, தருண்லாம் வந்து அது ஹார்ட்கோர் விஜய் ஃபேன், அப்புறம் இன்னொரு விஜய் ஃபேன் இருக்காரு. அவங்கள கேளுங்க. அவங்க வந்து
கார்த்தி ரவி அதாவது ஆல்ரெடி இந்தியன் சொல்லிட்டா 2 வந்து சொல்றாங்களா 1000 crores பண்ணாததுக்கு காரணம் வந்து தனுஷோட படம். ட்விட்டர் ஓகே. இல்ல ட்விட்டர் இன்ஃபுளுசர் அத நான் சொல்லலைங்க. இது ஒரு சோசியல் எக்ஸாம்பிள். மீடியா இது ஒரு இன்ஃபுளுசர். எக்ஸாம்பிள். ஒரு சங்கர் நிமிஷம், இது படம் ஒரு ஃபெயில் எக்ஸாம்பிள். ஆனதுக்கு இப்ப ராயனுக்கு இது அப்புறம் ஒரு நிமிஷம், ராயனுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு படம் வருதா, அது இப்பயே அடி சரி ஓகே அதுக்கு இப்ப ராயனுக்கு வேலை செய்யறாங்களா, அப்ப அந்த படத்தை கொஞ்சம் மட்டம் தட்டணும். சரி இதுக்கு ப்ரோ. முன்னாடி ஒரு இப்ப படம் வருதா? இப்ப எனக்கு புரியல. இப்ப எதுக்கு படம் எல்லாம் நடிக்கணும்? நான் ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுட்டு இவங்க கிட்ட காசு நீ கொடுத்துட்டு என்ன ஓட என்னமோ வச்சிடலாம்ல. அடியால் மாதிரி பேசிட்டு இருக்க நீங்க. ப்ரோ நீங்க என்னமோ தான் அடியால் ஓட மாதிரி வைக்காலுமே பேசிட்டு நீங்க இருக்க. தான். நீங்க நினைச்சா எந்த படத்தையும் ஓட எதுக்கு வைக்கலாம். ஆடியோ ஒரு லான்ச் படத்தையும் வைக்கணும்? ஆடியோ லான்ச் எதுக்கு உங்க வைக்கணும்? கையில தான் டிவில எல்லாமே ப்ரோமோ இருக்கு. எதுக்கு போடணும்? சோ இல்ல பவர்ஃபுல் ப்ரோ நீங்க வைபர் ப்ரோ, நீ சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்குது ப்ரோ. சினிமா யோ ப்ரோ என்னைய இது நீங்க ஐட்டங்கார நினைச்சுக்கிறீங்களா? வாங்கிட்டாரு. எல்லா பக்கமும் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ண முடியும். கார்த்தி ப்ரோ உங்களை பெரிய என்னால இன்ஃப்ளூயன்சர் ப்ரோ. என்னால இல்ல பெரிய என்னால ஒரு 10 ஐட்டங்காரன் நிமிஷம் ஆக்கிட்டானு. பேச வச்சு அவர் உங்களை உங்களை நம்ப வைக்க முடியும். புகழ்றாரு. புரியுதுங்களா? ஐயப்பா ப்ரோ நீ சைலண்டா இருந்து பேசுனதா எவ்வளவு நான் பெரிய நம்ப வேலை மாட்டேன் ப்ரோ. பார்த்துருக்குற என்ன ஐயப்பா ப்ரோ நீ. பேசுற? ஐயப்பா பிரதர் யோ அப்படிலாம் சைலண்டா ஒண்ணுமே இருந்து பண்ண எவ்வளவு முடியாது பெரிய வேலை வேலைப்பாடு. எனக்கே பார்த்துக்கிறீங்க. தெரியல ப்ரோ. ஏன் நீ ஐயப்பா வேற நாளைக்கு பில்டப்பா ப்ரொடியூசர்ஸ் விட்டுருக்க? நான் கவுன்சில் ஐயப்பன் ப்ரோ கூப்பிட்டு என்ன இந்த தெரியாம படத்துல போயிடுச்சு. செல்வராகவன் பில்டப் போடுற மாதிரி எனக்கு பில்டப் போட்டுட்டு இருக்க நீ. இல்ல அவ்வளவு உங்களுக்கு பெரிய இல்ல ப்ரோ. ஏன் இது நான் சொல்லி படம் பேய் ஓடுமா? மாதிரி என்னையா இங்க பேசிட்டு இருக்க இருக்கிற நீ? இந்தியன் டூ இன்ஃபுளுசர்லாம் பேய் என்ன மாதிரி பண்ணுவாங்க, வருவான், ஒரு எனக்கு படத்தை அடிச்சு ஓரளவுக்கு காலி தெரியும் ப்ரோ. பண்ணிடுவான். இல்ல பேசிட்டு இருக்க எனக்கு நீ. இல்ல எனக்கு படம் எனக்கு ஒரு ட்ரைலர் பிடிக்குதுன்னா டீசர் பிடிக்குதுன்னா நான் போய் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுப்பேன். ஆனா இங்க இருக்கிறவங்க அவங்களோட ஆதாயம் இல்லாம ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால ஐயோ அது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது இல்ல. ஓப்பா அதுக்கு சொல்ல வரேன். பிஃபோர் இது சோஷியல் மீடியா மறுபடியும் எந்த முதல்ல படம் தான் வந்திருந்தாலும் மொக்க படம் வந்தாலும் பிஃபோர் ப்ரோ சோஷியல் மீடியா உங்களுக்கு இருந்தாலும் இருக்கிற ஓடாது ப்ரோ. ஆடியன்ஸை வச்சு நீங்க எப்படி வேணா ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. இப்ப இங்க கார்த்தி ப்ரோக்கு பாருங்க ஒரு ப்ரோ. 1000 இங்க கேளுங்க வைப் கேளுங்க ஒரு 1000 பேர் சரி சொல்லுங்க. பேசுறாங்கன்னா அவரால முடிஞ்ச அளவுக்கு அவரோட கருத்துக்களை உங்ககிட்ட திணிக்க முடியும். இதுதான் உண்மை. நீங்க சரி இதை ப்ரோ. அதிகபட்சம் டைம் புரிஞ்சுக்கலன்னா பாஸ் நீங்க இதை பேச புரிஞ்சுக்கலன்னா 600 அது பேர் தான் உங்களோட ப்ரோ. இது ஐயோ அவ்வளவுதான். நான் சொல்றது உண்மையா, நான் சொல்றத நம்புற மாதிரி இருந்தா அவன் கேட்பான் ஃபர்ஸ்ட். இல்ல உங்க டார்கெட் அவங்க இல்ல ப்ரோ. அது அந்த அளவுக்கு யோசிக்கிறவங்க கிடையாது. கார்த்தி நீங்க உங்க சொல்றதுதான் டார்கெட் வர கரெக்ட்னு இந்தியன் 2 யோசிப்பாங்க தான் தெரியுமா? புரிஞ்சுக்கோங்க. கார்த்தி ப்ரோ உங்களோட சொன்னா என்ன சரியா தான் சீமான் இருக்கும் அண்ணன் அப்படின்னு மாதிரியா? யோசிப்பாங்க. அந்த மாதிரி சொல்றேன். சீமான் அண்ணன் மாதிரியா? சரி வைபர் ப்ரோ, இப்ப என்ன சொல்றீங்க? இந்தியன் டூ ஃபிளாப் பண்ணது இவங்க தான் காரணம்ன்றீங்களா? இல்லங்க இந்தியன் 2 1000 crores அடிக்காததுக்கு ராயன் தான் காரணம். இந்தியன் 2 நல்லா இல்ல நானே பேசினேன் ப்ரோ. இங்க பாருங்க, இந்தியன் 2 நல்லா இல்ல நானே தான் வந்து சொன்னேன். நான் எதுக்கு அப்படி பேச போறேன்? சரி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அடி ரொம்ப பலமா ப்ரோ நீ வைவர் தானே ப்ரோ இப்ப ரொம்ப பேசுன. அடி பலமோ. நானா ஏதோ ஏங்க இது அது கற்பனை ஒரு பண்ணி எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்ற சொல்றேங்க. மாதிரி. இல்ல உண்மையே சொல்றேன். ராயனுக்கு வேலை செய்யறவங்க இருப்பாங்க. இந்தியன் 2 வருது, இது ரிவ்யூ பாசிட்டிவ் சரி ரிவ்யூ ப்ரோ. வந்தா இது இப்ப ஒரு 3 வாரம் சரி ஓடக்கூடாது. ப்ரோ விடுங்க. அது உங்களுக்கே உடனே பிடிக்கலன்னா இந்நேரம் அப்புறம் தியேட்டர் மத்தவங்களுக்கு கிடைக்க எப்படிங்க கூடாது ப்ரோ இல்ல பிடிக்கும்? கமல்ஹாசன் இல்ல அப்படின்ற ப்ரோ. ப்ரோக்கே ஒரு அந்த படம் இதுல பிடிக்கல. யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் இல்ல நிறைய ப்ரோ. இருக்கு இப்போ இப்ப இதுல நிறைய. நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இப்ப ராயன் கூட சரி விட்டுங்க. இப்ப அடுத்து வர படத்துக்கெல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு போட போறாங்க. அப்படி பிடிச்சிருக்குன்னு போட்ட படம் ஏதாவது ஓடாம போயிடுச்சுன்னா அப்ப என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்பா இந்தியன் 2 2000 crores ஆயிருக்கும்னு அது இருப்பாரு. நேக்கா சொல்லணும். அதாவது இப்போ என்ன ஒரு ப்ரோ படம் ஏதோ இந்த குறுக்கு சந்துக்குள்ள சைடுல பூந்து போகணுன்ற மாதிரி சொல்றீங்க. ப்ரோ. ஏன் ப்ரோ? இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்விட்டர்ல பார்த்த வரைக்கும் கார்த்தி ப்ரோ வந்து இதுல ஒரு எக்ஸ்பர்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை சரி இது பண்றதுல நான் கார்த்தி மத்தவங்களை இவ்வளவு பொறுத்த பெரிய வேலை வரைக்கும் பண்ணிக்கிறியா கார்த்தி நீ? மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி உங்களை வந்து டியூன் பண்ணணும்ன்றதுல அவர் ரொம்ப ப்ரோ அதுல ஒரே நிமிஷம். அவங்களோட கார்த்திக் வருவா ப்ரோ. அவங்களோட ஏதாவது ஒரு சொல்லி சர்க்கிள் கொடுத்தீங்களா? வந்து என்ன ரொம்ப ஒரு பில்டப் தெளிவா பயங்கரமா இருக்காங்கன்ற பண்றாரு ப்ரோ. ப்ரோ உண்மைதான் இங்க ப்ரோ. நான் யாருமே வந்து இதுல டியூன்லாம் வந்து ஆகல போய் சொல்லல. ப்ரோ. இதை நான் ரொம்ப நாங்க நாளா எல்லாருமே பார்த்ததை கேள்வி வச்சுதான் சொல்றேன். பெருமையா பேசுறாரு. யாரும் டியூன் பெருமையா ஆகல. பேசிட்டு இருக்காரு. நீ என்ன ஒரே என்னை பத்தி பில்டப்பா ஒரு இருக்கு. பெருமையா பேசுறாரு. எலிவேஷன் கொடுக்குறாரு. அதிகமா பிஜிஎம் இப்ப ப்ரோ இல்ல வலிபிச் இல்ல எல்லாம் இந்தியன் பிஜிஎம் ரொம்ப போடு, நல்லா பிஜிஎம் போடு. இருக்குன்னு சொன்னாங்க. they were very soft towards இந்தியன். அப்பனா அவரு நீங்க எல்லாம் காசு கொடுத்து வலிபிச்சுக்கு காசு கொடுத்தீங்களா? அவங்க வலைபீச்சு வந்து வந்து 2-3 வாரமா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க. நான் அதுதான் சோ சொல்றேங்க. அவங்க அவங்க அதுலயும் அந்த ஒருத்தவங்களுக்கும் ஆதாயம் இல்லாம ஒண்ணு ஏங்க கத்துறாருல அந்த சத்தம் எல்லாம் இல்ல பயங்கரமா இருக்குன்னு கூட தான் இல்ல சொன்னாங்க. கௌரி, நான் அதை தாங்க சொன்னேன். இங்க ஒருத்தவங்களுக்கு ஆதாயம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் ஆதாயம் கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான். இருங்க wait I'm tracking personally. I'm tracking Karthi Revama. I'm also personally tracking வலைபீச்சு every day. ஓகே, அவங்களும் எனக்கு தெரியும். அவங்க வெரி சாஃப்டா தான் போனாங்க. ஓகே, கார்த்தி ரொம்ப ஓகே ஒரு ஹார்டா போனாருன்னு வச்சுக்கலாம். அவங்க ரொம்ப சாஃப்டா போனாங்க. அப்பனா கமல்ஹாசன் அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? இப்ப நான் என்னங்க சொன்னேன்? இல்ல நான் ஒருத்தவங்களுக்கு கேட்டேன். ஆதாயம் கமல்ஹாசன் கார்த்திக்கு காசு கொடுக்கல. அவங்க காசு கொடுக்க வேண்டாம். அவங்க லைக்கா வேலிடா லைக்கா தானே ப்ரோ கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் வேலிடா தானே கேக்குறாங்க. ஒரு சொல்லுங்க. நிமிஷம் கௌரி, உடனே கமலுக்கு போனா
படம் தயாரிச்சது வந்து லைக்கா கமலுக்கு போனா நீங்க இந்தியன் டூ சரி டைம்ல சரி ரொம்ப அப்புறம் ஹார்ட் அவங்கள ஒர்க் எப்படி பண்ணீங்க சாஃப்டா பார்த்தேன். பேசுறீங்க? நீங்க எதை ட்ரை பண்ணீங்கன்னு பார்த்தேன். அதுக்கு போனா நீங்க என்ன லைக்கா ராயனுக்கு நீங்க சொல்றீங்க? ரஜினிகாந்த் கிட்ட லைக்கா போகும்போது இருங்கங்க. இந்தியன் டூக்கு லைக்கா என்ன கமல் கிட்ட போக பண்ணணுமோ கூடாதாங்க? அவங்களுக்கு தேவையானது பண்ணாங்க. அதை அவங்க பண்ணாங்கங்க. நான் அதாங்க சொல்றேன். ஆதாயம் இல்லாம இங்க யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்கங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் சொல்ல வரேன். நமக்கு தெரியும் நம்ம ஒரு படத்தை பார்க்கறோம், பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை நம்மளா இது பண்றது வரைக்கும் மத்தவங்க எல்லாருமே ரிவ்யூ சொல்றாங்க இல்லாம ஏதோ ஒரு விதத்துல சில பேர் தவிர அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு ஆனா கிடைக்கும். அவங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி பொய்யா சொன்னா தெரிஞ்சு போயிடும் பைபர். ஒரு தடவை ஒரு மூவி 2 மூவிக்கு பிளாக் பண்ணலாம். ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஏங்க நேம்ஸ். பொய்யா ஆனா அதுதாங்க வந்து இவனுக்கு புரிய ஒரு மாட்டேங்குங்க. 2 வைபர் 3 படத்துக்கு வைபர் அவங்க இங்க அதே பாரு, மாதிரி சொன்னது பொய்யா அது ஓகே. சொன்னா இல்ல பொய்யா சொன்னா புரிஞ்சிடும். இன்னொன்னு நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க பதில் பேசுறீங்க சரியா. நானா வந்துட்டு இந்தியன் டூ நீ பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து ஸ்பீக்கர்ல வரேன் கேட்பான், டேய் நீ என்ன பைத்தியமான்னு கேட்பான். என்ன அதுக்கு நான் பதில் பேச முடியாது சரியா. நான் இப்போ வலைபேச்சு வீடியோன்றது ரெக்கார்ட் பண்ண அவங்க பேசுற வீடியோ. நீ அவன் அது கீழே போய் கமெண்ட்ல திட்டிக்கோ, அவன் பேசுற விஷயம் அது ஓகே. அவன் உனக்கு ரிப்ளை பண்ண போறதில்ல, அவன்கிட்ட நீ பேச போறதே கிடையாது. அவனை நீ பார்க்குற, அவன் சொல்றதை கேட்குற, அவ்வளோதான். நான் போற ட்வீட்டையும் அப்படிதான். ட்வீட் போடுறேன் ஓகே, அந்த ட்வீட்டை நீ படிக்கிற, நீ கமெண்ட்ல திட்டிக்க, அதான் என்கிட்ட அந்த கான்வர்சேஷனே கிடையாது. அதுக்கு நான் பார்த்து இஷ்டப்பட்டு உனக்கு ரிப்ளை பண்ணாதான் உண்டு. பட் இது அப்படி கிடையாது இல்லை, இது ஃபோன் கால் மாதிரி தானே. நான் உன்கிட்ட பேசுறேன், நீ என்கிட்ட பேச. நான் ஒரு விஷயத்த சும்மா வந்து சம்மந்தமே இல்லாம இந்தியன் டூ இந்தியன் டூ மாதிரி படம் நான் பார்த்தே இல்லை சூப்பர் அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ அடுத்த வார்த்தை என்கிட்ட? டேய் நீ என்ன பைத்தியமா, என்னடா உலகிட்டு இருக்க அதான் மாட்டேன். அதனால தான் நான் அதனால சொல்றேன் ப்ரோ இல்லைங்க உங்ககிட்ட அது கேக்குறேன். பண்ணவே நீங்க முடியாதுங்க. அதனால தான் கேக்குறேன். செகண்ட் ஹாஃப் அதுதாங்க நான் டீசன்ட் சொல்றேன், போட்டிருக்கீங்களே, அதுதான் சொல்றேன். அதான் கேக்குறேன். செகண்ட் ஹாஃப் டீசன்ட் ஆமா சொல்றீங்களே, அதான் அது சொல்றேன், என்னன்னு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விளக்கி சுமார் சொன்னீங்கன்னா சொல்லிட்டேனே. டீசெண்டா நான் புரிஞ்சுப்போம்ல, அதுக்காக கேக்குறேன். அதுதான் சரி ப்ரோ. அதுதான் விடு வைப்பர் வைப்பர், சொல்லிட்டேன். இந்தியன் அதெல்லாம் டூவோட அந்த செகண்ட் பெட்டர்னு ஹாஃப்ல போடுறது வைப்பர் ஓகே வைப்பர். டீசென்ட்னு எனக்கு சொல்றீங்க. எனக்கு சீன் பை உங்களை சீன் வந்து நீங்க எனக்கு மறைச்சிட்டீங்கன்னு சீன் பை அர்த்தம். நானும் சொல்லணும்ல. வைபர் ப்ரோ ஓகே ஆவரேஜ் ஒன்னும் ஏன் யூஸ் பண்ண வேண்டியதானே? நான் அதுதான் இந்தியன் டூ அதுக்கு பிலோ பாருங்க ஆவரேஜ் போட வேண்டியதானே? எதுக்கு வந்து இல்ல ரொம்ப வைபர், எல்லா இது வார்த்தையும் யூஸ் இந்தியன் பண்ணீங்க? டூவோட பெட்டர்னு போடுற விடு வைபர். இந்தியன் இல்ல டூவோட பாக்காதீங்கன்னு போட பெட்டர்னு போடுற வேண்டியதானே? விடு. எந்த இல்ல இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் இல்ல 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 பண்ணணும்ன்றது உங்களுக்கு வைப்பர் தெரியுது இல்ல? அதே மாதிரிதான் நானும் கேட்கிறேன். அப்படி அப்படிலாம் இல்லை வைப்பர். அது என்னோட வார்த்தை தானே, நான் என்ன யூஸ் பண்றேன். அதுக்கு நீ கேள்வி நான் பதில் சொல்றதுக்கு ரெடி ஓகேவா. இப்ப இந்த வைபர் படத்துக்கு இல்ல சொல்லியிருக்கேன்ல, இல்ல நான் அப்பயே நான் சொன்னேன். ஏன் இதை இந்த வந்து சீன் பை படத்தை சீன் சொல்ல பிடிக்கலன்னு அப்படின்னா சொல்றீங்க இல்ல ப்ரோ. இந்த அதே படத்தை மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். மத்த படத்துக்கு நீங்க சொல்றீங்களான்னு நான் பாப்பேன்னு அதுமே சொன்னீங்க. என்னால இந்த ஆமா இந்த படத்தை எனக்கு இந்தியன் டூ அதுதான் அளவுக்கு நேக்கா கேவலமாலாம் இல்லையே, இந்த உருட்டிடுறீங்களே ப்ரோ. படம் நல்லா தான் நேக்கா இருந்துச்சுன்னு ஓகே, சொல்லிட்டேன். இதெல்லாம் நேக்கா நேக்காலாம் ஒன்றும் டீசன்ட்னு இருக்கலையே. நீ போடுறீங்களே, பாரு அது இந்த அது படத்தை அது என்னன்னு கொஞ்சம் நீ சொன்னீங்கன்னா. பார்த்தியா நான் இப்ப பார்த்தேனா, செகண்ட் இது ஹாஃப் ஒன்று சரி. செகண்ட் ஹாஃபே ஏன் சொதப்பிருக்கீங்க நான் கொஞ்சம் தானேங்க பார்த்தேன். ப்ரோ. அதுதான் ப்ரோ. இது வந்து இல்ல கார்த்தி, சில கார்த்தி இல்ல வார்த்தைகள் இல்ல இருக்கு புரியல, ஒரு உங்களுக்கு எனக்கு யூஸ் நிமிஷம் வைபர், புரியலையே. பண்றதுக்கு. ஒரு நிமிஷம் இரு வைபர். கார்த்தி இல்ல இனிமேல் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நான் படம் பேசுறதுக்கு பிடிக்கல. ரெடின்னு சொல்லிட்டேனே. இல்ல கார்த்தி, நான் இனிமேல் ஒரு சொல்றேன் படம் நான் இப்போ பிடிக்கலனாக்கா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல இந்த சீன் பிடிக்கல, செகண்ட் ஹாஃப்ல இந்த சீன் பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஓகே. இன்னைக்கு முத நாள் அதனால ஓகே விடுவோம். ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு பேசுவோம், 3 நாள் பேசிக்குவோம் அப்படின்றது ஒர்க் பண்றதானே தவிர எத்தனை பேர் படம் பார்த்துருப்பாங்க? படமே பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். அப்புறம் இது சொன்னா நான் என் செகண்ட் ஹாஃப்ல என்ன பிடிக்குது சொல்லுங்க. நான் சொல்லிட்டேனே செகண்ட் ஹாஃப்ல ரேட்டிங் வீக்குன்ட்டேனே, அதை பத்தி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கான டைம் இருக்கு. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் என்கிட்ட நீ சண்டைக்கு வரணும். நான் இப்படி சொல்லியிருக்கேனா? நான் காசு வாங்கிட்டு பிடிக்குன்னு சொல்ல முடியுமா? காசு வாங்கியிருந்தாலுமே பிடிக்கலன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதை நான் சொல்லலாம். காசு கொடுத்து யாரையும் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியாது. ஓகே இல்ல காசுக்கு கார்த்தி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இனிமேல் நம்ம கிடையாது. ட்வீட் போடும் நீ போது நீங்க கொடுக்குற காசுமே இல்லை அப்படியே காசு கொடுத்தாலுமே படத்துக்கு ப்ரமோஷன் தான் பண்ண காசு கொடுக்க முடியும். பொய் சொல்றதுக்கு காசு கொடுக்க முடியாதுல்ல. அதை மீறியுமே காசு வாங்கிட்டு நான் இந்த உண்மையை சொல்லிட்டா கூட திரும்ப கேள்வி கேட்க முடியாது. நீ காசு கொடுத்து நீ ஏன்டா இப்படி சொன்னு கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் என்ன, இதெல்லாம் ஓட்டு காசு கொடுக்கறது தான். இதுல என்ன இருக்கு? இல்ல கார்த்தி. அதனால இப்போ இந்த படம் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது வைப்பர். இந்த படம் டைரக்ஷன்ல தனுஷோட ஆக்டிங்லையும் இந்த படம் வந்து தப்பிச்சிருச்சு ஓகேவா. ரைட்டிங்கா நீ சொல்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங்ல கொஞ்சம் அங்கே பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் இல்லை, நீ சொல்ல போறோம்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல இருக்கு, நிறைய இடத்துல வீக்காக தான் இருக்கு. அதுதான் ஜென்ரல் ரிவ்யூ. அதை பத்தி பேசுவோம். ஆனா தனுஷ் வந்து ஸ்மார்ட்டா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த படத்தை கரெக்டாக 2.5 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்து அவரே டைரக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் கொடுத்து மேக்கிங்ல கேமரால இந்த மாதிரி டெக்னிக்கலா இந்த படத்தை போர் அடிக்காம ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாரு. அதனாலதான் தேட்டரிக்கல் மூவ்மெண்ட் ஒரு 4-5 வைக்கிறது, அந்த லோகேஷ் ஸ்டைல்ல இந்த கொலை பண்றது வெட்டுறது இந்த மாதிரி ஃபைட் இதெல்லாம் ரத்தம் தெறிக்க அதெல்லாம் பண்ணி இந்த படத்தை காப்பாத்திட்டாரு, பண்ணிட்டாரு. அப்படின்றதான் உண்மை. இனி இதுக்கு இந்தியன் டூ எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது வேற, அதை பத்தி நம்ம பேசுறது அது தண்ணி அதான் டாபிக். கார்த்தி, இல்ல அதான் ஐயோ இனிமேல் நீங்க வைபர் 2 ரிவ்யூ நாள் போடும் போது சென்று
2 ட்விட்டர்ல நாள் சேர்ந்து கமலஹாசன் ஒரு வந்து ட்வீட் போட போறாரு. ராயன் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்புறம் இருக்கு. இல்ல கார்த்தி, போடலாம். இனிமேல் வெரி ட்வீட் நைஸ் போடும்போது தனுஷ் நீங்க வெரி குட் அட்டெம்ப்ட்னு ஒரு படம் சொன்னாருன்னா என்ன என்ன வேலை செய்வீங்க? பிடிச்சிருந்துச்சுன்னா இந்தியன் 2 விட பெட்டர்னு போடுங்க. படம் பிடிக்கலன்னா இந்தியன் 2க்கு ஈக்குவல்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. ஒரு ஒரு இல்ல ஒரு நான் ஒரு சொல்றேன், ஒரு பர்சனல் சாய்ஸ் படத்தையும் நான் தனியா சொல்றேன். சொல்லிட்டு இருக்கேன். இல்ல வைபர், இப்போ கார்த்தி ப்ரோ விட்டுறலாம். பட் இந்தியன் 2 அன்னைக்கு இந்த ஸ்பேஸ் எப்படி இருந்தது? அப்ப கார்த்தி ப்ரோ தவிர நிறைய பேர் இங்க வந்து பேசினாங்கல்ல. பட் அதே பீப்புள் இன்னைக்கு ராயன் பத்தி அவ்வளவு மோசமா பேசலையே. அப்ப ஜென்ரலா இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கார்த்தி ப்ரோ மட்டும் கிடையாது இந்த ஸ்பேஸ். இங்க புக் 600 பேர் வராங்க. இல்லைங்க. அது அதே மாதிரி புக் மை ஷோல எடுத்து பாருங்க. அதுதான் இந்தியன் ப்ரோ. ரேட்டிங் என்ன இருக்கு, ராயன் ரேட்டிங் இருக்குன்னு நாளைக்கு எடுத்து பாருங்க. நீ இன்னொன்னு வைபர் சொன்னீங்கல்ல, இந்த படத்தை நீ அடிச்சா இந்த படம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு பெனிஃபிட் அது கிடையாது சினிமால. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. ஒரு படம் நல்லா ஓடினா தான் அடுத்து வர படத்துக்கு ப்ளஸ் இருக்கு. கருடம் நல்லா ஓடுனுச்சு. மகாராஜாவை எல்லாருமே விருப்பம் போட்டாங்க தெரியுமா, தேட்டருக்காரங்களாம் இல்ல ப்ரோ, இது பிரசாந்த் ப்ரோ இது விருப்பப்பட்டு பண்ணாருன்னு நினைக்கிறேன். போட்டாங்க. இல்ல எல்லா தேட்டருக்கார நான் சொன்னதை எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் பிரசாந்த் ப்ரோ பெருசா இது பெருசா பண்ணாருன்னு காசு நினைக்கிறேன். கொடுத்தாங்க. ஏன்னா ட்ரெய்லர்ல இருந்தே இந்த படம் ஆரம்பிச்சாரு. ஓடுனா இன்னொரு நான் இப்ப சொல்றேங்களே, இந்த படம் ஓப்பனிங் நல்லா வந்துச்சுன்னா தங்கலான் படத்துக்கு பெனிஃபிட் இருக்கும். இந்த படம் ராயன் முத நாள் 10 கோடி ரூபா தமிழ்நாடு வரும் நார்மல் டே. அப்போ தங்கலான் இன்னைக்கு சொன்னாங்க ஆகஸ்ட் 15 லீவ் அன்னைக்கு வருது தங்கலான். அதுக்கும் ஹைப் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப இதோட அதிகமாகவும் இல்லை இந்த அளவுக்கு வந்தா கூட சூப்பர் இல்ல, 10 கோடி ரூபா வந்துடும் போல இருக்கே அப்படின்னு தான் இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில யாருமே ஃபேன்ஸ் மாதிரி யோசிக்க மாட்டாங்க, தப்பா கேவலமா யோசிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே பிசினஸா யோசிப்பாங்க. இண்டஸ்ட்ரி உள்ள இருக்கவங்க எல்லாரும் ஒரு படம் போடணும்னா இன்னொரு படத்துக்கு மைனஸ்லாம் கிடையாது. ஒரு படம் ஓடுனா இன்னொரு படத்துக்கு ப்ளஸ். ஒரு படம் ஓடலன்னா தேட்டருக்காரன் அட்வான்ஸே கொடுக்க மாட்டான். ஐயோ போன படத்துக்கு 5 லட்சம் கொடுத்தோம் 2 லட்சம் தான் வந்துச்சு, இந்த படத்துக்கு திரும்ப 5 லட்சம் கேட்குறானுங்க, ஓகே அதெல்லாம் முடியாது 2 லட்சம் தான் கொடுப்பான் அப்படின்னு போய் நிற்பான்ல. அது கிடையாது. இந்த படம் ஓடிச்சுன்னா ராயன் வந்து அவன் 5 லட்சம் கொடுத்து 10 லட்சம் வந்துருச்சு தேட்டரில். அடுத்து தங்கலானுக்கு போய் அவன்கிட்ட காசு கேட்டா 10 லட்சம் கொடுன்னு கேட்டால் 8 லட்சம் கொடுத்துருவான். இதுதான் சிம்பிள் லாஜிக். அதனால ஒரு படத்தை டிகிரேட் பண்ணினா இன்னொரு படம் ஓடவே ஓடாது. அது நீ சொல்ற கான்செப்ட்லாம் ஹீரோட ஒர்ஷிப்ல இருக்கும். இந்த ஹீரோ டிகிரேட் பண்ணா இந்த ஹீரோ பெரிய இல்லை, அதெல்லாம் கிடையாது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடினாலும் இன்னொரு படத்துக்கு பெனிஃபிட். இல்ல ப்ரோ, இது வந்து பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு போட்டிருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம் அவரு இந்தியன் 2க்கு வந்து எவ்வளவு ட்ரெய்லருக்கு கழுவி ஊத்துனாரு எல்லாம் ஓகே. இன்னைக்கு போட்டிருக்காரு, தயவு செஞ்சு போய் புக் பண்ணி போய் பாருங்க. ட்விட்டு செகண்ட் ஹாஃப் பத்தி பேசல. எங்க அவர் ஏன்னா ஸ்பேஸுக்கு இதுதான் சொல்றேன், வராருங்க, அவர் இந்தியன் வரும்போது 2ல இருந்தே பேசுங்க அவரோட வேலையை டைரக்டாவே. ஆரம்பிச்சிட்டாரு. ராயன் படத்துக்கான ஒர்க்கை கரெக்டா ட்ரெய்லர் அடிச்சாரு, இந்தியன் 2 அடிச்சாரு, அப்படியே வந்தாரு. தயவு செஞ்சு புக் பண்ணி போய் பாருங்க. படத்துல என்ன பிரச்சனை இல்லாட்டி 1000 crores ஆகுது. இதுதாங்க சொல்றேன். இது அப்ப நான் வந்து விக்ரம் தனிப்பட்ட முறையில அப்போ என்ன bro சில ஆச்சு? பேர் இது அதாவது விக்ரம்லாம் பாராட்டினாரு. இல்ல இது வந்து நடக்குது கார்த்தி ப்ரோ, இது நடக்குது. ஒரு சில பேர் பண்றாங்க, அது அவங்கவுங்க சரி வேலையை ப்ரோ. பொறுத்து இருக்கு. அதனால இது நான் இப்ப அத நம்ம என்னதான் பண்ண முடியும்? ஏதாவது கவர்மெண்ட்ல போயிட்டு மனுவை போடலாமா? இந்த மாதிரி பண்றாங்க, சட்ட வயசா நடவடிக்கை எடுங்கன்ட்டு. இல்லங்க, இந்தியன் 2 ரீ மனு ரிலீஸ் மனு பண்ண போடுறத வச்சிடலாம். பத்தி 1000 crores பண்ணி காட்டும். என்னது இந்தியன் 2 ரீ ரிலீஸ் பண்ணி 1000 crores கலெக்ஷன் பண்ணிடலாம். இன்னும் இந்த காமெடி போலையா? இந்தியன் 2ன்னு ராயன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப பிரசாந்த் ப்ரோ வந்து பீஸ்ட்க்கு வந்து பிளான் பண்ணி அசாசினேட் பண்ணாரு பீஸ்ட் படத்தை. எங்க ப்ரோ ராயனை பத்தி பேசுறேன்ட்டு இப்ப 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு மேல கார்த்திகை வீரமா கூட நீங்க எப்படி போட்டீங்க? பிரசாந்த் பூரா இவர் அப்படி போட்டாருன்னா இப்படிதானே அப்புறம் ராயன் படம் கடைசியில கொண்டு வந்து ராயனை பத்தி பேசுறோம், ராயனை பத்தி பேசுறது ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்தியன் 2 நானே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். திரும்ப இந்தியன் 2 கொண்டு வந்து என்கிட்ட பேசினா நான் முட்டா கொடுத்தேன். சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது புதுசா பேசினா பேசலாம். இந்தியன் 2 ஓடிடும் 1000 கோடி இதெல்லாம் நான் சொன்னா இல்ல ப்ரோ. அப்படி பார்த்தா இப்ப விஜய் ஃபேன்ஸ் நாங்க வந்து இப்ப பீஸ்ட் படத்தை வந்து பிளான் பண்ணி செஞ்சாங்க. இப்ப கார்த்தி ப்ரோ அப்படி பண்ணிட்டாரு, பிரசாந்த் ப்ரோ அப்படி பண்ணிட்டாரு நான் சொல்லல. நீ எங்கேயாவது போய் சொல்லு, நான் வேணான்னு சொல்லல. நான் பேசுனதை வச்சு கேக்குறேன், புரியுதுங்களா? பீஸ்ட் படத்தை அப்படி பண்ணிட்டாங்க, நீ எங்கேயாவது போய் கேளு. அது எல்லா ஹீரோக்கும் நடக்கும் தான் ப்ரோ நான் சொல்ல வரேன். என்ன ப்ரோ நீ கேட்ட மாதிரிதான் ப்ரோ அவரும் கேட்டாரு. ஏன் ப்ரோ நான் அவர்கிட்ட பேசினேன் ப்ரோ, இது கொஞ்ச நாள் முடி பேசுனதை வச்சுதான் கேக்குறேன். இது புரியுதுங்களா? இது வந்து இது நடக்குது. இது நான் பார்த்த வரைக்கும் இது நடக்குது. அது உங்களுக்கு தெரியலன்னா அது ஓகே தான், விட்டுருங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சுங்க, அவ்வளவுதான். இது இப்ப இதே மாதிரி சில படங்கள் வந்து இல்ல ப்ரோ, இது இந்த ட்விட்டர்ல தான் நடக்குது, சோசியல் மீடியால.
அதனால தான் வைபர் ப்ரோ யூஸ் ஒரு பண்றேன். படம் எனக்கும் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு படம் அப்படின்னா. பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் வந்து பேச முடியும் இல்லையா? ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்னா அதை வந்து தான் பேசுவேன். பிரின்ஸ் பார்க்கும்போது ஆச்சு. சொன்னேன், பிரின்ஸ் நீயா படம் எடுக்கிறீங்க, எதுக்கே படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அண்ணாத்த என்ன ஆச்சு, அண்ணாத்திலையும் அப்படிதான் ஆச்சு, இந்தியன்லையும் அப்படிதான் ஆச்சு. அந்த மாதிரி தான் ஒரு சில படங்களே இது ஒரு சில விஷயம் ரசிக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் படம் சும்மா இருந்தா அப்படின்னு இருக்கும். ஒரு சில படங்களை பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்ல படம்னு சொல்லுவோம். அப்படி எனக்கு தோன்றதானே பேச முடியும். வேற நீ வந்து படம்னு ஹீரோக்காக பேசுறீங்க, இதுக்காக பேசுறீங்க. எந்த ஹீரோக்காக, எந்த ஹீரோ? கோபரா வேணா சூப்பர்னு சொல்லியிருக்குமா? லலித் சாரே எனக்கு க்ளோஸ் தான். என்ன கோபரா சூப்பர்னு சொல்லியிருக்குன்னா என்னைக்காவது கோபரா ரிலீஸ் அன்னைக்கு சொல்லியிருக்கேனா? கிடையாது. அப்புறம் நான் என்ன பாசிட்டிவ் ரிவ்யூவா போட்டிருக்கேன்? இல்ல விடு இது கார்த்தி, என்ன அவர் ஒரு கற்பனையில நரேட்டிவ் செட் இருக்கீங்க? பண்ண அப்படி வந்தாரு, நான் வேலைக்கு ஆகல. சொன்னாலுமே விடு கார்த்தி, அப்படி பரவாயில்ல. சொன்னாலுமே கூட அப்படி சொன்னாலுமே அவங்க நம்பிடுவாங்களா முதல்ல? இல்ல ப்ரோ, அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. அதுலதான் வந்து நீங்க என்ன சொல்றது, அது கரெக்டா வந்து எந்தெந்த படத்துக்கு ஓகே அது நல்லா இல்லதாங்க இல்ல அது, அதாவது மெஜாரிட்டி சொன்ன கருத்தை நீங்க அந்த டைம்ல சொல்லிதான் ஆகணும். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வேற சாய்ஸும் கிடையாது. புரியுதுங்களா? சரி வைபர், இன்னைக்கு மெஜாரிட்டி ராயன் நல்லா இருக்குதுன்றாங்க. சோ அது நல்ல படமா கெட்ட படமா? சாய்ஸே கிடையாது. நீ சொல்ற இங்க பாரு, 9 மணிக்கு ஷோ போட்டாங்க சரியா? 12 மணிக்கு ஷோ முடிச்சு எல்லாருமே ராயன் வந்து சூப்பரா ஆகும்னு போட்டாங்க. நான் ஓகே தானே போட்டேன். மெஜாரிட்டி எல்லாம் சொல்றாங்கன்னு சூப்பரா போட்டேன். அதுதான் ப்ரோ ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ, என்ன ப்ரோ அதாவது தனுஷ் நான் பர்சனல்லாம் இங்க பேசுனீங்களா பாருங்க, நீங்க வந்து ஓகே தான். நீங்க சில படங்களுக்கு நான் அதான் சொல்றேன்ல, ப்ரோ? நீங்க பண்றது கரெக்டா தான் பண்றீங்க. உங்ககிட்ட நான் கேக்குறேன். திருச்சிற்றம்பலம் இல்ல, ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம்ன்ற படத்தை எல்லாரும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தானுங்க, மிக்சரா தான் கொடுத்தானுங்க. நான் படம் பார்த்தேன்னு சொன்னேன், அந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டீட்டெயில் போட்டுருவோம், படம் பார்த்து முடிச்சோன்னா படம் சூப்பரா இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்போ படம் பார்த்து முடிச்சுட்டு 10 நிமிஷத்துல என்ன தோணுதோ அதை போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு விளக்கம் கொடுத்து தனியா வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஒருவேளை தப்பா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும். விக்ரமுக்கு அப்படி கொடுத்துருந்தான். விக்ரம் பார்த்தோன்னு சொன்னேன், நீங்க நினைக்கிறார்களும் ஓவர் இல்லைன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பிடிக்குது, இவனுக்கு பாக்குறாங்க, ஓகே. அதே விக்ரமை பத்தி இன்னைக்கு வந்து கேட்டா டிபேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன தோணுதோ அதுதான். சும்மா எல்லா ரிவ்யூவும் படிச்சுட்டு எல்லாரும் சூப்பர்னு சொல்லிட்டாங்க, நம்மளும் சூப்பர் சொல்றோம், அந்த கதையே கிடையாது நம்ம கிட்ட. அப்படிதான் எல்லா படத்துக்குமே அப்படிதான் பண்ண முடியும். எல்லா படத்துக்குமே நமக்கு என்ன தோணுதானே பேச முடியும். அதுக்கப்புறம் அவன் கீழே வந்து திட்டுவான், கழிவு ஊத்துவான், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்ப இத்தனை வருஷம் ஓட்ட முடியும் வாழ்க்கை இங்க? கார்த்தி ப்ரோ, ஆனா வைபர் சொல்றதுலயும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு ப்ரோ. இப்ப ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நினைச்சா கண்டிப்பா ஒரு படத்தை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். நீங்க இந்தியன் 2 வந்து இதுல எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து படம் சுத்தமா நல்லா இல்ல. அது நீங்க என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்லை. எப்படியுமே பார்த்துட்டு அவங்க சுத்தமா நீங்க பிடிக்கலன்றதா சொல்றது ஒரு மெஜாரிட்டி. நாள் ஆகுங்க, 24 ஹவர்ஸ்க்கு ஆகலாங்க. லாங் ரன்ல அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. அவங்க ஏதோ சொல்றது கண்டிப்பா ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் ப்ரோ. ஆன்லைன்லனா ஒரு இல்ல, ஆவரேஜ் மூவின்னு அது வச்சுக்கோங்களேன். இப்ப இல்லைங்க, ப்ரோ எப்பயுமே இருக்குங்க. அது ஆன்லைன்ல சூப்பர் டெலிக்ஸ் படம் இருக்கு இல்லையா? சூப்பர் டெலிக்ஸை கொண்டாடி தள்ளிட்டானுங்க. ஒரு நாள் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டானுங்க, கழுத்து பிடிச்சி சண்டைக்கெல்லாம் வந்து அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க இவனுங்க. என்ன சூப்பர் டெலிக்ஸ் பிடிக்கல உனக்கு, நீ ஒரு மனுஷனா, உனக்கு படமாக்கு தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்க. டேய் இருங்கடா, நான் எனக்கே சூப்பர் தெரியல, எனக்கு டீலக்ஸ் ரொம்ப மறந்து போச்சுடா. பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அதான் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இருங்கடா, ஒரு டைம் நான் திரும்ப இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த படத்தை பார்த்துட்டு திரும்ப சொன்னேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி. ஒரு 3 நாள் அதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தேன் உட்காந்து. எனக்கு பிடிக்கலடான்னு சொல்லி சண்டை போட்டு இருந்தேன். அப்படின்னு நம்ம ஒப்பீனியன் ஒன்று இருக்கு இல்லையா? இவனுக்கு பிடிக்கட்டும் பிடிக்காம போட்டு அது நமக்கு தேவையே இல்லைல்ல. அப்படிதானங்க நம்ம இருக்க முடியும். ஸோ நீ பொதுவாக ஆன்லைன் ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் என்னன்னா, ஒரு படத்தை வந்து எல்லாருமே ஹைப் ஆகி ஓவரா கூனாங்கன்னா நம்மளும் கூட சேர்ந்து கூயிரும். எல்லாரும் ஒவ்வொன்று கத்துறானுங்கன்னா நம்மளும் ஒவ்வொன்று கத்திடுவோன்ற மாதிரி கத்துறானுங்க கொஞ்சம். அதுவும் இருக்குதான் செய்யுது, அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. பட் நம்ம அப்படி கிடையவே கிடையாது, அது பண்றதும் இல்லை. ஆமா, நீங்க அந்த உங்க படத்தை வேற ஒப்பீனியன் பாலாஜி சார் கலர் அடிச்சாரு. அவர் எவ்வளவு நல்லா எவ்வளவு அழகா கலர் அடிச்சாரு. நீங்க பிடிக்கலன்னு எப்போதும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்றீங்க பிடிக்கல. இல்ல கார்த்தி, எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியால ஹைப் பண்ண படங்க வந்து ரியலாவே நல்லா இருக்கலனா அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் வரும் கார்த்தி. நெக்ஸ்ட் டேவே ஃபுல்லா கம்ப்ளீட்டா கீழே வந்துடும் கலெக்ஷன். இல்லை அது ஓகேங்க, கலெக்ஷன் வந்து அடுத்த நாள் ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கும். எல்லாரும் இப்போ இன்னி கூட போட்டிருந்தானே செகண்ட் ஹாஃப் சுமார், கீழே வந்து எல்லாரும் செகண்ட் ஹாஃப் தான் சூப் பண்ணுறானுங்க, நீ என்ன செகண்ட் ஹாஃப் சுமார்ன்ற, உனக்கு படம் பார்க்க தெரியுமா கமெண்ட் போட்டிருந்தான். டே அவனுங்களாம் படம் பார்க்கல, அவனுக்கு படம் பார்க்காம போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணேன். அந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதாங்க இருப்பாங்க. அந்த 9 மணிலேருந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுவானுங்க, அதுக்கப்புறம் சூப்பருமாங்க, பிளாக் பஸ்டர்மாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா, ஒருத்தன் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, டைலமோ மூடு தான். அந்த அந்த டைம்ல நீ பார்த்துட்டு அதுதான் அந்த படத்தோட ரிப்போர்ட்னு சொல்லவே முடியாது. அது இப்போ இல்லைங்க, முன்னாடியிலேருந்து அப்படிதான். ஒரு நாள் முடியட்டும், 3 ஷோ 4 ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் ஆடியன்ஸோட ரிப்போர்ட் தெரியும். நம்ம என்ன பண்றோம்னா, இவங்க எந்த ரிவ்யூவும் பார்க்கறதில்ல. பொதுவாக நமக்கு என்ன தோணுதோ அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒருவேளை தப்பு இருந்தா கூட தப்பு இருக்குன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தானே போறோம். என்ன இருக்கு விக்ரம் நான் நினைச்சேன், பட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சு, அதுக்கு என்ன பண்றது? எந்த ஹீரோவுக்கும் அந்த மாதிரி பயந்துக்கிட்டோ எந்த ஹீரோக்கும் ஆதரவோ அப்படிலாம் இல்லை வைபர். அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எந்த ஹீரோவும் கூப்பிட்டு வச்சுலாம் கொஞ்சவும் மாட்டாங்க, இல்ல எதுவும் அதெல்லாம் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது வேணும்னா கார்த்தி. நீங்க எல்லாம் காசு வாங்கி நீங்க இந்தியன் டூ 1000 crores அடிக்க இது பண்ணிட்டீங்க நீங்க. ப்ரோ நான் அப்படி சொல்லல. இங்க வந்து டார்கெட் யாருன்ற பாப்பாங்க. சில பேர்லாம் சில இது கை வச்சுன்னா சும்மா ஏதாவது பைத்திய மாதிரி குலைச்சிட்டு இருப்பானுங்க, கடிச்சிட்டு இருப்பானுங்க டேக் பண்ணி. அந்த மாதிரி அரவரா ஆட்களும் நீங்க இங்க இருக்காங்க. பண்ணிடுறீங்களா அப்படியா? அந்த மாதிரி இருக்காங்க சில பேர்லாம். இல்ல அந்த மாதிரி ஆசனவரா நீங்க பண்ணிடுறீங்களா அந்த மாதிரியா சார்? ப்ரோ நான் யாரையுமே சொல்லல ப்ரோ, பொதுவா சொல்றேன். நீங்க ஆமா ஆமா, எதுக்கு வந்தவொடனே யார சொன்னீங்கன்னு தெரியும். அதுதான் அது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க தான் இங்க நாய்மதி இங்க இங்க கொள்கிறீங்களா? இப்போதைக்கு பொதுவா என்னன்னா, நான் இல்ல இங்க அப்ப வந்து அவர் இப்போதைக்கு நீங்க தான் நாய்மதி கொள்கிறீங்களா? என்ன ப்ரோ பேச வரீங்க? இருங்க முடிச்சிடுறேன். நீங்க தானே வைபர் நாய்மதி கொள்கிறியா நீங்க? அப்ப நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. யார அப்ப நீங்க சொன்ன? தான் நாய்மதி கொள்கிறீங்க. யாருங்க சொன்ன? உங்களதான். நீங்க எதுக்குங்க வரீங்க? இல்ல சில பேரு நீங்களே அப்ப நீங்க கொல்ச்சிங்களே, அப்ப நீங்க நாய்மதி கொள்கிறீங்களான்னு கேக்குறேன். அவரை முன்னாடியே ஒரு பாத்துருக்காப்ல. சில பேர் சில படம் நல்லா இல்லன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது இல்ல அப்ப தெரியும்ல. அந்த வார்த்தை விடக்கூடாதுல்ல. அப்ப அந்த வார்த்தை விடக்கூடாதுல்ல. ஐயோ உபியா சும்மா என்னந்தியா வார்த்தை விடக்கூடாது, விடுங்க. சரி ஓகே, வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? வைபர் ரொம்ப டைம் எடுத்துட்டாரு. வேற யார் இருக்கீங்க? சரி நிறைய ரிக்வஸ்ட் இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து. ஓகே நான் கீழே போறேன் நிறைய பேர். கார்த்தி, வேற யாராச்சும் பேசட்டும். ஓகே பாய். கார்த்தி ப்ரோ, இப்போ பெரிய படம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தாலுமே எல்லாரும் போய் பார்த்துருவாங்க தேட்டர்ல. இப்போ 130 ரூபா எப்படியும் கொடுக்கணும் அப்படின்னு ஆயிப்போச்சு பெரிய படத்துக்கு. ஆனா ஒரு சின்ன படம் இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் போகணுமா வேணாமா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. சரி தேட்டர் போய் பார்க்கணுமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்றப்போ ஒரு ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 10 ப்ளூ டிக் இல்லை 20 ப்ளூ டிக் வந்து சேம் ஒரு மாதிரி 4 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்னு கூனாங்கன்னா அவங்கள நம்பி என்னோட 120 ரூபா அந்த தேட்டர்ல போயிடுது. ஆனா படம் மொக்கையா இருந்த பட்சத்துல அந்த படத்தோட மினிமமா எவ்வளவு கலெக்ஷன் அவங்க எடுக்கணுமோ அதை எடுத்துடுறாங்க. அந்த கேஸ்ல வந்து ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இததான் சொல்ல வந்தேன். இல்லங்க ஜெனரல் மூவி ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே போக மாட்டாங்க. அங்க தாங்க தப்பு பண்றீங்க நீங்க. அவங்க வந்து யூஸ்வலா சாட்டர்டே சண்டே தாங்க போவாங்க. அதுவும் ஃபேமிலி கூட போவாங்க. அதுக்குள்ள ஆடியன்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பரவிடும். ஒரு படத்துக்கு இப்ப விஜய் அஜித்னா அதுக்கு ஏத்த அந்த மூவி ஆடியன்ஸ் இருக்காங்க, இப்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப ஜென்ரலா இப்ப கார்கி மாதிரி ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் கிடையாது, சினிமா ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுமே போனோமா வேணாமான்னு யோசிப்பாங்க. சரி ஒரு 4-5 ரிவ்யூ கரெக்ட். பட் அவங்க என்னைக்கு போவாங்கன்றீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவாங்களா? கண்டிப்பா இல்லங்க. தியேட்டர்லாம் காலியா தானங்க இருக்க போகுது முத நாள். போனோம்னா இப்ப ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சுன்னா முத நாளே நீங்களே புக் பண்ணி சொல்றீங்க போறாங்க. தியேட்டர் காலியா இருக்குதுன்னு, மறுபடியும் யாருங்க போவாங்க? அப்போ அதெல்லாம் பிக்கப் ஆகுங்க. சாட்டர்டே சண்டே பிக்கப் ஆகும். இல்லை ஏக்கனந்த் அது கேட்கறாரு. இப்போ ஒரு படத்தை வந்து நான் ஒரு ரிவ்யூ ஒருத்தர் போட்டார், ரிவ்யூவர் போட்டார், சூப்பராக இருக்குன்னு அவர் நினச்சி நான் போனேன், காசு வேஸ்ட் ஆச்சுன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, அதை நீங்கள் விளம்பரமாக தான் பார்க்கணும். அந்த காம்ப்ளைன் குடிச்சா ஹைட் ஆயிரும்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க. ஓகே எல்லாரும் காம்ப்ளைன் குடிச்சிட்டிங்க, ஹைட் ஆகிட்டீங்களா? கிடையாதுல்ல. ஆனால் அந்த விளம்பரத்தில் என்ன உண்மை இருக்குது என்ன இருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம் ஒரு. ஆனால் அதுக்குன்னு வந்து அப்போ நீங்களும் விளம்பரம் தான் பண்ணுறீங்களா? இன்னொருத்தனும் வந்து இளநீ குடிங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணுவான்ல. இல்ல அது கரெக்ட். அது விளம்பரம் தான். அது எது சரி எது தப்புன்னு தான் நீங்க தான் பிரிச்சு பார்த்துக்கணும். இல்ல அது ஓகே, அது கரெக்ட் தான். ஓரளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டோம். அதுக்கு நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு நான் படத்துக்கு போனேன், அந்த படம் நல்லா இல்ல நம்ம சண்டை கட்ட முடியாது. இல்ல அது ஜெனரலா பிக்கப் ஆவறது சாட்டர்டேல சண்டே. இன்னொன்னு சோஷியல் ஆன்லைன் மார்க்கெட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க ஆயிடுச்சு. எல்லாமே காசு ஆயிடுச்சு. ஆன்லைன் மட்டும் இல்லை, எல்லாமே
ப்ளூ சட்டை மாறனே அப்படிதானங்க இருக்காரு. அவர் காசு வாங்கிட்டு பண்றதுல ஒரு சில இடங்களை விட அவருக்கு நல்ல படமா இருந்தாலும் அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஆளை பிடிக்கலன்னா மாநாடு படத்தை அவர் பிடிக்கலன்ட்டாரு. அவர் செம்பு பிடிக்கலன்ட்டாரு. அந்த படம் ஓடலையா? ஸோ அதுக்குன்னு ஒருத்தர் சொல்றதுனாலேயே நான் படம் பார்த்தேன், அதுக்காகவே தான் அவர் சொல்லி படம் பார்த்தேங்க, அவர் சொல்லாம அந்த படத்தை விட்டாங்க அப்படின்னு அப்படி நம்ம முடிவு எடுக்க கூடாதுங்க. சரி ப்ரோ, இது எல்லாத்தையுமே விடுங்க. நீங்க உங்க ஒப்பீனியன் தான் சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க பீக் டைம்ல இருந்ததுக்கு வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோ யாருமே ஒரு தடவை கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணதே இல்லையா? என் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போட்டிருப்பா சும்மா ரிவ்யூ, இந்த தடவை எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்க ஒரிஜினலா போடுறீங்க ஓகே. ஆனா உங்கள்கிட்ட இப்படி ரெக்வஸ்ட் கூட யாருமே பண்ணதே இல்லையா இது வரைக்கும் ஒரு டைம் கூட? ப்ரோ அப்படிலாம் யாரும் பண்ணதில்லை ப்ரோ. நான் சொல்றேனே, அதுக்கு அந்த முடிவு தான் முன்னாடியே எடுத்தாச்சுங்க. படம் பிடிக்கலன்னா நான் போட மாட்டேன்னு சொல்லி அதை பத்தி இனிமே பேசாம விட்டுறேங்க, அவ்வளவுதான். அதிகபட்சம் இதுதான் பண்ண முடியும். படம் பிடிக்கலன்னா அந்த படத்தை பத்தி பிடிக்கல விட்டுறேன். யார் ரிக்வஸ்ட்லாம் அந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணதில்லைங்க. என்கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணதில்லை. ஒரு ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட பண்ணியிருக்கலாம் எனக்கு. ஏன்னா அப்படி கிடையாது, நான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நமக்கு மெயின். இது வந்து சும்மா சைடு தானே. அப்படி பண்ணாலுமே நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஓகே ஓகே ப்ரோ, அதான் தெரிஞ்சு. அது வரைக்கும் பண்ணாதனால தானங்க எந்த படத்துக்கும் நம்ம வந்து பேஸ்டா பேச முடியாம அப்படியே ஓரளவுக்கு தோன்றதை பேசிட்டு இருக்கோம். கார்த்தி ப்ரோ, நீங்க வந்து ராயன் பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லிருக்கீங்க. நானும் படம் பார்த்துட்டேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கானது வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு வெயிட் வைக்காம விட்டது ஸ்கோப் காட்டல. ரெண்டாவது சுதீப் கிச்சா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஒண்ணு வச்சு படமே கொஞ்சம் ஒரு இதா இழுத்துட்டு போயிடுச்சு. நான் படத்தை பார்த்த வரைக்கும் என்னோட கருத்து இது, நான் உங்களுக்கு சொல்றேன் செகண்ட் ஹாஃப்காக. இதுதானே ப்ரோ உங்க சைட்லயும் இருக்கு? உங்க சைட்லயும் தானே இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. அது நிறைய பேர் படம் பார்த்துருக்க மாட்டாங்க. பொறுமையாக பேசலாம். இன்னும் நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், டைம் இருக்கு, அப்புறம் பேசுவோம். செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஃப்ளா இருக்குங்க. ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்குன்னு சொல்லிட்டேனே அப்புறங்க. அது பேசுவோம், அடுத்தடுத்த நாள் பேசுவோம். உடனே இன்னைக்கே பேசணும் அப்படி பேச. இன்னொன்று, நான் பேசினா படம் பார்க்காதவங்களுக்கு புரியாதானுங்க. நான் வந்து ஒரு சீனை சொல்லுவேன், அவனுக்கு என்ன புரியும்? படம் பார்க்காதவனுக்கு எங்கன்னு வந்துட்டாரு. அதனால எந்த படத்துக்குமே வந்து வாண்டடா மொட்டு கொடுக்கணும்னு கொடுக்க முடியாதுங்க. அப்படி கொடுத்தாலும் நான் சொல்றேன்னா, திரும்ப இவங்கெல்லாம் யூடியூப்ல ரிவ்யூ போடுறாங்கன்னா யூடியூப்ல இவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நீ கமெண்ட் தான் பண்ணணும். இன்னொன்று, ட்விட்டரில் நான் டைப் பண்ணி போடுறேன் அப்படின்னா டைப் பண்ணி நான் போட்டு போயிட்டு அடுத்த வேலையை இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனை வந்து பேக்கில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். அப்படி கிடையாது, இங்கே பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஃபோன் கால் மாதிரி தான். நீ என்னை கேட்குற அப்படின்னா நான் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து பொய் சொல்லிட்டு உன்கிட்ட திரும்ப இன்னொரு நீ அடுத்த வார்த்தை கேட்கும் போது நான் ரிப்ளை பண்ணணும்ல. அப்படி தானுங்க, அதுதான் நான் பண்ண முடியும். அதுல வந்து நான் நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. இந்தியன் 2 சூப்பர் அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீ அடுத்த வார்த்தை கேட்பல்ல. கண்டிப்பா நான் வீடியோ ஒன்று போடுறேன், ட்விட் ஒன்று போடுறேன்னா இந்தியன் 2 பிளாக் பஸ்ட்னு ஒரு ட்வீட் போட்டு அமைதியாக போயிடலாம், கமெண்ட் செக்ஷனை பார்க்காம. ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது இல்லைங்க. இது பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாரும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம். அதுதான் இதுல வந்து அதனாலதான் இதை சொல்றேன். நிறைய பேர் இந்த ஸ்பேஸ்க்கே வந்து இந்த டீம்ல இருந்து வந்து பேசலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு வேணாங்க, இந்த ஸ்பேஸ் விட்டுருங்க. நம்ம வந்து சும்மா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப நடிக்கணும், உங்க படத்தை பத்தி ஏதாவது நீங்க சூப்பர் நல்லா இருக்கு படம் சொல்லணும், நான் இதை சொல்லணும். அதெல்லாம் வேணாங்க. படத்தை பத்தி இதுல பேசணும்னு சொல்லிட்டு தான் யாரையுமே ஏதாவது டைரக்டரோ இல்லை வேற யாராவது அந்த டீம்ல இருக்கவங்க யார் சொன்னாலுமே இந்த ஸ்பேஸை அலோவ் பண்ணாத காரணம் தான். இது வந்து நமக்கு என்ன தோணுதோ பேசுவோம், அவ்வளவுதான். அது தப்பு சரி அப்படின்றதுலாம் அடுத்தது. அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம் இத்தனை நாள். இருக்கனால இவ்வளவு பேர் கேக்குறீங்க. நாட்டாம நான் ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, அவர் என்ன ஒரு இதுக்கு முன்னாடி உங்களால தாங்க பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க.
நான் என்னையா பண்ணேன்? என்ன எல்லா பிரசாந்த், காரணமும் நீங்க இந்தியன் தான் 2 வந்து நீங்க பண்றீங்க. 1000 நீங்க crores என்னன்னா ஒரு சில ஓடாததுக்கு ஹீரோ இல்ல காரணம் ஒரு நீங்க சில என்னன்னா, ஒரு சில வாசவன் இல்ல ரவி பண்றதா இல்ல சொல்லிட்டு புகார் ஒரு சில ஹீரோஸ்க்கு வந்து நீங்க வந்து பயாஸ்டா வந்து மயிலிறகு வாங்கி வருடி விடுறீங்களா? காசு ஒரு சிலதை வாங்குறீங்களா? வந்து செருப்பு கழட்டி அடிக்கிறீங்களா? காசு வாங்கிட்டா நீங்க மயிலிறகுல வருடுறீங்களா? காசு கொடுக்கலன்னா நீங்க வந்து சப்பு சப்புன்னு கண்ணத்தை எல்லா பிடிச்சா எல்லா அழுத்துறீங்களா? ஆளுக்கு 10,000 அதெல்லாம் பண்றீங்களா? ஆளுக்கு 10,000 ரூபாய் ஏன் தராங்க. அப்ப நீங்க ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலாம் பிடிக்குன்னு சொல்லுங்க, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராருங்க ஒருத்தர். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இது சொல்றீங்க. என்ன அதாவது சரி, நான் காரணமா பிரசாந்த் இருந்துட்டு போறேன். பிரதர், இல்ல 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 ஃபுல்லா சொல்ற கேளுங்க. நீங்க வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு பெரிய படம் வந்துச்சு இல்லையா? அந்த படத்துக்கு வந்து பேட் ரிவ்யூ கொடுத்தீங்க. எதுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு வந்து ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தி கிடைக்கணும்ட்டு நீங்க அந்த படத்துக்கு பேட் ரிவ்யூ கொடுத்தீங்களாம். இது எவன் யாருதுங்க? அவனை கூட்டு வாங்க, இப்ப நான் பேசுவோம் ஜாலியா. எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க மாதிரி யாரோ வீடு கட்டிட்டு இருக்கோம், அப்பதான் டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியருக்கெல்லாம் பிளைவுட் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த கிச்சன்லாம் எங்க அம்மா கொஞ்சம் நல்லா பண்ணி தரணும். அதனால நீங்க அவ்வளோவெல்லாம் போக வேண்டாம். ஏன் இது என்ன பேமெண்ட் இங்கே நம்ம டேர்ம்ஸ் பேசிக்கலாம். ஒவ்வொருத்தனையும் வந்து இங்க பாத்தீங்கன்னா லைனா வாங்க, ஒவ்வொருத்தனா லைனா ஸ்பீக்கர் வாங்க. பெருமையா வந்து 3/4 மணி நேரம் பேசுறேன். ஐயம்பா பிரதர் இருக்கிறாரா ஸ்பேஸ்ல அவரு? இந்த கூடு பிரதர் மறுபடியும். ரொம்ப ரொம்பலாம் வேண்டாம். ஆளுக்கு 5,000 ரூபா கொடுங்க. நான் 3/4 மணி நேரம் இங்க வந்து லைவா வந்து பேசுறேன். நான் கார்த்திகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஒரு வாரம் ஒரு கலெக்ஷனை போடுவோம். ஏதோ ஒன்று பண்ணுவோம். இதுல என்ன சும்மா தெண்டமாக்கு வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு அதையாவது பண்ணுவோங்கிறேன் நான். ஆனா இப்ப டபுள் பேமெண்ட் வரலாமே, டபுள் பேமெண்ட் ட்விட்டருக்கு ஒண்ணு, இன்ஸ்டாக்கு வரலாமே, இன்ஸ்டாக்கு வரலாமே. அதாவது இந்தியன் 2 புக்கிங்கை குறைச்சு நான் இங்க தியேட்டர் பிடிக்கிறதுக்காண்டி நான் ரிவ்யூ பண்ணேன்னு சொன்னீங்க பாத்தீங்களாடா? டேய் ஏண்டா அங்க ஒரு 200 டிஸ்ட்ரிபியூட்டரு, அத்தனை ப்ரொடியூசரு, இவனுங்க எல்லாம் முடியாத ஒரு விஷயம் ஏண்டா என் ரிவ்யூல நடக்குதுன்னா நான் யாரா? அப்ப நான் என்ன விஷ்ணுவா? அதாவது ப்ரீ விஷ்ணுவோட பிளானிங் பண்றீங்களா பிரசாந்த் பிரதர்? நீங்க வந்து இன்னொரு அந்த அவதாரம் படத்தை நான் வந்து கடவுளா குறைச்சாக்கா நான் இந்த படம் ஓப்பனிங் பெருசா இருக்குமா? அததான் சொல்றேன். எனக்கு நான் கடவுள்னு இன்னைக்கு தான் தெரியுது. கடவுள் இப்படின்னா நான் நிறைய பண்ணிடுவேனே நானு. இப்படிதான் நேத்தையும் ஒருத்தன் பேசினாப்ல, ஞாபகம் இருக்குங்களா? என்னட்டுங்க? விஜய் இந்த விஜய் ஏன் வந்துட்டார் தாக்கி பாருங்க, பேசுறீங்க ஸ்பீக்கர் போறீங்க? வந்துட்டார். பிரசாந்த் பிரதர் பேசுங்க, வந்துட்டாரு அவரு, சொன்னவர் வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரா? இவனை எங்க இருந்தாலும் இந்த பம்புக்கு மட்டும் கரெக்டா கொண்டு வந்து கொலாயடியில் விட்டுருவானுங்க இந்த ஐயப்ப. டேய் ஐயப்பா, நிம்மதியா மட்டும் விடாதடா ஐயப்பா. உனக்கு கூட எவனால ஆண்ட எப்படின்னா சண்டை என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எப்படின்னா? உனக்கு என்னடா எல்லாம் என்டர்டைன்மெண்ட் தான். பிரசாந்த் ப்ரோ, நான் கேக்குறது என்னன்னா, இன்னைக்கு படம் பாத்தீங்க, ராயன் படம் பாத்தீங்க, நீங்க நெகட்டிவ் எதுவுமே வந்து ஹைலைட் பண்ணலையே, ஏன் அது? அமௌண்ட் பெருசா தந்திருக்காங்க. இல்ல ப்ரோ, ட்வீட் பண்ணீங்க. என்ன இது? என்ன நான் தான் சுத்தி வளைச்சு நான் பேசல. படத்தை போய் தயவு செஞ்சு படத்தை போய் பாருங்க. பேசல யுவர் ஆனர். மெச்சூர் நான் அடல்ட்ஸ் நேராகவே பேசுகிறேன். ப்ரொக்யூர் டிக்கெட்ஸ். அமௌண்ட் பெருசு யுவர் ஆனர். இல்ல இப்படிலாம் போடுறீங்களே, அதுக்காக சொல்ல வரேன் நான் வந்து உங்களை வந்து அமௌண்ட் பெருசுங்க, திருப்பி சொல்றேன். அமௌண்ட் பெருசா அதெல்லாம் நான் சொல்ல வரலங்க. ஒரு நிமிஷம். இந்தியன் 2 படத்துக்கு நான் இந்தியன் 2 படம் நல்லா இல்லன்னு அவரே சொல்லிட்டாரு அமௌண்ட் பெருசுன்னு. ப்ரோ அவர் தான் நேரா ஒத்துக்குனாரு ப்ரோ, அமௌண்ட் நிறைய வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அவர்தான் வெளிப்படையா ஓப்பனே சொல்லிட்டாரு. அப்படின்னு நான் வந்து இல்ல இந்தியன் 2 படத்துக்கு நீங்க இது பண்ணி எப்படி நடக்கும்? அவர்தான் ஓப்பனா சொல்லிட்டாருயா வைபர். இந்தியன் 3 படத்துக்கு அமௌண்ட் கொடுக்குற வேலையை பாருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அப்புறம் இந்தியன் 3 படத்துக்கு அமௌண்ட் கொடுக்குற வேலையை மட்டும் யோசிங்க. அதை விட்டு இல்ல அது தேவையில்ல. படம் நல்லா இல்லன்னு நானே சொல்லிட்டேன், இங்க இதே ஸ்பேஸ்ல தான் பேசினேன். நான் என்னன்னா இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இப்பயே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வருது, தட்டி வச்சனா பின்னாடி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். தனிப்பட்ட முறையில அவரு கமல் மேல வந்து இது அப்படிலாம் சொல்ல வரல. அவரையும் குறிப்பிட்டு நான் சொல்லல. முன்னாடி இல்லைங்க, அவன் எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் வருது அப்படின்னு 2 வாரத்துக்கு முன்னாடி இவருக்கு பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாதான் நம்ம படம் ஓடுன்னு நினைச்சு அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க என்னன்னா அந்த மாதிரி நீங்க அடுத்த படத்துல யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க அதை செய்யுங்க, அந்த முயற்சி எடுங்க. நெகட்டிவ்ல நீங்க ஹைலைட் பண்ண மாட்டீங்க, அதுக்காக தான் காசு கொடுக்குறாங்க. பாசிட்டிவ் மட்டும் தான் ஹைலைட் பண்ணணும்னு சொல்றதுக்கு தான் காசு வாங்குறீங்க. அதுதாங்க இவரு. அப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 வாரத்துக்கு அதுதாங்க அவரே சொல்லிட்டாரு பேமெண்ட்னு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்ப நீங்க அந்த மாதிரி முன்முயற்சி எடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகணும் 1 மாசம் முன்னாடி பேமெண்ட் கொடுங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல போங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல வைபர் இங்க வருங்க. இந்த பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப்னு ஒரு பிளைவுட் இருக்குது.
அது போட்டால் தான் சமையல் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வராதான், இந்த கரையானு இதெல்லாம் வராதான். எங்கள் அம்மாவுக்கு பண்ணித்தரோன்னு அது 1.5 லட்ச ரூபா ப்ளைவுட்டே ஆக மாட்டேருக்குது. ஏதாவது ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கித்தாங்க இந்தியன் 3க்கு. அதாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ப்ளைவுட் கொடுங்க. வாங்கணும். ஏன்னா அவனுக்கு பூரா போட்டா நச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்த வாரம் ப்ளைவுட் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து தான் முன்னாடியே செஞ்சு கொடுங்க. கொடுங்கப்பா. பிரசாந்த் ப்ரோ, ஏன் ரிலீஸ் நீங்க டைம்ல நீங்க கொடுக்காம வந்து முன்னாடியே கொடுங்க. கமலுக்கு இது அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்க நிறைய படங்கள் அது பண்ணிருக்கீங்க. நான் அதுக்காக மீன் பண்ணல. உங்களையும் வந்து இது ப்ரோ நீங்க தான் பண்றீங்கன்னு வைபர் சொல்லல, ஒரு ஒரு நீங்க தான் விஷயம் பண்றேன்னு தெரிஞ்சுக்க சொல்லல. வைப்பர். இருங்க ப்ரோ, அது இது நடக்குது இன்னைக்கு படத்துக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க நினைச்சாங்கன்னா இதை பண்ண முடியும். இந்த ஒரு சாதாரண ஒரு படத்துல இருக்கிற நெகட்டிவிய மறைச்சிட்டு பாசிட்டிவ் மட்டும் உங்களுக்கு காமிச்சு அந்த படத்தை வந்து நல்ல படமா மாத்த முடியும். அதை நீங்க பண்றீங்கன்னு சொல்ல வரேன். சில படத்துக்கு அப்படியெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் எவனுமே இங்க மேனிப்புலேட் எந்த படத்தையும் பண்ண முடியாது. எவனும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல இப்ப பண்ண முடியும் ப்ரோ. இனிமே பண்ண முடியும். அதெல்லாம் ஆடியன்ஸ் தாண்டி இனிமே போயிட்டாங்க. பண்ண முடியும். இனிமே எந்த படத்துக்கும் பண்ண முடியும். அந்த அதெல்லாம் மாதிரி ஆடியன்ஸ் தாண்டி காலகட்டத்துல தான் நம்ம போயிட்டாங்க. இருக்கோம். இனி 5-6 இனி வெங்காய வரப்போற காலகட்டம். படத்துக்கும் அது பண்ண முடியும். ப்ரோ நான் அந்த சொல்றேன், மாதிரிலாம் வந்து ஒரு நாளும் பண்ண முடியாது உங்க ப்ரோ. உங்க உங்க 2 ரிவ்யூ உங்ககிட்ட இல்ல பார்த்துட்டு இல்ல இல்லைங்க அந்த படத்தை பார்த்து நம்மளுக்கும் அந்த ரிவ்யூக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா அந்த படத்தை அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ பார்க்கவே அதெல்லாம் மாட்டாங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதாங்க கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்டுட்டு என்ன மச்சான் என்னன்னு கேட்டு அவன் வைப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு மச்சான் இது கண்டிப்பா பார்த்தேன்னு சொன்ன ஒரே ஐடி எம்ப்ளாயிஸை மற்றவன்லாம் படத்துக்கு போறது இல்லைங்க. அதெல்லாம் அந்த காலமெல்லாம் முடிஞ்சது தலைவா வைபர். அதெல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் மேனிப்புலேட்லாம் பண்ண முடியாது. ப்ரோ. ஆடியன்ஸ் எல்லாம் அந்த மேனிப்புலேட் காலம் பண்ண முடியாது. இப்பதான் ப்ரோ பண்ண முடியும். அது அப்ப பண்ண முடியாது. இப்பதான் பண்ண முடியும்னு சொல்ல திருப்பி வரேன் சொல்றேன், மேனிப்புலேஷன் ஒரு லெவலுக்கு மேல பண்ணவே முடியாது வைபர். ப்ரோ. பண்ண முடியாது. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓ இந்த படம் நல்லா இருக்கா, உனக்கும் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி கூட்டம் தான் இப்ப அதிகம். புரியுதுங்களா? நீங்க அவங்கதான் உங்களோட டார்கெட். உங்களால பண்ண நான் முடியும். நான் என்ன சொல்றேன் வைபர், நீ ரொம்ப யோசிக்காதீங்க வாழ்க்கையில. கிட்ட குழம்பிட போகுது. ரொம்ப யோசிக்கல ப்ரோ. நியாயமா பண்ணணும்ல. புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன் நீங்க வந்து இல்ல என்னங்க சில நியாயம்? படத்துக்கு மட்டும் உங்களோட ரிவ்யூ மட்டும் ஏன் ப்ரோ அப்படி இருக்கு? இன்னைக்கு இல்ல தயவு செஞ்சு இந்த படத்தை போய் ஏங்க பாருங்க. அது மெச்சூர் அப்படிதாங்க அடல்ட்ஸ்னா சொல்லுவீங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த படத்துல என்ன கருத்து இருக்கு? இந்த படத்தை அடடா உத்தம வில்லன் எல்லாம் நான் நல்லா பேசும்போது எவனுமே ப்ரோ, வரலையேங்க. நான் உங்களையும் தப்பா சொல்லல. நீங்க கமல் படத்துக்கெல்லாம் அப்படி சொல்றீங்கன்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு ஒரு படம் ரிவ்யூ பண்ணிருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஒரு படம் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. இந்த படத்தை தலைவா கண்டிப்பா இது போய் பாருங்கன்னு சொல்றீங்களே, என்ன கருத்து இந்த படம் சொல்ல வரீங்க? ஒண்ணுமே இல்ல தலைவா. எல்லா படமுமே பாருன்னு தான் சொல்லுவேன். எந்த படத்தையும் பார்க்க வேண்டாம்னு இது வரைக்கும் நான் எந்த ரிவ்யூலையும் சொன்னது கிடையாது. ஏங்க மெச்சூர் அடல்ட்ஸ் புக் ஒரு டிக்கெட்ஸ்ன்ற அளவுக்கு போடுறீங்களே, அந்த படத்துல என்னங்க இருக்குன்னு கேக்குறேன். இப்ப நாங்க போய் பார்த்துட்டு அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க ஒரு கண்ணுல பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நான் 2 சொல்லுங்க கண்ணு ப்ரோ. வச்சு இந்த பார்த்தேன். படத்துல அப்படி அப்படி எல்லாருமே என்ன இல்ல அதுல சொல்லுங்க. இல்ல நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க, நெகட்டிவ் எதுவுமே உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறேன். நெகட்டிவ் அதுல சொல்லவே இல்லையா? நீங்க ட்விட்டர்ல நான் சொல்றேன். நான் நெகட்டிவ் பேசலையா? நான் ரிவ்யூ பாத்தீங்களா முதல்ல? ட்விட்டர்ல சொல்றேன் ப்ரோ. உங்க ட்விட்டர் தான் நான் பார்த்தேன். சும்மா ஆத்தாதீங்க. நான் வந்து என்னோட மீடியம் வந்து யூடியூப். நான் இதுல என்னோட மீடியம் யூடியூப். அதுல பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. இந்தியன் டூக்கு வீடியோலயும் போட்டீங்க, ட்விட்டும் பண்ணீங்க. சொல்றேன். சரிங்க. சோ வாட்? இப்போ என்ன அதனால இப்ப என்ன ஆயிருது? ப்ரோ இல்ல இந்த படம் பார்க்க சொன்னீங்களே, அது என்ன ப்ரோ? அதுதான் சொல்ல வரேன். இந்த படத்தை விக்கிறீங்க. படம் பார்க்க சொன்னா உங்களுக்கு பிரச்சனையா? அதுல பார்க்க சொல்றதுல பிரச்சனை கிடையாது ப்ரோ. அப்படி பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு டோன்ல சொல்றீங்களே, கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி. சரி நான் சொல்றேன். உடனே நீங்க போயிடுறீங்களா இல்ல காலையிலேயே போயிடுறாங்களா? என்ன நடந்துடுது? அதுதான் ப்ரோ. இதுதான் இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றேன். ஒரு படத்துக்கு ஒரு மாதிரியும் ஒரு படத்துக்கு அதான் உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சா ஒரு மாதிரியும் ஆதாயம் கிடைக்கலாம் ஒரு மாதிரியும் பேசுறீங்கன்னு சொல்ல வரேன். இந்தியன் 2க்கு அலையலையா போங்கன்னு சொல்லிருக்கணும். அவ்வளவுதானே? அப்படி சொல்ல வேணாம். படம் நல்லா இல்லன்னு நானே சொல்லிட்டேன். அப்படி சொல்ல வேணாம். இந்தியன் 3க்கு போட்டுறலாம் விடுங்க. இல்ல நீங்க அப்படி போட வேணாம் ப்ரோ. படம் நல்லா இருந்தா மட்டும் போடுங்க. அதுதான் சொல்ல வரேன். ஆதாயம் கிடைச்சா ஒரு பேச்சும் எதை ஹைலைட் பண்ணுமோ அதை பண்றீங்க. கிடைக்கலன்னா எப்படி மட்டம் தட்ட பண்ணணுமோ அப்படி பண்றீங்க. ஆதாயத்துக்கு தான் தலைவா மனுஷ வாழ்க்கையே இருக்கு. நடிகன்ல இருந்து அரசியல்வாதில இருந்து பூரா பயில ஆதாயத்துக்கு தான் வாழ்றானே. இதுல நான் என்ன எக்ஸெப்ஷன் ஏதாவது ஆயிருவேனா நானு? அதுதான் ப்ரோ நானும் சொன்னேன். எல்லாருமே அதான் பண்றோம். அது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது ப்ரோ. அது தப்பு கிடையாது. அவங்க வேலை அதை சிறப்பா செய்றீங்க, நீங்களும் செய்றீங்க. ஆனா அது சில படத்துக்கு அது கொஞ்சம் ஹெவியா பண்ணும்போது இந்த படத்துக்கு அதை ஏன் காட்ட மாட்டீங்கன்னு நான் கேள்வி கேட்பேன்ல. இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் எதுவும் சொல்லுங்க ப்ரோ. வைபர் நீங்க ராயன் படம் பாத்துட்டீங்களா இல்லையா? பாத்துட்டேன் ப்ரோ. எனக்கு பிடிக்கல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு போச்சு. சிம்பிளா ஒன்னு சொல்றேன் ப்ரோ.
பிரசாந்த் ம் ப்ரோ வந்து படத்தை புக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாருன்னா, நீங்க படத்தை பார்த்து டிஃபரன்ஸை புக் பண்ணிருக்குன்னா, அடுத்த இருந்து அவர் ட்வீட்ஸ்லாம் படிக்காதீங்க. அவரை ஃபாலோ பண்ணாதீங்க. சிம்பிள் அவ்வளவுதான். படம்ன்றது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்க வேண்டாம் ப்ரோ. ம். அவரு தான் வந்தோடனே சொல்லிட்டாரு, நான் காசு வாங்கிட்டேன்னு. உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டாரு. காசு வாங்கின படத்துக்கு நல்லா போட்டிருக்கேன். இந்தியன் 3 கொடுங்க நல்லா போறோம்னு சொல்லிட்டாரு. நீங்க என்னடான்னா ஒரு ஆமாங்க. ஒரு வாரமா அது கைவிட்டு இந்தியன் தேவையில்லைங்க. 2 அது வந்து இதே தேவையில்லை. மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ண வேணாம். அது படம் நல்லா இல்லைன்னா இவங்களே அது சொல்லிடுவாங்க. நம்மளே சொல்ல போறோம். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சொல்ல போறோம். பாயிலிங் வாட்டர் பிளைவுட் ஸ்கொயர் ஃபீட் 95 ரூபா. அது வாங்கணும். அதான் நல்லா இருக்கும். அதனால என்னன்னா கொஞ்சம் சில் ஆகுங்க. அப்படி எல்லாம் ஏங்க ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவுங்க. சும்மா எல்லாம் போக மாட்டானுங்க. அவனுக்கு சுமாருன்னா சுமாருங்க. அவ்வளோதான் தூக்கி வீசிட்டு போயிடுவானுங்க. ரொம்ப எக்ஸப்ஷனுக்கு மட்டும்தான் போவாங்க. அப்படியெல்லாம் போக மாட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாம். அதெல்லாம் மாஸ் எல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியாதுங்க. ஒப்பீனியன்ஸ் வேணால் சொல்லாங்க, ஷேர் பண்ணலாங்க. அவன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஒப்பீனியன் வச்செல்லாம் படத்துக்கு போகிறது இல்லைங்க ஆடியன்ஸ். அவனுக்கு இன்டர்நெட் ஃப்ரீங்க. 4 ரிவ்யூ பார்க்குறான், 3 ஆடியன்ஸ் ரிவ்யூ பார்க்குறான், அதில் ஆடியன்ஸ் என்ன பேசுகிறான்னு பார்க்குறான், ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்குறான். எல்லாம் கம்பைன் ஆகி தான் சரி போகலாமா போக வேண்டாமான்னு அவன் முடிவு பண்ணி தேட்டருக்குள்ளே போகிறானுங்க. ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பாட்டு எடுத்து டிக்கெட்டை புக் பண்ணி உள்ளெல்லாம் போயிட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேலை இருக்காது இல்ல ப்ரோ. அப்படி இருக்கிறதாலதான் தெளிவா உங்களுக்கான வேலை இருக்கு. நீங்க அதை உங்களால ஐயோ பண்ண முடியும். அதெல்லாம் நீங்க உங்களால டிசைட் பண்ண பண்ண முடியும். என் நீங்க ஒர்க் பண்ண என்னன்னு முடியாது நீங்களே சொல்றீங்க. ஹலோ பண்ண முடியும். ஹலோ உங்களை மாதிரி என் வேலை என்னன்னு நீங்களே டிஃபைன் பண்ணாதீங்க. இல்ல ப்ரோ. உங்களால எனக்கு பண்ண முடியும். எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதை பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் அப்ப திருப்பி பண்ண சொல்றேன். முடியாதுன்னு சொல்றீங்க. நான் சொல்லியா ஒருத்தன் நான் பார்க்க போறான் எப்ப அப்படின்றீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தெரியுமா? எப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தெரியுமா? உண்மையா இருந்தா மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பொய்யாலாம் இன்ஃப்ளூயன்ஸ் வராது. அது தெரியுமா உங்களுக்கு? அப்படி இல்ல. நீங்க அதை வந்து தூண்டு எப்படி சொல்றது, தூண்ட முடியும். ஓ ஓகே. ஒரு எந்த ஹைப்பை ஈர உண்டாக்க வெங்காயம் முடியும். எந்த எந்த ஈர வெங்காயமும் ஒரு பேஸ் ஜென்யூனிட்டி இல்லைன்னா வராது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். எந்த விஷயமுமே ஒரு பேசிக் ஜென்யூனிட்டி இல்லைன்னா, பேசிக்கா நான் என்னன்னு தெரிலன்னா அது வராது. புதுசா நம்ப மாட்டாங்க. புதுசா உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏங்க எல்லா வெண்ணைகளுக்கும் தெரியுங்க. இங்க இருக்கிற யாருக்குமே ஏற்கனவே எனக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாதாங்க? தெரியும். உங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசா எல்லாத்துக்கும் தெரியுங்க. அப்பா புதுசா தினம் 1,00,000 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து. ஏங்க அதே வந்து நீங்க 1,00,000 போடுறத பேர் ஃபாலோ பண்ணி அப்படியே இருங்க. உங்களுக்கு தலைவா எல்லாம் தெரியும் ப்ரோ. பொறாமப்படாதீங்க. ஒரு நிமிஷம். வைபர் கோவப்படல ப்ரோ. வைபர் நீங்க இல்ல பொறாமப்படாதீங்க. பொறாமையும் இல்ல ப்ரோ. இது பொறாமையும் இல்ல. உங்க தொழில் நீங்க சிறப்பா பண்றீங்க, பண்ணுங்க. நான் அதை தப்பு சொல்லல. எல்லாருமே நீங்க உங்க வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் அதை சொல்ல வரல. இது இப்போ எதுல ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரியும் இது மாதிரியும் நடக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க இந்த மாதிரியும் எந்த படத்தை ஓட வைக்கணுமோ அதுக்கான வேலையை எப்ப பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எதை தட்டணுமோ அப்படி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்குன்னு தான் சொல்ல வரேன். நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்ல வரல. நீங்க என்னன்னா இந்தியன் 2 ட்ரெய்லருக்கு ஒரு ரிவ்யூ போட்டீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்றது, அப்நார்மலா இருந்தது. நீங்க எப்பவுமே பண்ணாத மாதிரி இருந்தது இந்த படத்துக்கு. இந்தியன் 2 அதான் ஏன் ராயனுக்கு அப்புறம் தான் பண்றோம்னா வேலை பார்த்த மாதிரி இருந்தது. வேற ஒண்ணும் இல்ல. அதான் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா நல்லா இல்லாத ராயன் படத்தோட வச்சுட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்க இந்தியன் 2 வந்து அவரால தான் சரியா ஓடலன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கிடையாது ப்ரோ. நீங்க அதுதான் சொன்னது சொல்றேன். அப்படிதான் இந்தியன் ப்ரோ 2ல இருக்கிற இருக்குது. பாசிட்டிவ உங்களை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. இந்தியன் 2 பேன் இந்தியா லெவல்ல நெகட்டிவ் ப்ரொமோட் வந்து பண்ணாங்க ப்ரோ. ஹைலைட் ட்ரைலர்ல பண்ணுவாங்க. இருந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. என்னங்க பாசிட்டிவ் இந்தியன் 2ல அதை சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். ப்ரோ நான் பாசிட்டிவ் சொல்ல. இது வந்து உங்களோட வேலைன்னு சொல்ல வரேன். இல்ல இல்லைங்க எனக்கு தெரியலங்க. ஏன்னா என் கண்ணுக்கு அது தெரியல. என்னோட ஞான கண்ணுக்கு அது தெரியல. ஞான கண்ணு நேச்ச கண்ணுக்கு தெரியல. அதுல என்னங்க பாசிட்டிவ் இருக்குது இந்தியன் 2? ப்ரோ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ப்ரோ. ஒரு படத்தை இந்த மாதிரி உங்களால பண்ண முடியும்னு சொல்றேன். இந்தியன் 2க்கு அதை பண்ணீங்க. பண்ண முடியாது தலைவா. பண்ண முடியாது தலைவா. அந்த காலம் எல்லாம் கடந்துருச்சு தலைவா. அதெல்லாம் பண்ண முடியாது தலைவா. செஞ்சிருவானு தலைவா. அதெல்லாம் செஞ்சிருவாங்க தலைவா. ஆடியன்ஸ்ல செஞ்சிருவான். சும்மா ஒரு படத்தை போய் பண்ண மிஸ்டர் லோக்கல் படத்தை ரிவ்யூ பண்ணதுக்கு இன்னைக்கு வரைக்கும் செய்யறானுங்க நீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இதுதான் உண்மை, நிதர்சன உண்மை. 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கானுங்க. வந்துட்டான் குண்டேன் அப்படின்ட்டு. என்னங்க சும்மா ஒண்ணுமில்லாத படத்தெல்லாம் போய் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம்னா காது மலையே வைப்பானுங்க. இங்க வாடா டே நாயே அப்படின்ட்டு. எப்பவுமே கமெண்ட் செக்ஷன் எது திறந்து வச்சிருக்கிறேங்க. அதுக்கு தான் நம்ம பறந்தோம்னா 2 செருப்பால் அடிச்சு கீழே உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த கமெண்ட் செக்ஷன் இன்னைக்கு திறந்தே இருக்குதுங்க. ஆடியன்ஸ் ஃபீட்பேக் இன்னும் திறந்தே இருக்குது. அவன் கை விட்டான்னா நாம யாரு? 0. அவ்வளோதான். ஆடியன்ஸ் கை விட்டெல்லாம் போயிட்டான்னா 0. அவ்வளோதான். நமக்கு வேலை கிடையாது இங்கே. அப்போ ஒரு பேசிக் ஜென்யூனிட்டி இல்லைன்னா தெளிவா ராயன் ரிவ்யூல சொல்லியிருக்கேன். தயவு செய்து குழந்தைகளை கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு தெளிவா சொல்லியிருக்கேன். செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். இல்லை ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன்.
என்ன இருக்கு அதை சொல்றேங்க, அவ்வளவுதாங்க. என்ன படமோ இன்னொன்னு எல்லா ரிவ்யூவுமே மனசுக்குள்ள நாம சினிமாக்குள்ள இருக்கிறோம். இந்த சினிமா ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு தான் அந்த படத்தை வந்து நாம ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறோம். எந்த படமும் தோத்து போகணும்னு நினைக்கிறது இல்ல. ஏன்னா சினிமா ஜெயிச்சா நாங்க எல்லாருமே ஜெயிப்போம். நான் சினிமாக்குள்ள தான் இருக்கிறேங்க. சினிமா தான் எனக்கு சோறு போடுது. நான் ஒன்றும் பெரிய மாஸ்டர் இல்லைங்க. நான் பெரிய புரட்சியாளனும் கிடையாது. நான் சினிமாக்காரனுங்க. அதனால எல்லா படமும் எனக்கு ஓடணும். எனக்கு இந்தியன் டூ நல்லா இருந்ததுன்னா மொத ஆள் வந்து அங்கேயே நின்று கார்ல ரிவ்யூ பண்ற ஆள் நானா தான் இருப்பேன். என்னங்க ஒரு அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் உனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு 28 வருஷம் கழிச்சு ஒன்ன பண்ணி, அதனால எவ்வளவு பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாதிக்கப்பட்டு, அவ்வளோ நெகட்டிவிட்டிங்க. அப்போ கோவம் வருமா? கண்டிப்பா வரும். அவ்வளோதான். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற கோவம். அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. நல்லா இருந்ததுன்னா இந்தியன் டூ நம்ம மோஸ்ட் சொல்லிருவோமா? வாய் வருமா அப்படி? உருட்டுருமா நாம? அப்படி ஒரு படத்தை போய் நம்ம கீழே போடுறதுக்கு? இல்லை சினிமா தானே விட்டுருமா? ப்ரோ அதில் தான் ஒரு ஜென்ரல் கொஸ்டின்னு. இப்போ இவ்வளோ பெரிய படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ஒரு தேர்ட் வியூ, அதாவது அந்த படத்திலே ஒர்க் பண்ணாதவங்கள கூப்பிட்டு வச்சு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ண வைப்பாங்களா வெளியே வரதுக்கு சில முன்னாடி? சில டைம் ப்ரோ, சில டைம் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆடியன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு 2 ஷோ 3 ஷோலாம் போட்டு ட்ரிம் பண்ணுவாங்க. சில டைம்ஸுங்க நடக்கும். சில டைம்ஸ் நடக்குங்க. ரொம்ப சீக்ரெட்டாக வச்சு பண்ணுவாங்க. என்டிஎஃப்சியில் அந்த மாதிரி இடங்கள்ல போட்டு பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் இட் இஸ் லெஃப்ட் அவுட் டு த டைரக்டர் அண்ட் எடிட்டருங்க. சில டைம் ப்ரொடியூசர்ஸ் காலம் ப்ரொடியூசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக டெசிஷன் எடுப்பாங்க. சிலதெல்லாம் அவங்களோட டேஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரிம் பண்ணுவாங்க. பட் நிறைய டைம் டைரக்டர் புடிவாதமாக இருந்துருவாங்க. ரன் டைம் பொறுத்த வரைக்கும். ரன் டைம் தான் பிரதர் பெரிய டேஞ்சர். ஆக்சுவலாக ராயன் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் ரன் டைம்ங்க. 2 மணி நேரம் 18 நிமிஷம் தானே ராயன்? ஆமாம் ப்ரோ. பெரிய பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஷோ தான் போய் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஏன் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த எல்லா எலமெண்ட்ஸுமே செகண்ட் ஹாஃப்ல தான் பிக்கப் ஆச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகல. ஆமா எனக்கு பிக்கப் ஆனதே அங்கே தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் லேக் இருக்கு, நான் ஒத்துப்பேன். கண்டிப்பா ரைட்டிங்ல லேக் இல்ல இருக்கு. ப்ரோ, அது பாருங்க இன்டெலிஜென்ட்டா அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் இழுத்தா கூட படம் வந்து கண்டிப்பா ஸ்லோ ஆயிரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்னன்னா பிரதர் ராயனோட ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு பிரதர். ஒரு மாதிரி இதுதான் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதை தாண்டி அவங்க சர்ப்ரைஸ் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை ராயனை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நான் கவனிச்சிட்டேன் ப்ரோ, கோலிவுட் பொறுத்த அளவுக்கு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ரைட்டிங்ல எழுதுறாங்களோ அந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட். எக்ஸாக்ட்லி நீங்க சொல்ற பாயிண்ட் தான். ஏன்னா நீங்க வந்து மகாராஜால எடுத்துக்கங்க, அவன் சிங்கம்புலி ரிவீல் ஆகிறப்ப நமக்கு கோத்தா இவனை கொன்றுண்டா அந்த நாயை 2 3 பொழந்துருண்டா அப்படின்ட்டு இருக்கும். நீங்க ஒரிஜினல் ஆன்டாகனிஸ்ட் வந்து இவன் கூட கிடையாதுங்க, அனுராக் கஷ்யப் கூட கிடையாது, சிங்கம்புலி தான். ஸோ இவனை போட்டு இவனை எப்படா பொழக்கிறாங்க அந்த ரிவீல் வந்து கடைசி வரைக்கும் அதை எடுத்துட்டு போகுங்க. எந்த இடத்துலலாம் வந்து ஆன்டாகனிஸ்ட் வந்து பிரிகிறாங்களோ, அதாவது மல்டிபிள் இப்போ ராயன் எடுத்தா மல்டிபிள் ஆன்டாகனிஸ்ட்டுங்க. அப்படிங்கிறப்போ நீங்க அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு ஆள் கிட்ட அது இருக்க மாட்டேங்குது. இன்னொன்று அவன் மேலே பயம் பெருசாக வர மாட்டேங்குது. அது ஒரு 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 பாயிண்ட்ல ஓகே. ஏன்னா சப்கான்ஷியஸா வாட் வி ஃபீல் இஸ் ஒரு ஒரு பாயிண்ட்ல நம்ம இன்டர்வல்லே நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ராயன் கேன் டூ லிட்டரலி எனிதிங். அவன் அவ்வளோ ஒரு லீத்தலான ஒரு கில்லர் அவன். அந்த அந்த ஃபீலிங் நமக்கு வந்து இன்டர்வல்லே செட் ஆயிடுச்சுங்க. ஸோ நோ பிக் ஆன்டாகனிஸ்ட் வில் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஹிம்ங்க. அந்த அந்த ஒரு சப்கான்ஷியஸாக நம்மளை செட் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க அவர் வீக்கா இருந்திருந்தாருன்னா அந்த அந்த பாயிண்ட்ல அப்புறம் திருப்பி அடிச்சிருந்தா அப்படின்னா அதை சேவ் பண்ணி ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு அப்படி வச்சிருந்தாங்கன்னா இது வேற மாதிரி ஒர்க் ஆயிருக்கும். பட் கண்டிப்பா. ஆனா வட சென்னை ஆன் த அதர் ஹேண்ட் பிரசாந்த் ப்ரோ, அதுலயும் எக்கச்சக்க ஆன்டகனிஸ்ட் தான். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான 2 ஆன்டகனிஸ்ட். அன்பு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சட்டிலான கேரக்டர். பட் ஆனா எண்ட் எலிவேஷன்ல அன்பை வந்து தூக்கி நிறுத்திருப்பாரு. அதுதான் தலைவா. இது எல்லாமே தலைவா ரைட்டிங் கூட இல்ல தலைவா. ரைட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ எடிட்டிங்ல டிராஃப்ட் நடக்கும் தலைவா. எடிட்டிங்ல வேற வேற வெர்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ பிரேமம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷன் வெட்டினாராம் அல்போன்ஸ். அதுல ஒரு வருஷன் தான் நான் பார்த்த பிரேமம்.
அந்த மாதிரி நீங்க நீங்க வெர்ஷன்ஸ் வெட்ட 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 உங்களுக்கு இன்னும் பெட்டரா ஸ்டோரி டெல்லிங் வந்து இன்னும் ஷார்ப் ஆவீங்க. அதாவது டைரக்டர் யோசிக்கிற படமும் எடிட்டர் யோசிக்கிற படமும் வேற வேற படங்களா வந்ததெல்லாம் உண்டுங்க நிறைய டைம்ல படங்கள்ல. ஸோ அதுக்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் இருந்தது அப்படின்னா அந்த மேஜிக் நடத்திடுவாங்க. பட் இதுக்கெல்லாம் என்னன்னா ரேஸ் குதிரைங்க. ராயன்லாம் ரேஸ் குதிரை. நீங்க எடுத்தா ஒரு பாயிண்ட்டு இதுதான் டேட்டு அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரேஸ்ல நிக்கிற குதிரைங்க. அப்படிங்கிறப்ப அந்த லீனியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காதுங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ நிறைய டிராப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு கோ வித் த ஃப்ளோ. டக்குன்னு போட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு ரைட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் டிலே இன் ரிலீசிங் கூட ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு ப்ரோ. இப்போ ரீசெண்டா ஒரு பீரியட்ல எடுத்துட்டு அது ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்றப்போ அது அந்த பீரியடுக்கான படமாவே இருக்க மாட்டேங்குது. இல்லை நல்ல செம்ம பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறுறது வந்து ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீம் ட்ரெண்ட் மாறுறது ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். அப்படியே மெதுவாக மாறும். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு வந்து 5 மாசத்துல புதுசாயிருது உலகம். வேற ட்ரெண்டுக்கு அடுத்ததுக்கு போயிருது. ஸோ ரொம்ப நீங்க பாருங்க, ரொம்ப ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு, இந்த இண்டிபெண்டன்ஸ் சாங் ஒன்று வந்துச்சுங்களா, அந்த பொண்ணு ஆடிச்சுல்ல, அந்த ஆடிச்சுல ஆசை கூட அது ஆசை கூட பாரு வர்றான் பாரு, ஸ்பீடா வர்றான் பாரு ஆசை கூடன்னு. நைட்டு 12 மணிக்கு மேல அந்த பாட்டை தான் 100 தடவை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். தெரியுதுடா ஐயப்பா, நல்லா தெரியுது. இப்போ அந்த ஆசை கூட இப்போ இதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு பண்ணிச்சா, அந்த பொண்ணு இப்போ கட்சி சேர அதான்டா என்ன கருமமுட வாயில் நுழைய மாட்டேங்குது. கட்சி சேர ஆசை கூட தலையில பக்கிட்ட வைக்க என்னங்கடா அது ஒன்றும் வாயிலே நுழைய மாட்டேங்குது நமக்கு. அதான் இப்போ என்னன்னா அது இப்போ அந்த பொண்ணை மறந்துட்டோம் நம்ம. நீங்க இந்த டைம் கேப் பார்த்தீங்கன்னா பெரிய டைம் கேப் கிடையாது. அவங்க வந்து பழசாயிட்டாங்க இன்னைக்கு. இப்போ அவங்க ஏதாவது ஒரு படத்துல நடிச்சு இது பண்ணா ஓகே. இப்போ இந்த பொண்ணை நம்ம இங்கிருந்து 5 மாசம் மறந்துடுவோம். அடுத்த பாட்டு வரப்போ மறந்துடுவோம் நம்ம. இப்போ எல்லாம் உட்காந்து இந்த பால் டப்பா பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. இந்த காத்து மேலே காத்து கையில ஏன்ட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு அதை பாடிட்டு இருக்கானுங்க எல்லாம் உட்காந்து. நீங்கள் அவ்வளோ சர்றன்னு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுங்க. அப்போ படங்களும் அதே தாங்க. படங்கள் என்னன்னா ஒன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா ஐ மீன் கான்செப்டே என்னன்னா இங்கிருந்து 10 வருஷம் தள்ளி போனாலுமே ஒர்க் ஆகிற மாதிரி ஏதாவது பீரியடுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் பெஸ்ட்டு. இன்னைக்கு கரண்ட் எடுக்கிறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க, இல்லாட்டி பூமர் ஆயிருங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இது இந்தியன் டூவில் என்னோட லேப்டாப்லேயே அதான் ட்ரெண்டிங் நம்பர் 1 அப்படிங்கிறப்ப எல்லாம் குபுக்குன்னு சரி. ஏன்னா ட்ரெண்டிங்னாலே எல்லாத்துலேயும் அதுதான் ட்ரெண்டிங் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு உண்மை என்னன்னா பிரசாந்த் ப்ரோ, ஒரு படத்தோட வேல்யூ வந்து படம் ரிலீஸ் ஆகி 3 மணி நேரத்துல முடிஞ்சிருது, அவ்வளவுதான். ஒரு 3 மணி நேரத்துல சோஷியல் மீடியாவும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில இருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தும் சரி, முக்கிய ப்ரொடக்ஷன் பண்றாங்களா பிரதர். ஒரே ஒரு வெப்கேம் காப்பில மொபைல் ஃபோன் காப்பில 30 செகண்ட் ரீல்ல முடிச்சு விட்டு போயிடுறா பிரதர். அவ்வளவுதான். நீங்க அதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்யூம் 2 கோடி 3 கோடி போடுவீங்க. நீங்க யாரு தெரியுமா இங்க இன்டெலிஜென்ட்? உண்மையாலுமே சொல்றேன். ஆக்சுவலா ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் இது என்னன்னா, நீங்க பெரிய புடுங்கி மாதிரி காமிச்சிட்டீங்கன்னா படம் ஓடிடும். இது உங்களுக்கு புரியறது இல்லைங்க இந்த பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெல்லாம். சும்மா லேயர் 7 லேயர் வச்சிருந்தீங்க, எதுக்குன்னே தெரியாதுங்க. வந்து பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பட் நீங்கள் அந்த லேயர் பார்த்தீங்களா மோஸ்ட் அண்டர் ரேட்டட்னு திடீர்னு கொண்டாடிடுவானுங்க. இது தெரியறது இல்லை அவங்களுக்கு, பாவம் நம்ம ஆளுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் சாலிட் எக்ஸாம்பிள் மகாராஜா ப்ரோ. நான் தியேட்டர்ல பார்க்கல மகாராஜா, ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தாரு. மகாராஜா தியேட்டர்ல பார்த்துட்டு அவர் வந்து சொன்னார் லேகா இருக்கு அப்படின்னாரு. நான் வந்துட்டு ஓடிடியில் பார்க்குறப்ப இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் சொல்கிறேன் பிரதர், அதை தான் சொல்கிறேன் நான். என்னன்னா நீங்கள் ஒரு படம் ஆக்சுவலாக ஒரு டைரக்டருக்கு ஃபியூச்சர் கிடைக்கிற இடம் எதுனா பிரதர், ஓடிடி செலிப்ரேஷனில் தான் அவனுக்கு வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டுங்க நிறைய லேயர்ஸ் எதிர்பார்க்காங்க. இதில் நிறைய சைக்காலஜிக்கலாக என்னென்னா அவர் ரீல்ஸில் அந்த கண்டென்ட் இது இருக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் மேட்டர் சொல்கிறேங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், ராயன் பொறுத்த வரைக்கும், அந்த உசுரே நீதானே நீதானே அதுக்கு வந்தால் மட்டும் ரியாக்ட் பண்ணுறானுங்க. நீங்கள் அந்த மொத்த பாட்டில் அதுக்கு மட்டும், ஏன்னா அது மட்டும்தான் ரிப்பீட்டடாக ரீல்ஸில் வருது. வெரி 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 சிம்பிளுங்க. நீங்கள் ரீல்ஸில் அந்த போர்ஷனை தான் இன்ஸ்டாகிராம் எடுத்து முன்னாடி வைக்குது. அப்போது நீங்கள் அதில் வந்து தே ஆர் யூஸ் டு ஹியரிங் தட்டுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போது அதை அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க.
அண்ட் தனுஷ் டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த அந்த சீக்வென்ஸ்ல டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். கரெக்டா அந்த அதுதான் இல்ல ஃப்ரேம் ப்ரோ. வந்து சூப்பரா தனுஷ் வச்சிருந்தாரு. கை பிரதர். தனுஷ் வந்து கைங்க. ஏன்னா நீங்க பாருங்க ஏதோ ஒரு பாட்டை ஹிட் பண்ணிடும் அப்படி. அது ஆள் ராசியான கைங்க. சினிமா கை அது. ஒர்க் ஆயிரும். எல்லாத்துக்கெல்லாம் அப்படி சினிமா ஒர்க் ஆகாதுங்க. நான் வந்து தலனா ரொம்ப ஹைப் ஆயிட்டேன் ப்ரோ விடாமுயற்சிக்கு. ஏன்னா ஓம் பிரகாஷோட ஒர்க் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அப்படியே ஹைப் ஆயிடுச்சு. ஃப்ரேம் ஒன்னொன்னு செதுக்கியிருக்காரு மனுஷன். சூப்பரா பண்ணிருப்பாரு. ரகுமான் பெரிய பாய் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாய் எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டார். போட்டு பொழந்து எடுத்துட்டா அப்படி. டேய் எங்க அப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. அவர் திருப்பி ஒரு ரிட்டர்ன். அதுல காஷிஃபோட அவரோட பங்கும் இருக்கு. அவங்க பெரியம்மா பையனா சின்னம்மா பையனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவரும் நிறையா உள்ள ஒர்க் பண்ணியிருக்காரு போல். எல்லாம் சேர்ந்து சமயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. பழைய ரகுமானை பார்த்த பழைய பன்னீர்செல்வமாக பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு. எனக்கு ரகுமான் வந்து டைட்டில் அந்த ஸ்டார்டிங்ல போட்டதும் அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் வந்து எனக்கு ரகுமான் தனியா தெரிஞ்சார். இன்டர்வல் பிளாக் வந்து மனுஷன் பிரிச்சு ப்ரோ அந்த மனுஷன் வந்து பியானோவில் உட்காந்துட்டாருன்னா கதை வேற ப்ரோ. கதை வேறங்க. உட்கார மாட்டா அப்படி. அவர் அவ்வளோ பிஸியான பர்சன் பிரதர். பிஸியான பர்சனு. ஸோ அவர் ஹார்ட் அனிருத் ஃபேன் ப்ரோ. டை ஹார்ட் என்ன அனிருத் ப்ரோ? ஃபேன். டை ஹார்ட் அனிருத் ஃபேன். நான் ட்ரோல் ஓகே பண்ணாத ஓகே ஓகே. டேவே கிடையாது. ஆனா எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா ஆஃப்டர் லாங் டைம் ஐ வாஸ் இல்ல சாட்டிஸ்ஃபைட் வித் ரஹ்மான்ஸ் அவுட்புட். பிரதர். நாங்கெல்லாம் ரஹ்மானோட பீக்ல நாங்கெல்லாம் லைவா காலேஜ் படிச்சுட்டு வந்தோம் பிரதர். காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் என்னென்ன பாட்டை முத கேட்டிருக்கோம் தெரியுங்களா? அதோட எஃபெக்ட் அலைபாய் இதெல்லாம் போய் உட்காந்தோம்னா அப்போதான் அந்த டிடி ஸ்பீக்கர் தானுங்க. டால்பிலாம் கிடையாது. அந்த என்றென்றும் புன்னகையெல்லாம் யூனிவர்சல் தேட்டரில் உட்காந்து திருப்பூரில் பார்க்கும்போது தலையெல்லாம் சுற்றுதுங்க. உட்காலோடி என்னடா இப்படி கம்போஸ் பண்ணியிருக்கானுங்க. முத ஹாரிஸ் பாட்டு மின்னலை அதெல்லாம் நீங்கள் அன்றைக்கெல்லாம் வெறும் வாக்மேன் பிரதர். அதில் எப்படி கேட்கும் தெரியுங்களா ஹாரிஸோட பாட்டு? அதெல்லாம் மேஜிக்கல் பிரதர். அதெல்லாம் மேஜிக்கல். நாங்கள் அங்கே பாட்டோம். எங்களுக்கு அணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிவார். அணியெல்லாம் நான் வந்து எது குறைச்சி மதிப்பு இல்லை. அணியும் வந்து ப்ராடிஜிங்க, பெரிய டேலண்ட்டு. அதெல்லாம் எனக்கு அணியோட ஹிட் சாங்ஸிலோட மெலடிஸ் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப 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 சோலோட இருக்கும். அது மெலடிஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி இந்த கமர்ஷியல் குதிரைகள். வேறு வழி இல்லை பிரதர். இங்கே எல்லாமே யூடியூப் நம்பர்ஸை அணிக்கும் ரொம்ப சோல்லேருந்து ஒன்று பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கும். பிஸ்னஸ் விடாதே பிரதர். பிஸ்னஸ் கொண்டு ஓடும்ல. இங்கே என்ன ஒரு மியூசிஷியன் நல்ல மியூசிக் வாசிக்கிறான்னா இவனுங்க எல்லாம் வந்து 10 கோடி தர்றானுங்க, இல்லை 5 கோடி தர்றானுங்க. இன்ஸ்டாகிராமில் எத்தனை ரீல்ஸ் போகுது, அதை வச்சு எவ்வளோ போகுது, அப்புறம் யூடியூப்பில் என்ன ஹிட் அடிக்குது, இதெல்லாம் பொறுத்தான பிரதர் உங்களுக்கு வந்து ஆடியோ லேபிள் காசு தரான். அப்போ அந்த கமர்ஷியல் குதிரையை பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கலப்படம் இருந்து தான் ஆகும். வேறு வழி இல்லை. வழி இல்லாமல் தான் பண்ணுறாரு. இப்போ அணி உட்காந்து அவர் பியானோவில் உட்காந்து ஒன்று பண்ணாருன்னா அது ஒன்று வருங்க. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு நாள் ஒரு இண்டிபெண்டன்ட் படம் எடுத்து பண்ணுவோம். அப்படி கண்டிப்பா நடக்கும் பாருங்க. மெலடினே இல்ல. அனிருத்தோட பல்ஸே வந்து என்னன்னா எல்லா ஃபேண்டமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இல்ல எல்லாருக்குமே அப்படி இல்ல ஒரு ப்ரோ. ஜெனரிக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. பிளஸ் சாட்டிஸ்ஃபை இல்ல எலிவேஷன்ல ப்ரோ. அனிருத் தான். ஹீஸ் a prodigy பிரதர். ஹீஸ் a prodigyங்க. சும்மாலாம் ஒரு ஆள் இந்த வயசுல இவ்வளவு பெரிய ஜெயிக்க முடியாதுங்க. அவருக்கு ஒரு டைரக்டர்ஸ் மாட்டுவாங்க. நீங்க பாருங்க. அணி வந்து அவரோட 30s 35ஸ்ல இருக்கும்போது அவருக்கு வந்து கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் மாட்டோம். அதுக்கு ஒரு அணி ஒன்று பண்ணுவார் பாருங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இந்த அணியை அது இப்போ ஜஸ்டின் பீபரை வந்து ஃபர்ஸ்ட் கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு ஜஸ்டின் பீபருக்கு 80 கோடி கொடுத்து ஜஸ்டின் பீபர் எப்படி கலாய்ப்பானு தெரியுமா பிரதர்? முதல்லாம் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்பெல்லாம் அந்த பேபி பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம்லாம் அவன் இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டுங்க. ஸோ இப்போ அணியை வந்து இப்போ பெருசு கலாய்க்கிறது அதே மாதிரி தான். இந்த ரகுமான் ஃபேன்ஸ்லாம் விடுங்க. தலைவன் ராஜா ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்க்கிறது அந்த மாதிரி தான். பட் அணி வந்து இன்னும் அடுத்த லெவல் மெச்சூரிட்டி வரும்போது அணி ஒன்று தர்றப்போ அது வேற மாதிரி இருக்கும். இவங்களெல்லாம் தாண்டி போய் நிற்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட மியூசிக்கெல்லாம் தாண்டி இஸ் வெரி வெரி கேப்பபிள். இஸ் வெரி வெரி கேப்பபிள். அது பண்ணிடுவார். அதெல்லாம் தாண்டி எனக்கு அனிருத் ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். கிட்டத்தட்ட 100 பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணனா இப்பதான் வந்திருக்கு. திட்டாதீங்கய்யா, நான் ஒரு மாதிரி பைத்தியம். நான்
பிரெட் ஆம்லெட்டும் 2 மணிக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு இருக்க. பிரெட் ஆம்லெட்டும் ரோஸ் மில்க். கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு 2024ல எந்த படம் ப்ரோ பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு? லைக் தியேட்டர்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் தூங்கிட்டாரு போலயே. அவன்லாம் படுத்து தூங்கிட்டான் 2 மணி. ஓ படுத்து பட்டறையை போட்டான்னு நினைக்கிறேன்.